Hello students, hi, good evening everyone. இன்னைக்கு ஆர்கானிக் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் செஷன்ஸ் வந்து சுதி மேம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நானும் சுதி மேமும் சேர்ந்து தான் இந்த செஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஆர்கானிக் கொஸ்டின் சால்விங் ஃப்ரம் தி என்டையர் போர்ஷன்ஸ் தான். 11th 12th அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரிக்கல, எல்லா சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த செஷனில். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜாயின். யாரெல்லாம் இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். all have joined. Waiting for students. Waiting. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஒரு 60 கொஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் அதோட கான்செப்ட் அதுக்கு கிட்டே இருக்கிற என்ன சொல்கிறது, கொஞ்சம் டீவியேட்டான டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் சால்விங் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஏதாவது கான்செப்ட்ஸ் இல்லை அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருக்குதுன்னா அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த செஷனில் போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஓவரால் ரிவிஷனுக்கு ஹெல்ப் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஹாய் நியாஸ், ஹாய், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, டிலே இல்லாமல்? லெட்ஸ் வெல்கம் சுதி மேம் ஆல்சோ. சுதி மேம், ஹாய் ஸ்வீட்டி. ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஆர்கானிக், ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் சர் சைட் ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் தென் இன்ஆர்கானிக் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் 60 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பி ரெடி. ஸோ நோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஹாய் யூசஃப் அன்சாரி, பார்வதி தர்ஷினி, ஹாய் எவ்ரி ஒன். ரைட், ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவும் கவர் ஆகிடுச்சுன்னு கேரண்டி பண்ணுறதுக்கும் என்ன சொல்கிறது ரிவிஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பக்காவாக வந்து நமக்கு ஒரு நீட் ஸ்டாண்டர்டுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாமில் டேரெக்டாக வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஹாய் நியாஸ் அண்ட் ஹாய் பார்வதி, ஹாய் எவ்ரி ஒன். ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம வந்து செஷனை? ரைட், ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, வாட்ஸ்அப் லிங்கில், ஓகேங்களா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த செஷனோட எல்லா செஷன்ஸோடைய PDF லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம செஷனை நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். ஸோ வில் பி கெட்டிங் ஆல் த நோட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கொஸ்டின்ஸை டிலே இல்லாமல்? ஷால் வி ஸ்டார்ட்? ரெடி எவ்ரி ஒன்? கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷால் வி ஸ்டார்ட்? ரெடியா? ஓகே, குட் கிரேட். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, so you can put your answers in the poll also. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட். ரைட், அசிடிட்டி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின் தான். ஓகே கிரேட், அசிடிட்டி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின். அசிடிட்டி GOC-லேருந்து வந்துருச்சு கொஸ்டின் வந்து. ட்ரை டு கம் அப் வித் தி ஆன்சர். கரெக்டான ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். ஸோ காமன்ஸ் வந்து அசிடிட்டி தான் கேட்டிருக்காங்க. அசிடிட்டி நீங்கள் என்ன பண்ண போதும், கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ண போதும். கரெக்டாக கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அசிடிட்டி கிடைக்கும். கரெக்டாக கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிட்டியும் வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான கான்செப்ட். கரெக்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும், எல்லாமே குட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ரைட். ஹாய் ரிஃபாயா, எஸ், ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டாக லைவில் வந்துட்டு. ஓகே, வில் ஸ்டார்ட். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராங் செஷன் நம்ம இது கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ரெடி? ரைட். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமாக இருக்குன்ற கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு தான் நமக்கு ஆன்சர் வரணும். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த H+ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதுதான் கான்ஜுகேட் பேஸ்னா. இந்த H+ ரிமூவ் பண்ணுறீங்க, நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த கான்ஜுகேட் பேஸ், இந்த H+ ரிமூவ் பண்ணுறீங்க, நெகட்டிவ் சார்ஜ். ரைட், ஸோ தீஸ் ஆர் த கான்ஜுகேட் பேசஸ் ஹியர். இந்த இங்கேயும் இருக்குது, இந்த H+ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் சார்ஜ் வருது. கரெக்டாக இப்போ இதோட ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆரோமேட்டிசிட்டி இல்லை ரெசனன்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது டேக் பார்ட் பண்ணதான்னு பார்க்கணும். கரெக்டாக அப்போ ரெசனன்ஸில் டேக் பார்ட் பண்ணுற சிஸ்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபீனால் சிஸ்டம் தான். கரெக்டாக, ஸோ கண்டிப்பாக பென்சீன் ரிங்கோட இதில் இருக்குது, ரெசனன்ஸில் இருக்குது. ஃபீனால் சிஸ்டத்தோட பென்சீன் சிஸ்டத்தோட ரெசனன்ஸில் இருக்குது. கரெக்டாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட என்ன இல்லை, ரெசனன்ஸ் கிடையாது. கரெக்டாக ரெசனன்ஸ் கிடையாது. அதுக்கு அர்த்தம் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து என்னவா இருக்கும், மீதி 3 கேசஸ் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த 3 சிஸ்டம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள் எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது, எது மோர் ஸ்டேபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் அடுத்த ஃபேக்டர் செக் பண்ணும், என்ன, வாட் ஆர் த டைப் ஆஃப் குரூப்ஸ் தட் ஆர் டிஃபரிங். கரெக்டாக இங்கே ஒரு NO2 வந்துச்சுன்னா இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே யாருமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் மாலிகுல் மாதிரி இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். இது வச்சு கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேரில் யார் மோர் ஸ்டேபிள்ன்ற மாதிரி கம்பேர் பண்ணும். கரெக்டாக இதில் யார் 2 பேரில் யார் மோர் ஸ்டேபிளாக இருக்க போகுது சொல்லுங்கள்.
NO2 வந்து எந்த எஃபெக்ட்ஸ் காமிக்கும் -I and -M whereas CH3 எந்த எஃபெக்ட் காமிக்கும் +I and +H கரெக்ட்டா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமா இருக்குமா இல்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமா இருக்குமா வாட் இஸ் தி கான்செப்ட் நமக்கு யார் வேணும் நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் தான் வேணும் கரெக்ட்டா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யார் இருக்கீங்க NO2 இருக்கு சோ திஸ் இஸ் எலக்ட்ரான் withdrawing group electron withdrawing groups இருந்துச்சுன்னா acidity and stability என்ன ஆகும் stability வந்து increase ஆகும் because negative charge வந்து என்ன ஆகும் இந்த negative charge இப்படி NO2 withdraw பண்ணி போகும்போது இங்க இருக்கிற charge கம்மியாகும் charge கம்மியாயிடுச்சுன்னா stability அதிகமாகும் stability அதிகமாயிடுச்சுன்னா acidityயும் அதிகமாகும் stability of the conjugate base அதிகமாயிடுச்சுன்னா யாருக்கு இந்த ஆசிடோட acidity அதிகமா இருக்குன்றதா கான்செப்ட் வந்து ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆக கூடாது அது ஓகே தானே 3 is the correct answer 3 கிடையாது கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா செக் பண்ணுங்க which will be the most acidic one most acidic தானே கேட்டிருக்காங்க most acidic யாரு most acidic will be the first option யாருக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு ஹாய் குட் ஆஃப்டர்நூன் கிருத்திகா சிவபலனி ஹாய் ஆன்சர் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க acidity question clear-ஆன மட்டும் சொல்லுங்க is it clear கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க we'll move to the next question if it is clear கமெண்ட்ஸ்ல ஃபாஸ்டா clear-ஆன மட்டும் சொல்லுங்க is it clear okay va moving to the next question right so the reaction based பண்ணி NEET exam எல்லாம் எப்பவுமே கேக்குற hi sanjay hi right so most of the students have answered first option itself great okay super good afternoon sanjeev selvakumar parvati darshini hi thanks for confirming clear da okay good great next question on the board ஓகேங்களா ஒரு பக்கா reaction based பண்ணி இருக்கிற question வந்திருக்குது நமக்கு வந்து எப்பவுமே கேக்குறது இந்த மாதிரி ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் ஆல்கஹால் மேல ஆசிட் போடுறது அப்ப என்ன நடக்கும்ன்ற நிறைய பேர் வந்து இதுல இருக்கிற ரீஅரேஞ்ச்மென்ட் எல்லாம் மறந்துட்டு மிஸ்டேக் பண்றது பாத்துருக்கு ஆக்சுவல் நீட் எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய மெக்கானிசம்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு நீட் எக்ஸாம்ல அந்த ஒரு அவசரத்துல என்ன பண்ணுவாங்க பதட்டத்துல ஃபாஸ்டா வந்து ரீஅரேஞ்ச்மென்ட் இல்லாம ஆன்சர் போட்டு ஆன்சர் கொண்டு வருவாங்க அது வந்து மிஸ்டேக் வரும் கரெக்ட்டா சோ நீங்க கரெக்ட்டான ஐடியா அப்ளை பண்ணிட்டு கரெக்ட்டான மெக்கானிசம் போட்டு ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா என்ன வரும் right so H plus கொடுத்திருக்காங்க that is acid and heating கொடுத்திருக்காங்க so heating is a big indication that this is going to be what elimination reaction this is going to be elimination reaction so alcohol மேல acid போட்டு heat பண்றாங்க elimination பண்றாங்கன்னா we are talking about what reaction dehydration reaction we are talking about dehydration reaction அப்படினது எந்த மெக்கானிசத்துல நடக்க போகுது this is going to happen through E1 mechanism கரெக்ட்டா E1 mechanism நமக்கு இதுக்குள்ள யார் இருக்கும் கண்டிப்பா கார்போகேட்டையோன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும் கார்போகேட்டையோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க எதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரீஅரேஞ்ச்மென்ட்டோட பாசிபிலிட்டி இருக்குதுன்றது மறக்க கூடாது this is a very important idea புரியுதா இல்லையா இது நீங்க மிஸ் பண்ண கூடாது ஓகே சோ வாட் ஹேப்பன்ஸ் புரோட்டோனேஷன் நடக்குது இந்த லோன் பேர் போய் H+ எடுக்குது இது புரோட்டோனேஷன் நடக்குது OH2+ ஃபார்ம் ஆகும் OH2+ ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன இட்ஸ் a very good leaving group ஃபர்ஸ்ட் இது லீவ் பண்ணி போயிடுச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்ட்டா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் சோ அந்த சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா what kind of carbocation is this is just a primary carbocation கண்டிப்பா இங்க என்ன நடக்கும் ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கலாம் ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்துச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து this is CH3 this is positive charge what kind of carbocation is this tertiary carbocation கிடைக்கும் கரெக்ட்டா அதனால இந்த rearrangement நடக்கும் இனிமே தான் என்ன நடக்க போகுது ஒரு பீட்டா ஹைட்ரஜன் மாதிரி இருக்க சிஸ்டத்தோட elimination நடக்க போகுது which means உங்களுக்கு என்னென்ன possibilities இருக்குங்க carbocation கிட்ட என்னென்ன ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சோ இத ரிமூவ் பண்ணிச்சுனா ஒரு ப்ராடக்ட் இத ரிமூவ் பண்ணிச்சுனா ஒரு ப்ராடக்ட் இது ரிமூவ் பண்ணிச்சுனா இங்க என்ன கிடைக்கிற அதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும் because it is a symmetrical molecule கரெக்ட்டா அதனால நமக்கு இங்க என்ன கிடைக்க போகுது which will be our major product எந்த ரூல் அப்ளை பண்ணுவீங்க we have to apply Saitsev rule correct Saitsev rule which says more substituted alkene is going to be the more stable one and that is going to be our major product அதனால நமக்கு pi bond இங்க ஃபார்ம் ஆக போகுது இல்லனா இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க so which is the correct answer பாருங்க செக் பண்ணிக்கோங்க CH3 attached ஆன கார்பன்ல இந்த ரிங்குக்குள்ள டபுள் பாண்ட் வரணும்னா இது கிடையாது this is the correct answer ஓகேங்களா எல்லாருக்கும் கிளியரா இது வந்து பக்காவா கிளியரா இருக்கா சூப்பரா இது ஓகேவா okay those who are having any confusion ஒரு கேள்வி கேக்கட்டுமா கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா சொல்லுங்க இது வந்து எந்த ப்ராடக்ட்னு கூப்பிடலாம் இத இந்த ப்ராடக்ட்ட நம்ம என்னன்னு கூப்பிடலாம் Saitsev ப்ராடக்ட்னு கூப்பிடலாமா இல்ல Hoffman's ப்ராடக்ட்னு கூப்பிடலாமா what is the correct answer அந்த காம்பவுண்ட் நம்ம என்னன்னு கூப்பிடலாம் Saitsev ப்ராடக்ட் or super clear great thanks for confirming இந்த क्वेश्चन பக்காவா கிளியரா இருக்கு ரீஅரேஞ்ச்மென்ட் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்கீங்களா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சூப்பரா இருந்துச்சு அடுத்த क्वेश्चन போலாமா ரெடி okay super thanks for confirming okay moving to the next question இதோட பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க Saitsev product Hoffman's product ன்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க before going to the next question okay commentsல waiting next question right Suti ma'am yes sir hello guys
ஸோ எஸ் நம்மளோட கொஷின் வந்தாச்சு. ஸோ ஐ ரீட் த கொஷின்ஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஆல்கஹால் H2SO4 இட் இஸ் கிவிங் அ ப்ராடக்ட். ஸோ இதில் எது எல்லாமே வந்து பாசிபிளாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். கொஷனில் கேட்டுக்குது என்ன, விச் ஒன் cannot be formed as a product under any condition. It's a very good question. So I think நீங்க ஜட்ஜ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So I give it 1 minute time. Okay, so poll started, right? So யார் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? என்ன ஆன்சர் வந்திருக்கு? So என்ன ஆன்சர் வந்திருக்கும்? So செக் பண்ணிடலாமா குயிக்கா? See நம்மளுக்கு தெரியும். So ethanol or generally alcohol. ஸோ இப்போ ஆல்கஹால் எடுத்து நீங்கள் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணிங்கன்னா மேஜராக நம்ம 2 ப்ராடக்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 443 கெல்வின், அனதர் ஒன் இஸ் 413 கெல்வின். 443 கெல்வின்ல எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆல்கீன் கிடைக்கும். அண்ட் 413 கெல்வின்ல ஐ வில் கெட் ஈத்தர். கரெக்டா? ஸோ ஆல்கீன் இஸ் அன் இன்டர்மாலிகுலர் it's an intramolecular dehydration and ether is a intermolecular dehydration. அப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆல்கஹால் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 எடுக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஆல்கீன் அண்ட் ஈத்தர் கிடைக்கும். ஆல்கீன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 2 இஸ் ஆல்கீன் அண்ட் ஆப்ஷன் 4 இஸ் ஈத்தர். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அது இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். Actually the right answer is option 3, ethane form ஆகாது. So option 1. So எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்கஹால் எடுத்திருக்கோம் C2H5OH. ஸோ அஃப்கோர்ஸ் ஆசிட் மீடியம். அப்போ இமீடியட்டாக என்ன ஆகும்? நம்மளுக்கு புரோட்டனேஷன் நடக்கும். கரெக்டா? ஸோ புரோட்டனேஷன் நடந்து என்ன கிடைக்கும்? C2H5OH2 ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். அஃப்கோர்ஸ் ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். அப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ஸோ H2O வெளியில போயிடும். ஸோ இப்போ வி ஆர் கெட்டிங் C2H5. அப்போ கார்போகேட்டியான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கார்போகேட்டியான்ல இந்த H பிளஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ வி ஹாவ் யூஸ்ட் H2SO4. அதுல இருந்து நம்மளுக்கு H பிளஸ் இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு? வி ஹாவ் HSO4 மைனஸ் which is hydrogen sulfate. ஸோ இப்போ இது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்க போகுது. அப்போ C2H5 கார்போகேட்டியான் இருக்கு. ரிமைனிங்கா இருக்கிற ரியேஜென்ட் யாரு? திஸ் இஸ் HSO4 மைனஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து we are getting a product C2H5OSO3H. So what is the name of the product அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். What is the name of the product, guys? Okay, it's a really good question. ஏன்னா நம்ம வந்து ஆல்கீனுக்கும் ஈத்தருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஐ நோ. பட் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுமே நடக்கும். இட்ஸ் ஆக்சுவலி அ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஃபர்ஸ்ட் கேஸில் H பிளஸ் போய் அட்டாச் ஆகி எனக்கு வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடுச்சு. அண்ட் தென் ஐ காட் கார்போகேட்டியான். அந்த கார்போகேட்டியான் HSO4 மைனஸ் கூட ரியாக்ட் ஆகி வி காட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட்ங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. So ethane formation இங்க நடக்காது. Okay, hope you guys are clear. Okay, yes sir. Okay, moving to the next question. Okay, இது clear நினைக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல. கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு இல்ல. சோ அடுத்த क्वेश्चनக்கு போலாம். Okay, right, which are the following pair of compounds are homologous? இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது பாப்போம். homologous இதுல யாரெல்லாம் homologous னு கேட்டிருக்காங்க? Can you come up with the answer? யாரெல்லாம் homologs னு கேட்டிருக்காங்க? Can you come up with the answer? homologs யாரெல்லாம்? Any idea? Homologs என்னன்னு தெரியுமா? Isomerism chapterல இருந்தா கேக்குறாங்க. ஓகேங்களா? This question is from isomerism. Okay, homologs யாரு? homologous series எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க வந்து. அப்போ ஒரே homologous series குள்ள இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? homologs னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? சோ மீதேன், ஈதேன், புரோபேன் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஒரே homologous series னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி மெத்தனால், எத்தனால், புரோபனோல் எல்லாமே homologous series னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே சீரிஸ் குள்ள இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க क्वेश्चंसல. ஓகேங்களா? Is it clear or not? Please come up with the answer. என்ன ஒரு ஆன்சர் நமக்கு இங்க? propan 1-ol ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல propan 1-ol and propan 2-ol னு சொல்றாங்க. இது ஒரே homologous series குள்ள வருமான்னு கேக்குறாங்க. Are these an examples of homologs னு கேக்குறாங்க. Are these example of homologs? கரெக்ட்டா சொல்லுங்க. Waiting for your answers. It's a good question. Okay, அடுத்து வந்து ethanol கொடுத்திருக்காங்க, propanol கொடுத்திருக்காங்க. ethanol and propanol. Okay, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? acetone and acetaldehyde. acetone and acetaldehyde. acetone and acetaldehyde. Last என்ன இருக்கு? acetic acid and butyric acid. butyric acid என்ன? butyric acid னா ஒரு காமன் நேம் தான். ஓகேங்களா? கரெக்ட் நேம் இஸ் butanoic acid. ஓகே, butanoic acid. butanoic acid.
ஸோ இந்த 4 பெயர் தான் நமக்கு இருக்கு. இதுல எந்த பெயர் வந்து நமக்கு ஹோமோலோக்ஸ் கீழே வரும், மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் இந்த ஸ்டேஜ்ல இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கு. ஓகேங்களா, நீட் எக்ஸாம்ல மிஸ்டேக் வரக்கூடாதுன்றனால தான் அதை எடுத்து வந்திருக்கு. சரியா கவனிச்சு சொல்லுங்க. ஹோமோலோக்ஸ் தான் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு என்னதான் ஹோமோலோக்ஸ்ன்றது. ஒரே சீரீஸ் கீழே வர 2 பேரை தான் நம்ம என்னென்ன கூப்பிடுவோம், ஹோமோலோக்ஸ். ஹோமோலோக சீரீஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு there will be a difference of CH2. கரெக்டா, ஒருத்தன் கிட்ட அடுத்து போறதுக்குள்ள என்ன ஆகும், ஒரு CH2 டிஃபரன்ஸ், அதுக்கு அடுத்து CH2 டிஃபரன்ஸ், CH2 டிஃபரன்ஸ், அப்படி போறவங்கள தான் நம்ம ஹோமோலோக சீரீஸ்க்குள்ள வைப்போம். கரெக்டா, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றது நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அது ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் தப்பு? இவங்க 2 பேரும் ஹோமோலோக்ஸா, இவங்க 2 பேரும் ஹோமோலோக்ஸா, 2 பேரும் ஆல்கஹால்ஸ் தான், 2 பேரும் ஆல்கஹால்ஸா, 2 பேரோட மாலிகுலர் ஃபார்முலாவும் சேமா இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலாவும் சேமா இருக்கும். அப்படின்னா நீங்க இவங்களை என்னென்ன கூப்பிடுவீங்க, ஐசோமர்ஸ் தானே கூப்பிடுவீங்க. what do you call them, isomers. homologs are not isomers, homologs are not isomers. எதனால, ஒரு CH2 டிஃபரன்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொல்றேன்ல, CH2 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, மாலிகுலர் ஃபார்முலா சேம் வராது, மாலிகுலர் ஃபார்முலா சேம் வராது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீதேன், ஓகே, மீதேன், ஈதேன் என்ன, C2H6. இவங்க 2 பேருக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குதா, கிடையாது, CH2 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி அடுத்து எடுத்து பாருங்க, C3H8. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க. இவங்க 2 பேரும் ஹோமோலோக சீரீஸ்க்குள்ள இருக்கிறவங்க தான், கரெக்டா. ஆனா அவங்களோட மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்குதா, இல்ல, டிஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் these two are homologs, these two are homologs, but these two are not isomers. நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா வராது, because these two are isomers. homologs are not isomers என்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். are you able to understand, கான்செப்ட் கிளியர் ஆகுதா இல்லையா, ரைட்? சோ எங்க கரெக்ட் ஆன்சர் வருது, இன்னொரு ஐடியா சொல்றேன். ஹோமோலோக்ஸ் கீழ இருக்கிற 2 பேரோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஹோமோலோக சீரீஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். ஆல்கேன்ஸ்னா மொத்தமா ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ்னா மொத்தமா ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ்னா மொத்தமா ஆல்டிஹைட்ஸ், அப்படி இருக்கணும். சோ இந்த ஆப்ஷன் வராது. ஏன், திஸ் இஸ் a ketone, this is an aldehyde, வராது. நோ. this is an alcohol, this is an aldehyde, வராது. நோ. these are isomers, நோ, வராது. இதை எடுத்து பாருங்க. this is a carboxylic acid, this is also a carboxylic acid. இவங்க 2 பேரோட ஃபார்முலா எடுத்து பார்த்தா அடிஷனலா என்ன வந்துருச்சு, இந்த ஒரு CH2 மட்டும் தானே வந்துருச்சு, which means these two are examples of homologs which belong to the same homologous series. clear ஆயிடுச்சுனா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. clear ஆயிடுச்சா கான்செப்ட் வந்து, இனிமே மிஸ்டேக் ஆகாது இல்ல, நீட் எக்ஸாம்ல மிஸ்டேக் ஆகாது இல்ல. clear ஆயிடுச்சது வந்து homologs என்ன clear ஆயிடுச்சா, ஓகேவா, ரைட்? Shall we go to the next question? So correct answer is 4th option. Okay, correct answer is 4th option. Okay, right, great. Next question. Next question. Right, optically active கேட்டிருக்காங்க. போன தடவை நமக்கு என்ன இருந்துச்சு, நிறைய பேர் பாத்தீங்களா, போல் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் சொன்னாங்க, 4th ஆப்ஷன் நிறைய பேர் சொல்லவே இல்லை. ஓகே, 24% தான் சொல்லியிருக்காங்க. ரைட், ரைட், ஓகே, குட். ஹோமோலோக்ஸோட correct explanation வந்து என்ன, members of the same homologous series are called as homologs. okay, homologs இருக்கிறவங்களுக்கு ஒரே homologous seriesனா இன்னொரு கண்டிஷன் என்ன, அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கும், ஃபிக்ஸ்டா இருக்கும். ஆல்டிஹைட் கீட்டோன்லாம் ஒரே homologous series கிடையாது, நிறைய ஆல்டிஹைட்ஸ், எத்தனால், ப்ரோப்பனால், பியூட்டனால், இவங்க எல்லாமே என்னதான் ஹோமோலோகஸா இருக்கும், ஏன்னா homologous seriesக்குள்ள இருக்கும். இதே மாதிரி ப்ரோப்பனான், பியூட்டனான், பென்டனான், கீட்டோன்ஸ் எல்லாமே ஒரு homologous கீழே வரும். ஓகேவா, hope you are able to understand. What will be the answer here? Isomerism question வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து, கரெக்ட்டா? நமக்கு 2025ல குட் क्वेश्चन இருந்துச்சு ஐசோமரிசத்துல இருந்து. அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. What will be the correct answer here? ஓகே, நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைங்க வந்துட்டு, ஆனா மீதி ஆப்ஷன்ஸ் ஏன் ஆப்டிகலி ஆக்டிவ் இல்லன்றது கூட கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन is going to be what? third option. எதனால நம்ம ஈஸியா வந்து ஒரு கைரால் கார்பனை கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா ஒரு கைரால் கார்பனை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, there is CH3, hydrogen, chlorine, ethyl, 4 different groups attached. ஒரே ஒரு கைரால் கார்பன், ஒரே ஒரு கைரால் கார்பன் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸும் என்னவா இருக்கும், கைராலா இருக்கும், இல்லனா ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். ஆப்டிகலி ஆக்டிவ், நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அது கிடையாது முக்கியம், நமக்கு என்ன முக்கியம்னா மீதி 3 ஏன் ஆன்சர் வரலன்றதுதான். பிகாஸ் அதுவும் நமக்கு क्वेश्चनா வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆக கூடாது இல்ல. சோ கொஞ்சம் பாருங்க, இந்த கேஸ்லயும் நமக்கு கைரால் கார்பன் இருக்கு, இவன் கைரால் கார்பன் தான், கரெக்ட்டா? இவனும் என்னதான் கைரால் கார்பன் தான். சோ கைரால் கார்பன்ஸ் இருக்கு, ஆனா these comes under which category, tell me? This molecule comes under which category? What are they called as? And the molecule special feature என்ன, what is it called as? Yashika, sweetie, hi. Okay, third option, correct answer, good, very good. Third option, Sanjay, good. இதோட பேர் என்ன, இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? And in the case நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து கைரால் கிடையாது, because methyl and methyl are the same group, correct? So there is no chiral carbon. இங்க நீங்க எடுத்து பாத்தீங்க again பாருங்க, OH and OH are the same group, which means chiral carbon கிடையாது. So this is the special one here. What is it called as? These are called as plain இருக்கு, correct? These are called as
internal plane of symmetry irukku. So these are called as mesocompounds. Mesocompounds are optically inactive because they contain an internal plane of symmetry. Plane of symmetry irundichna chiral carbon irundhalum seri avanga enna da optically inactive da. Niyaz, Bhairavi, everyone, plane of symmetry, great, very good. Yeshiga, Krishnagirthana, good, very good response, very good. எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? எல்லாருக்கும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வருது, குட், வெரி குட், குட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட், சுதி மேம் வில் பி எக்ஸ்பிளைனிங், ஓகே? ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ப்ராடக்ட் கேட்டிருந்தேன் கரெக்டா? ஸோ C2H5OSO3H which is ethyl hydrogen sulfate. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் ஆல்கின் 443 Kelvin and ether 413 Kelvin. ஸோ இந்த ethyl hydrogen sulfate வந்து which is 318 Kelvinல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, 110 degree Celsius. ஓகே, 110 degree Celsiusல வந்து ethyl hydrogen sulfate அதான் ப்ராடக்ட் நேம். ஓகே, let's come to the question. Which of the following product will be obtained when neopentyl alcohol is treated with concentrated HCl in the presence of ZnCl2? இந்த concentrated HCl and ZnCl2ங்கிறது என்ன reagent ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு important reagent, கரெக்டா? அது distinguish பண்றதுக்கு. So I want you guys to comment, okay? Yes, and concentrated HCl and then ZnCl2. Let's come to the question. So neo அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 4 carbons, right? One carbon is connected to the 4 carbon atoms, right? And then OH group. So this is a neopentyl alcohol. Of course, நம்ம sir first ஒரு question சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே வந்து ஒரு லைக் கான்சென்ட்ரேட் HCl அங்கே OH இருந்ததுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனால் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை யூஸ்வலாக நீங்கள் மறந்துட்டே இருக்கீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கஹால், அந்த ஆல்கஹால் கூட H+ இருக்கு, ஆக்சிஜன் மேலே லோன் பேர் இருக்கு. அப்போ கண்டிப்பாக லோன் பேர் என்ன பண்ணும்? H+க்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஐ காட் திஸ் ஆஸ் அ intermediate, கரெக்டா? ஸோ ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் OH2. அடுத்த கேஸ் என்ன ஆகும்? ஸோ இங்க எனக்கு H2 எனக்கு எலிமினேட் ஆயிரும். ஸோ H2 எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? வாட் யூ வில் கெட்? ஸோ யூ ஆர் கெட்டிங் அண்ட் பிரைமரி கார்போகேட்டியான். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பிரைமரி கார்போகேட்டியான் கிடைச்சிருக்கு. ஸோ பிரைமரி கார்போகேட்டியானுங்கிறது ஸ்டேபிள். லூகாஸ், வெரி குட். பிரைமரி கார்போகேட்டியானுங்கிறது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? லெஸ் ஸ்டேபிள் தான், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிளா? அஃப்கோர்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? ஸோ மீத்தால் ஷிஃப்ட் நடக்கும், கரெக்டா? ஸோ இங்க இருக்கிற மீத்தால் எலக்ட்ரானை எடுத்துட்டு CH3- வெளியில போகும். ஸோ அந்த CH3- தான் நம்மளுக்கு இந்த C+ கூட போய் அட்டாச் ஆகும். அப்போ எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்? ஸோ ஐ திங்க் ஐ டேக் ஒன் மோர் பேஜ். ஸோ C. So this is CH2 பாசிட்டிவா இருக்கு and this is CH3 இருக்கு. So இந்த CH3 எலக்ட்ரான் எடுத்துட்டு CH3- வெளியில வரும். So மீத்தால் ஷிஃப்ட் நடக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற மீத்தால்ல there is no change. இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும் because மீத்தால் group is taking electron. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CH2 and then CH3. ஸோ இப்போ நம்ம கிட்ட பிரைமரி கார்போகேட்டியானா இருந்தது, இட் பிகம்ஸ் த டெர்ஷரி கார்போகேட்டியான். அஃப்கோர்ஸ் தெரியும் டெர்ஷரி கார்போகேட்டியான் ஆர் மோர் ஸ்டேபிள், ரைட்டா? அப்போ அந்த கான்சென்ட்ரேட்டட் HCl H+ நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் யார் இருக்கா? Cl-. ஸோ லெட்ஸ் ஆட் Cl- into it. ஸோ இந்த Cl- இங்க ஆட் பண்ணீங்கன்னா you will be getting a product C. Yes, CH2 CH3. So most என்ன பண்ணுவீங்க? You will choose the answer neopentyl chloride. Okay, இங்க rearrangement இருக்கு because carbocation தான் நம்மளோட intermediate. கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். And very important thing, answers எல்லாமே common nameல இருக்கு. So common name ஓட importance உங்களுக்கு தெரியும், கரெக்டா? So இங்க பாருங்க. So what is the name? So this is called as neopentyl chloride. ஏன் neopentyl? Sorry, third pentyl chloride. ஏன் third pentyl chloride? Because in the chlorine attached to the tertiary carbon, correcta? So 1 2 3 4 5 carbon, chlorine is attached to the tertiary carbon, so it's called as the third pentyl chloride. So be careful in this type of question. This is the answer, ma'am. Yes sir.
ஓகே அந்த கொஸ்டின் கிளியர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து இந்த நேம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா மெயினான பாயிண்ட் இதுதான் நீட் எக்ஸாம் நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்போவுமே பண்ணுற மிஸ்டேக் என்ன இது வந்து நம்ம எதுவும் இமேஜின் பண்ணுவோம் இதுதான் நினச்சி டிக் பண்ணேன் சார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்ன பண்ணும் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் எடுத்து ட்ராப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிக் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஒரு மொமெண்ட் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்றது ஓகேங்களா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன் ரைட் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்க போலில் நிறைய பேர் வந்து 4th ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக 4th ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன நீங்கள் எது கன்சிடர் பண்ணல ரீஅரேஞ்ச்மெண்ட் கன்சிடர் பண்ணல கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன் என்ன SN1 இருந்தாலும் E1 இருந்தாலும் கார்போகேட்டன் ஃபார்மேஷன் இருக்கும் அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எது கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ரீஅரேஞ்ச்மெண்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா இனிமேல் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அது வந்து ஓகே எக்ஸாமில் மிஸ்டேக்கே வரக்கூடாது பி வெரி வெரி கேர்ஃபுல் ஓகே next question propane 1-ol answer it fast போட்டுக்கோங்க propane 1-ol can be prepared from propene simple ஒரு reagent based question direct reagent based question இதுதான் propene இந்த propene கன்வர்ட் பண்ணி என்னவா மாத்தணும்னு சொல்றாங்க propane 1-ol ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் நமக்கு வந்துருச்சு என்ன பண்ணா போகுது இங்கே வந்து பாருங்க இந்த பை பாண்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இங்கே H ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே OH ஆட் பண்ணியிருக்காங்க கரெக்டா ஹைட்ரஜன் ஹேஸ் கான் டு த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் பார்ட் ஹேஸ் காட் டு த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்னால இங்கே நடக்கிறது எந்த ரூல் தான் இங்கே நடக்கிறது anti-Marconico's rule தான் கரெக்டா anti-Marconico's rule which means நமக்கு எந்த reagent தேவைப்படும் hydration anti-Marconico's what is the reagent options எல்லாம் பார்க்காத இங்கே ஆன்சர் பண்ணலாம் சொல்லுங்க hydration பண்ணனும் ஆனா anti-Marconico's ruleல பண்ணனும் இதுதான் நமக்கு reagent வந்து hydroboration oxidation reaction which means we need BS3 இல்லனா B2H6 கரெக்டா borane இல்லனா B2H6 in the first step அதுக்கு அப்புறம் என்ன வேணும் H2O2 இல்லனா base போடணும் ஓகே H2O2 with some amount of base போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்ல ஆக்சிடேஷன் நடந்து ஆன்சர் வந்துருச்சு மஞ்சுளா third option very good correct Nasreen Nasir hi it follows anti-Marconico's rule Sanjeev Selvakumar correct very good well done great job okay so shall we go to the next question எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓசனாலிசிஸ் கொஸ்டின் ஓகே ஒரு ஓசனாலிசிஸ் கொஸ்டின் சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்காக மறக்கல என்ன கேரண்டி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஓசனாலிசிஸ் கொஸ்டின் ஈஸி ஓசனாலிசிஸ் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ட்ராப் பண்ணணும் மைண்டில் இமேஜின் பண்ணிட்டெல்லாம் ஆன்சர் பண்ணாதீங்க ஆர்கானிக் கொஸ்டின்னா பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை யூ ஹேவ் டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்-1-ene ஓகே பியூட்-1-ene அதுக்கு எத்தனாவது கொஸ்டின் 3-methyl அப்போ 1 2 3 இது நிறைய பேர் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க சார் மிஸ்டேக் பண்ணலாம் சொல்லுவாங்க வெரி கேர்ஃபுல் ஓகேங்களா 3-methylனா methyl group இங்கே வரும் கரெக்ட் தானே இப்போ இந்த மாதிரி தான் மாலிக்யூல் இருக்குது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஓசனாலிசிஸ் பண்ணுறாங்க ஓசனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம டெக்னிக் என்ன இந்த பை பாண்டை டபுள் பிரேக் பண்ணிடுங்க இங்கே டபுள் பாண்டோ கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ இந்த பொசிஷன் என்னவா மாறும் இந்த பொசிஷன் HC டபுள் பாண்ட் H சொல்கிற யூனிட்டும் இந்த யூனிட் என்ன ஆகும் இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன் நான் வந்துட்டு ஸோ CH3 அட்டாச் டு கார்பன் இருக்குது அந்த கார்பன் மேலே இன்னொரு CH3 இருக்குது ஓகே அந்த கார்பன் யார் மேலே போகுது இன்னொரு கார்பன் அந்த கார்பனில் தான் டபுள் பாண்ட் OH வருது ஸோ வாட் ஷுட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர் இதோட பேர் ஃபார்மால்டிஹைடு இல்லைன்னா மெத்தனால் எங்கே இருக்கு மெத்தனால் வந்துருச்சு ஓகே ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு ரைட் அடுத்து பியூட்டனான் இது பியூட்டனான் கிடையாது தப்பு ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் 2-methyl propanol and methanol கரெக்ட் தானே 2-methyl இந்த ப்ரோப்பனாலோட 1 2 செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கு மீதைல் இருக்கு ஸோ 2-methyl propanol is our compound plus methanol இதுதான் நம்மளோட கரெக்டான காம்பினேஷன் எல்லாருக்கும் பக்காவா கிளியரா இருக்குதா ஒரு பிரச்சனை இல்லை ஸ்மூத்தா போகுதா ஐ யூ கெட்டிங் தி ஆன்சர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா வீடியோ வந்து ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை நம்ம சேர்ந்து ரிவைஸ் பண்ணலாம் மேக் ஷூர் யூர் ஷேரிங் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஓகேங்களா நல்லா போகுதுல்ல செஷன் வந்து ரைட் வெரி குட் ஹாய் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ரைட் சுதி மேம் So next question phenol can be distinguished from ethanol by reaction with the following steps so yes so distinguishing test one of the important so first one என்ன கொடுத்திருக்காங்க iodine and alkali so இந்த iodine and alkali எந்த type of testல நம்ம யூஸ் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எந்த type of test okay so of course phenol iodine and alkali கூட ரியாக்ட் ஆகாது இதே எத்தனால் பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும் so எதனால இந்த எத்தனால் ரியாக்ட் ஆகும் அப்படினா இந்த I2 + NaOH
இது வந்து ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப எத்தனால இது என்னவா மாத்தும்? it will converts into ethanol மாத்தும். உங்களுக்கு தெரியும். so alcohol on mild oxidation will give you aldehyde. அப்ப aldehyde கிடைச்சாச்சு. இந்த aldehyde ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? it is CH3C double bond H. so இது என்ன குரூப்னு சொல்லுவோம்? what is the name of this group? this is called as methyl ketone. அப்ப methyl ketone இருக்கு, I2NA வச்சிருக்கு. அப்ப என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்? it's a haloform reaction. correct? yes, very good. it's a specific, it's called as iodoform reaction. அப்போ ethanol undergoes iodoform reaction. அப்போ அங்க distinguish ஆயிடுச்சு. phenol iodoform நடக்காது, ethanol என்ன நடக்கும்? iodoform நடக்கும். அப்போ நம்ம distinguish பண்ணிட்டோம். let's come to the ferric chloride. I think practicalsல எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். neutral ferric chloride. so phenol கூட neutral ferric chloride ஆட் பண்ணீங்கன்னா violet color complex கிடைக்கும். ரைட்டா? you will get the violet color complex. அப்ப phenol distinguish பண்ணியாச்சு, but எது react ஆகாது? ethanol react ஆகாது. let's come to the acetyl chloride. what is the formula for acetyl chloride? this is CH3C double bond Cl. so சொல்லுங்க, suppose உங்ககிட்ட alcohol இருக்கு, okay, which means என்னது? ethanol இருக்கு. ethanol கூட CH3C double bond Cl add பண்ணா என்ன கிடைக்கும்? you will get ester as a product. correctா? you will get ester. so ester formation எப்பெல்லாம் நடக்கும்? alcohol with carboxylic acid, alcohol with acetyl chloride, alcohol with acetic anhydride. இந்த மூணு கேஸ்ல ester formation நடக்கும். அது alcohol இருந்தா என்ன, phenol இருந்தா என்ன? so ரெண்டு கேஸ்லயுமே when alcohol react with acetyl chloride or phenol react with acetyl chloride, so ரெண்டுத்துலயுமே ester formation நடக்கும். அப்போ இந்த கேஸ்ல நான் distinguish பண்ண முடியாது. distinguishing அப்படினாலே one should give the positive test, balance ஒன்னு negative test இருக்கணும். அப்ப the right answer is option 3. okay, what about the bromine water? bromine water ethanol கூட react ஆகுமா? it will not. but phenol கூட react ஆகும். you will get a white color product. phenol with bromine water white color, and then aniline with bromine white color product now. okay, super guys, super. iodoform is it good? ஓகே, சூப்பர். நல்ல கொஸ்டின். கரெக்டா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீட்ல ஹைலி எக்ஸ்பெக்டட் சார்ட் ஆஃப் கொஸ்டின் தான். கரெக்டா? இந்த வருஷம் நம்ம இப்போ எழுதின எக்ஸாம்ல, ஒரு மாசம் முன்னாடி எழுதின எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சா, தாலின் டை டெஸ்ட் யாருக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? தாலின் டை டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் எதுக்கு? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நீட்ல இருந்த கொஸ்டின் தான். கரெக்டா? அன்னைக்கு மிஸ் பண்ணவங்க யாருமே இனிமே மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா சொல்லுங்க. தாலின் டை டெஸ்ட் யூஸ்ட் ஃபார் வாட்? ஐடென்டிஃபைங் யாரு? ஞாபகம் இருக்கா? okay, so the next question, which one of the following has the smallest heat of hydrogenation per mole? heat of hydrogenation யாருக்கு கம்மின்னு தான் கேட்டிருக்காங்க. கடைசியில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஸ்மாலஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ heat of hydrogenation கான்செப்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. heat of hydrogenation is directly proportional to the number of pi bonds. number of pi bonds. அப்புறம் என்ன? it is inversely proportional to யாரு? stability. it is inversely proportional to stability. அப்போ ஃபர்ஸ்ட் pi bonds கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்க. pi bonds ஓட கவுண்ட் பண்ணி பாருங்க. phenol, correct. phenol ஓட டெஸ்ட்க்கு தான் இது தாலின் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தாலின் டை டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட்? phenol. வெரி குட், வெரி குட் கமெண்ட். வெரி குட், வெரி குட். எல்லாரும் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. குட். சோ ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க pi bonds எத்தனை இருக்கு? 1 பியூட்டின் ஒரு pi bond, இங்க ஒரு pi bond, ஒரு pi bond, ஒரு pi bond, which means pi bonds எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ். அதுக்கு அடுத்து நம்மளோட ஆன்சர் எதை பொறுத்து இருக்க போகுது? our answer will be based on stability. நிறைய பேர் டைரக்டா போய் ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த क्वेश्चनல பிரச்சனை இல்ல, pi bonds சேமா இருக்குறனால. pi bonds டிஃபரண்டா இருந்துச்சுனா நீங்க டைரக்டா போய் என்ன செக் பண்ண கூடாது? ஸ்டெபிலிட்டி செக் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் pi bonds ஓட கவுண்ட் செக் பண்ணிருக்கணும். மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கல்ல? ரைட்? சேஃப் தானே? ஓகே, நவ ஸ்டெபிலிட்டி சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் டிரா பண்றது கொஞ்சம் சேஃப்னு சொல்றேன். ஓகேங்களா? பியூட்1ஈன் இப்படி இருக்கும். trans 2 butene இப்படி இருக்கும். cis 2 butene இப்படி இருக்கும். நவ ப்ரோபீன் இப்படி இருக்கும். ரைட்? ஆல்கீன்ஸ் தான். ஆல்கீன்ஸோட ஸ்டெபிலிட்டி நம்ம எதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம் சொல்லுங்க? எதை பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுவோம்? நம்ம வந்து எல்லா ஃபேக்டர்ஸும் அப்ளை பண்ணலாம். எது அரோமேட்டிசிட்டி செக் பண்ணலாம், ரெசனன்ஸ் செக் பண்ணலாம். அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஒரே ஒரு pi bond தானே இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ டேரக்டா நம்ம எங்க வந்துடலாம்? ஆல்ஃபா ஹைட்ரஜனோட கான்செப்ட்னாலே யாருதான்? என்னதான்? ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் பேஸ் பண்ணி ஆல்ஃபா ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? ஸ்டெபிலிட்டி ஆஃப் தீஸ் ஆல்கீன்ஸ் சொல்ல போறோம். கிளியர் தானே? சொல்ல போறோம். ஸோ சொல்லுங்க, எங்க மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? எங்க இருக்கு? இங்க 2 தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 3 இருக்கு. ரைட்? இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 3, இங்க 3, 6 இருக்கா? ஓகே, இங்க எத்தனை வருது? இங்க 3, இங்க 3, அப்ப எவ்வளவு? 6 வருதா? கரெக்டா? which means இந்த ரெண்டு ஆல்கீன்ஸ் தான்
மோர் ஸ்டேபிள்னு வருது, இந்த ரெண்டு ஆல்கீன்ஸ் தான் மோர் ஸ்டேபிள்னு வருது. இப்போ அதுக்குள்ள டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம்? cis and trans இருந்துச்சுன்னா which one is more stable? Cis and trans alkene if they contain the same number of alpha hydrogen, which one is more stable? Trans alkene is more stable. More stable, which means this one should be having the lowest heat of hydrogenation. எதனால? stability அதிகம்னா heat of hydrogenation கம்மி. கடைசில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை? அது வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை? அது வந்து தேர்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கிளியரான மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்மாலஸ்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கணும். சிஸ் டிரான்ஸ்ல யார் மோர் ஸ்டேபிள்? டிரான்ஸ் மோர் ஸ்டேபிள்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னா அதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் கம்மி. ஸ்மாலஸ்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹேஸ் டு பி த செகண்ட் ஆப்ஷன். இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? எல்லாருக்கும் கிளியரா? கொஞ்சம் தம்ஸ் அப் போடுங்க கமெண்ட்ஸ்ல இஃப் இட் இஸ் கிளியர். ரைட். செஷன் இன்னும் லைக் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்களே. கமான், செஷன்ல லைக் பண்ணுங்க ஃபாஸ்டா. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி செஷனை லைக் பண்ணுங்க. தோஸ் ஆர் தேர். ஹை மௌலிகா. ஓகே, கிளியர், குட். சஞ்சய், ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ரைட், வெரி குட். எல்லாருக்கும் கிளியரா? செஷன் லைக் பண்ணுங்க மறக்காம. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இருக்கிறவங்க எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இஃப் இட் இஸ் ஹெல்பிங் யூ, மேக் ஷூர் யூ ஆர் லைக்கிங் த செஷன். ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தானே இது வரைக்கும்? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இங்க பாருங்க, ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷனுக்கு ரெண்டு கான்செப்ட் தான் இருக்குது. ஒன்று என்ன? நம்பர் ஆஃப் 5 bondsக்கு ப்ரொபோஷனல். இன்னொன்று என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்டெபிலிட்டி. நம்பர் ஆஃப் 5 bonds கவுண்ட் பண்ணி பாருங்க. எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு 5 bond தானே இருக்குது. அப்போ அது பேஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வர போறது இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இக்னோர் தட். கோ டு த நெக்ஸ்ட் ஐடியா. வாட் இஸ் இட்? ஸ்டெபிலிட்டி. இந்த 4 பேரோட ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்க? ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிறதுல ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6 இருக்கு, இங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6 இருக்கு, இந்த 2 தான் இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. ஸோ எங்க மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனோ அங்கதான் ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ தீஸ் 2 people ஆர் மோர் ஸ்டேபிள். ஓகே, இப்போ 6 தானே இருக்குது. அப்போ அவங்களை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது? சிஸ் ட்ரான் வந்துச்சுன்னா which one is more stable? Trans is more stable. அதனால trans alkene is the most stable. அதோட ஸ்டெபிலிட்டி அதிகம்ன்றதுனால அதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் தான் கம்மியா இருக்கும். பக்காவா கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இப்போ Kritika, clear? Shall we move to the next question? I hope it is going good. Clear இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். செஷன் வந்துட்டு மேக் ஷூர் யூ ஆர் லைக்கிங் த செஷன். ஓகே, குட். நல்லா போகுது. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டிபிக்கல் நீட் கொஸ்டின் தான். ஓகே, ஒரு டெர்மினல் ஆல்கைன் கொடுத்துருக்காங்க. டெர்மினல் ஆல்கைன். அந்த டெர்மினல் ஆல்கைன்ல ப்ராப்பரா எழுதுறீங்க. வந்து அங்க கன்ஃபியூஷன் வேண்டாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் C+CH இதுதான் காம்பவுண்ட். இதுல அமோனியா அண்ட் NaNH2 போட்டிருக்காங்க. NaNH2னா அது யாரு? NaNH2னா அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் தானே. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டா என்ன நடக்கும்? இதுல ஏதாவது ஒரு அசிடிக் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதை எடுக்கும். அதை ஃபர்ஸ்ட் எடுக்கும். கரெக்டா? அப்ப அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கா? இருக்கு. நமக்கு தெரியும் என்ன? டெர்மினல் ஆல்கைன்ஸோட இந்த ஹைட்ரஜன் யாரு தான்? அசிடிக் தான். கரெக்டா? இது வந்து அசிடிக் தான். அப்ப பேஸ் என்ன பண்ண போகுது? பேஸ் வந்து இந்த அசிடிக் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ வாட் வில் பி கெட்டிங்? இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து போகும், இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அந்த நெகட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கும்? Na+. ஸோ திஸ் ஷுட் பி யோர் ஏன்னு சொல்றது இப்படி இருக்கணும். என்ன? இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு Na+ இருக்கணும். எங்கே இருக்கு அந்த ஆப்ஷன்? இங்கே பாரு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ். இது கரெக்ட். இது ஆல்கீன் எல்லாம் மாறிடுச்சு. ஆல்கீன்லாம் மாறாது. ஓகேங்களா? அடுத்து என்ன? ஆல்கீனா மாறாது. இங்கே வந்து என்ன? ஹைட்ரஜனை மாற்றி NH2 வந்துருச்சு. அதெல்லாம் நடக்காது. அப்போயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்டிங் ஆனோம். அது செக் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. இருந்தாலும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா? திஸ் கேன் ஆக்ட் as a நியூக்ளியோஃபைல். நீங்கள் யார் ஆட் பண்ணால் போதும்? எலக்ட்ரோஃபைல். அதுதான் அவங்க எக்ஸாக்ட்லி இங்கே பண்ணுறாங்க. ETBRனா யாரு? ETBRனா ஈத்தைல் bromide. ரைட். இப்போ என்ன நடக்க போகுது? இந்த நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ண போகுது. எங்க எலக்ட்ரோஃபைல்? டெல்டா பாசிட்டிவ் டெல்டா நெகட்டிவ் தானே. இந்த கார்பன் தானே நம்மளோட எலக்ட்ரோஃபைல். இது வந்து இங்க அட்டாக் பண்ணுது, இது ரீப்ளேஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் இந்த கார்பன் மேல இப்போ இந்த ஈதைல் வந்துரும். எங்க இருக்கு? கரெக்டா தான். நீங்க பாருங்க, ஈதைல் வந்துருச்சு. CH2CH3. இஸ் இட் வெரி கிளியர் ஆர் நாட்? எல்லாருக்கும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல ஹாய். எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். எல்லாருக்கும் கிளியரா? Shall we go to the next question? செஷன் லைக் பண்ணலன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க செஷனை வந்து. ஓகேங்களா? நம்ம வந்து சேர்ந்து ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஆர்கானிக் பேஸ் பண்ணி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு அப்கமிங் செஷனில் ஏதாவது பர்டிகுலர் ஏரியாஸ் கவர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, வில் கன்சிடர் தட் அண்ட் கம் அப் வித் சச் ஏரியாஸ். ஓகேங்களா? ஓகே, ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? ரைட். ஓகே, ஸ்ருதி மேம். ஓகே, சூப்பர் மௌலிகா. Yes, sir. Yes. So we'll go to the next question.
ஸோ எங்கே நம்மளோட ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸும் காணமே, ஒருவேளை அவங்க கிளாஸ் ஈவினிங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜாயின் பண்ணலையோ என்னமோ. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Okay, so phenol on heating with NaNO2 and a few drops of concentrated H2SO4. So இங்க வந்து nitration உங்களுக்கு தெரியும். Nitration நாம என்ன reagent எடுத்துப்போம்? Comment boxல comment பண்ணுங்க பார்க்கலாம். So nitrationக்கு என்ன reagent எடுத்துப்பீங்க? Okay, so phenol on heating with NaNO2 and few drops of concentrated H2SO4. இது normal nitration கிடையாது. So எப்படி reaction நடக்கும்னு பார்க்கலாம். So இந்த NaNO2 first of all இந்த concentrated H2SO4 கூட react ஆயிட்டு, so what we will get? So Na plus and then HSO4 minus. So இந்த H2SO4 எப்படி split ஆகும்? H plus and then HSO4 minus. கரெக்டா? அப்ப எனக்கு NaHSO4 ன்னு கிடைக்கும். And இன்னொரு ப்ராடக்ட் என்னது? It is HNO2. So what is the name of HNO2? It's a nitrous acid. அப்ப phenolல நம்ம என்ன ஆட் பண்றோம்? HNO2 ஆட் பண்றோம். இதுவே nitration அப்படினா HNO3 இருக்கும். கரெக்டா? So அப்ப reaction பார்த்தலாமா? So phenol. So benzene which is connected to the OH group. So என்ன ஆட் பண்றோம்? So what is the structure of HNO2? It is OH and then N double bond O. Okay, HNO2 oda structure na எழுதிருக்கேன், which is nitrous acid. So this is a type of electrophilic substitution reaction. Nitration நீங்க யூசுவலா ஞாபகம் வச்சிருப்பீங்க, பட் இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் இந்த क्वेश्चन எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு தெரியும் OH group is a plus R group or plus M group. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும்? ஸோ para position தானே மேஜர் ப்ராடக்ட். அப்போ பேரால இருக்கிற H பிளஸும் இங்க இருக்கிற OHும் சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிகுலா வெளியில போயிடும். அப்போ யாரு நம்மளோட எலக்ட்ரோஃபைல்? This NO is electrophile which is connected in the para position of the phenol. அப்போ இங்க எனக்கு OH group இருக்கும் and then N double bond O இருக்கும். This is a naming reaction. யாருக்கு தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Okay, the right answer is, guys, it is not orthonitrophenol, it is actually para nitrosophenol. Okay, NO group நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Para nitroso. I think கீழ உங்களுக்கு structure தெரியலன்னு நினைக்கிறேன். Am I right? So it is benzene connected to the OH and then NO. So which is para nitrosophenol. NOங்கிறது வந்து it's a nitroso group. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. One of the important question. இது ஒரு naming reaction. Okay, and even நீங்க distinguishன்ல கூட படிச்சிருப்பீங்க. Okay, so நம்மளோட மாரா பேட்ச்ல I think distinguishன்ல கூட படிச்சிருப்பீங்க. It's a naming reaction. யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Yes sir. ரைட், ஸோ கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தோஸ் நோ த நேம் ஆஃப் த ரியாக்ஷன் கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம நீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் கேட்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் வெளியே போகிற மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். ஓகே, moving to the next question. ரைட், IUPAC நேம் ஆஃப் த given compound. IUPACலேருந்து ஒரு கொஸ்டின், நாமன்கிளேச்சர் பேஸ் பண்ணிடுற கொஸ்டின். ஓகே, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக முடிச்சிருங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்மூத்தாக எடுத்துருங்க ஆன்சர், வெளியே ஸ்மூத் ஆன்சர் எடுத்துருங்க. ரைட், IUPAC நேம் ஆஃப் த given compound is எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? PFG இருக்கா? பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? மாலிக்யூல்ல இருக்கா இல்லையா? இருக்கு. யாரு? கார்பாக்சைலிக் ஆசிட். கரெக்டாக, வேற யாரும் இல்லைல்ல. அதுக்கு அடுத்து அந்த கார்பாக்சைலிக் ஆசிடோட கார்பனே கார்பன் நம்பர் 1, அடுத்தது வந்து கார்பன் நம்பர் 2. இது ஃபிக்ஸ். இப்போ லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமான்ற டவுட் வரும். எப்படி போகணும்? நமக்கு அடுத்த ப்ரையாரிட்டி யாரு? PFGயை கன்சிடர் பண்ணால் அடுத்த ப்ரையாரிட்டி என்ன? லீபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட். கரெக்ட் ஆன்சர், லீபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட். ஓகேங்களா? குட். முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் சொல்கிறாங்க. ஸ்பீனாலோட நைட்ரோசோ நடக்குதுல்ல, அதுக்கு சொல்கிற பேர் தான் லீபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட்னு சொல்கிறது. ஓகே, ரைட். ஸோ 1 2. அடுத்து என்ன? நமக்கு என்ன? இந்த சைடுக்கு CH2CH, இந்த சைடுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. மல்டிபிள் பாண்ட்ஸ் அக்கமடேட் பண்ணுறோம் தானே ஐடியா வந்துட்டு. விச் மீன்ஸ் வி ஷுட் பி கவுண்டிங் திஸ் as the carbon number 3, this is the carbon number 4. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து மெயின் பேரண்ட் செயின் கிடைச்சது. இதுதான் நம்மளோட மெயின் பேரண்ட் செயின். ஸோ வாட் இஸ் திஸ்? 4 கார்பன் இருக்கிற ஒரு ஆசிட், தட் இஸ் பியூட்டனோயிக் ஆசிட். ஆனால் பியூட்டன் கிடையாது, டபுள் பாண்ட் இருக்குது செகண்ட் பொசிஷன். ஸோ திஸ் ஷுட் பி வாட்? பியூட்2ஈன் 1 ஓயிக் ஆசிட். இப்படி தானே இதோட பேர் வரணும். கரெக்டாக? பேரண்ட் செயினோட. நான் யாரோட பேர் இன்னும் வைக்கல, இந்த பேர் இன்னும் வைக்கல. ஆனால் இதே செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷனில் எங்கே இருக்கு? பியூட்டனோயிக் ஆசிட் கிடையாது. இது என்ன? கார்பாக்சி. தப்பு, எடுத்ததே தப்பு. பேரண்ட் செயின் எடுத்ததே தப்பு. இங்கே பியூட்டினோயிக் ஆசிட், 2 பியூட்டினோயிக் ஆசிட்னு வச்சிருக்காங்க. அதுக்காக செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி. ஓகே, அது அங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, பியூட் 4 ஓயிக் ஆசிட்னு சொல்லி இல்லை, 2 பியூட்டின் 4 ஓயிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. 2 பியூட்டின் 4 ஓயிக் ஆசிட். அது கரெக்டா? இஸ் இட் த கரெக்ட் நேமிங்? கிடையாது. ஸோ இதோட நேமிங் எப்படி வரும் நமக்கு வந்துட்டு? ஆர் நேமிங் ஷுட் பி 1 2 3 4. இதில் பியூட்டனோயிக் ஆசிட், பியூட் 2 ஈனோயிக் ஆசிட். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்குது? ஈதைல்.
So it should be coming out as what? 2-ethyl but2-enoic acid. What is the correct answer? What is the correct answer? Third option. Correct? Correct என்ன? Butene oic acid portion 1 எல்லாம் எடுத்து வைக்கலன்னா மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. மத்தபடி butenoic acidனா by default first positionல தான் யார் இருக்குன்னு அர்த்தம் வருது? carboxylic acid இருக்குன்னு அர்த்தம் வருது. fourth positionல oic acid வருதுக்கு அர்த்தம் இல்லை. இதனால oic acidனு சொல்ற அந்த carboxylic acid தான் PFG னா அதோட கார்பன் தான் எப்பவுமே என்ன? கார்பன் நம்பர் 1. அது வந்து நாலாவது கார்பனால மாறவே மாறாது. புரியுதுன்னு நினைக்கிற ஐடியா வந்துட்டு. ஓகேங்களா? அந்த கன்ஃபியூஷன் ஈஸியா நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிரலாம். ஓகே தானே? ரைட்? கிளியர் ஆயிடுச்சு ஆன்சர்? ஓகே, தேர்ட் ஆப்ஷன் சொல்லிருக்காங்க நிறைய பேர். வெரி குட், கிரேட், குட் ஜாப். Good job. Dr. Fairy, Maulika, Sanjay, Baby Sharmila, எல்லாருமே சூப்பர், குட், வெரி குட், ஸ்வீட்டி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொரு ஐயூபிஎஸ்சி ஆன்சர் எடுத்துருங்க. ஆன்சர் எழுதுங்க. இதுலேயும் கன்ஃபியூஷன் வரலாம். எஸ், குட், தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் கிருஷ்ணகீர்த்தனா. ரைட். நவ் ஐயூபிஎஸ்சி நேம். ரைட். ஓகே, ஐயூபிஎஸ்சி நேம்னு பார்த்தீங்கன்னா ஓகே பென்சீன் இருக்கு, இதில் NH2 இருக்கு, OCH இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்? நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். சார் NH2க்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறதா இல்லை OCH ஃபர்ஸ்ட் கொடுக்குறதா, எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்ற பிரச்சனையே வரும். அந்த பிரச்சனைக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்? நம்ம ஃபர்ஸ்ட் யாரை தேடணும்? PFG தேடணும். PFG. யார் தான் PFG? NH2 தான் PFG. OCH PFG கிடையாது, தெரியுமில்ல? நம்ம அதை எங்கே வைப்போம்? OCH ஒரு குரூப் இருந்துச்சுன்னா நம்ம மாலிக்யூல்ல அதோட பேர் கடைசியில் சொல்லுவோமோ இல்லை ஸ்டார்டிங்கில் சொல்லுவோமோ? எங்கே சொல்லுவோம்? OCH3 மெத்தாக்சின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் தானே சொல்லுவோம் எப்போவுமே. அதுக்கு அர்த்தம் என்ன? அது ஒரு PFG கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஏ சப்ஸ்டிவெண்ட். அப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த NH2 தான். திஸ் இஸ் யோர் கார்பன் நம்பர் 1. அப்படின்னா இது 2, இது 3, இது 4. ஃபோர்த் பொசிஷன்ல யாருக்கு? மெத்தாக்சி. அந்த மாதிரி பேருக்கு தானே பார்ப்போமா? 1 மெத்தாக்சி கிடையாது. அமினோ ஃபீனைல் மீதைல் ஈதர்னு சொல்றது காமன் நேமிங், அது யூபிஎஸ்சி நேமிங் கிடையாது. இங்க பாருங்க, 4 மெத்தாக்சி அனிலின் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் 4 மெத்தாக்சி அனிலின் கூப்பிடலாமா? அது ஓகேவா? இல்லை அதை போய் வேற பென்சீன் அந்த மாதிரி சொல்லுமான்னு சொல்லி டவுட் இருக்கும். கரெக்டா? அனிலின்னு சொல்றது என்னதான்? நம்ம யூபிஎஸ்சி ஆக்செப்டடான ஒரு பேர் தான். யூபிஎஸ்சி ஆக்செப்ட் பண்ணியிருக்கிற ஒரு பேர் தான். அதனால 4 மெத்தாக்சி அனிலின் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் வாட்? நன் ஆஃப் தி அபவ், பிகாஸ் திஸ் இஸ் ஐயூபிஎஸ்சி ஆக்செப்டட் நேம் இட் செல்ஃப். அதுவே டிக் பண்ணலாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா? ஸ்டாண்டர்டா இருக்கா? உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்மூத்தா போகுதா ப்ரிப்பரேஷன் வந்துட்டு? Is it helping you? Is it going good? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்க கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா நமக்கு ஒரு நீட் ரிவிஷன் பண்றதுக்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். கரெக்டா? சும்மா JEE அட்வான்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து உங்களை பயப்படுறதுக்கு எடுத்துட்டு வரல, ரொம்ப ஈஸியா டம்மி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரல. கரெக்டா நீட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபார் a really good revision such kind of questions are taken. ஓகேங்களா? ரைட். So we'll move to the next question. Okay, right. Okay, yes, come up with the answer, Sudhi ma'am. ஓகே, ஸோ சஞ்சய் குமார் அண்ட் பேபி ஷர்மிளா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லிபர்மன் நைட்ரஸோ டெஸ்ட், வெரி குட், சூப்பர். இட்ஸ் அ லிபர்மன் நைட்ரஸோ டெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். NO நைட்ரஸோ. வெரி குட். ஸோ லெட்ஸ் கம் டு த வெரி குட் கொஸ்டின். Which of the following does not react with the aqueous NaOH? So NaOH அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? So NaOH is actually a base. கரெக்டா? அப்போ கண்டிப்பா we have to find the acid. So NaOH is a base. அப்போ எதெல்லாம் ஆசிடா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலா ஆசிட் அப்படினாலே நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? So acid means அதுக்கு முக்கியமா என்ன குவாலிஃபிகேஷன்? It has to give H+ ion. அப்போ phenol H+ ion கொடுக்குமா? Of course H+ ion கொடுக்கும். What about benzoic acid? Benzoic acid also will give you H+ ion. And acetic acid அதுவும் H+ ion கொடுக்கும். அப்ப என்ன டைரக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ங்கிறது இட்ஸ் a ether. Ether will not give you H+ ion. ஏன்னா ஹைட்ரஜன் யார் கூட கனெக்டடா இல்ல? ஆக்சிஜன் கூட கனெக்டடா இல்ல. ஹைட்ரஜன் இஸ் கனெக்டட் டு த கார்பன். அப்ப கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஹைட்ரஜன் இட் இஸ் நாட் அ அசிடிக் ஹைட்ரஜன். வெரி பேசிக் क्वेश्चन, பட் ஆஃபனா இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, coming to the next question. Yes. Right. Which of the following compound has the highest dipole moment? எப்பவுமே கேக்குற நமக்கு ஒரு ட்ரெண்டா நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டா? நம்ம DPP ல இருக்கிற क्वेश्चन தான் டைரக்ட்டா. ஆனா மறக்க கூடாது இல்ல. நம்ம நீட் எக்ஸாம்க்கு 2 நாள் 3 நாள் மிச்சம் இருக்கும்போது என்ன பண்ண கூடாது? மறந்துட்டு போக கூடாது. சோ அதனால ஞாபகம் இருக்கு இல்லன்னு கேரண்டி பண்றதுக்கு மட்டும் வெச்சிருக்கு. ஓகேங்களா? otherwise it's not a very challenging question. ஆனா பேசிக் லாஜிக்கல்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணா மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அந்த ட்ரெண்டா ஞாபகம் இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். சோ ஃபாஸ்டா நமக்கு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் போட்டுக்கோங்க. போல்ல ஆன்சர் போட்டுக்கோங்க ஃபாஸ்டா.
ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஞாபகம் இருக்குன்னா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். வாட் இஸ் தி ஆன்சர்? நமக்கு நார்மலி பொலாரிட்டின்னு பார்க்கும்போது CF greater than CCl greater than CBr greater than CI இப்படிதான் ஒரு பொலாரிட்டியோட லாஜிக் இருக்கும். கரெக்டாக பிகாஸ் ஃப்ளூரன் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்னால டெல்டா மைனஸ் டெல்டா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இப்படி தான் லாஜிக் இருக்கும். ஆனால் நம்மளோட ஆன்சர் இங்கே மாறும். கரெக்டாக எப்படி ஆன்சர் வரும்? ஹையஸ்ட் யாருக்கு வரும்? இந்த கார்பன் குளோரின் மீதாயில் குளோரைடுக்கு வந்து ஹையஸ்ட்னு வரும். எதனால வாட் இஸ் த மெயின் ஃபேக்டர்? அசர்ஷன் ரீசனாக கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் சொல்லலாம்? அதை வந்து வை கார்பன் குளோரின் சிஸ்டம் மீதாயில் குளோரைடு ஹேவ் ஹையர் டைபோல் மொமெண்ட் தேன் ஃப்ளூரோமீதேன் கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் சொல்றது? கொஞ்சம் சொல்லுங்க. those who know the answers, those who are preparing for NEET 2026 Re-NEET க்கு prepare பண்றவங்க, those who know the answers, come up with the answer. What is the reason methyl chloride have a higher dipole moment than methyl fluoride even though fluorine is more electronegative? What is the correct answer? That is because dipole moment is a product of charge and distance. இந்த distance னு சொல்ற factor வந்து யாருக்கு அதிகமா இருக்கு? கார்பன் குளோரினுக்கு அதிகமா இருக்கு. and that becomes a dominating factor than யாரு? சார்ஜ்ன்றனால தான் டைபோல் மொமெண்ட் அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? those who know the answers கமெண்ட்ஸ்ல போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ரைட்? ஓகே, I hope it is clear. Right? Moving to the next question. Distillation under reduced pressure is employed for, again டைரக்டா டெக்ஸ்ட்ல இருந்து ஆனா மறக்க கூடாதுன்னு ஒன்னு இருக்கு. what is the answer? Distillation under reduced pressure னு சொல்றது நம்ம எப்ப தான் யூஸ் பண்ணுவோம்? reduced pressure நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? which case? டைரக்டா எக்ஸாம்பிள் பேஸ்ட் क्वेश्चन தான். எக்ஸாம்பிள் பேஸ்ட் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. glycerol. கரெக்ட்டா? glycerol, right? glycerol. Distillation under reduced pressure is used when we have glycerol. reduced pressure ஓட ஐடியா ஞாபகம் இருக்கா? ஓகே, reduced pressure ஓட ஐடியா ஞாபகம் இருக்கா? நம்ம எக்ஸ்டர்னல் பிரஷரை வந்து கம்மி பண்ணி வைப்போம். எக்ஸ்டர்னல் பிரஷரை கம்மி பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? எக்ஸ்டர்னல் பிரஷர் கம்மி பண்ணி வைக்கும்போது இந்த லிக்விட் வந்து ஃபாஸ்ட்டாக பாயில் ஆக ஆரம்பிக்கும். அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாகும். பாயிலிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அதை டிஸ்டில் பண்ண வைக்கிறாங்க. திஸ் இஸ் தி ஐடியா. ஓகே, இட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் வாட்? glycerol. distillation of glycerol in the soap industry ன்னு NCERT போட்டிருப்பாங்க. இந்த soap industry. Okay, right. I hope the answer is clear. Moving to the next one. Okay, right. Yes guys, coming to the next question. So O3Zn H2O பார்த்தோன்னா என்ன ரியாக்ஷன் சொல்லி கெஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டா? இட் இஸ் ஓசனாலிசிஸ். ஓசனாலிசிஸ் எப்பயுமே நம்ம ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுவோம் பிகாஸ் டைம் இஸ் மோர் வேல்யூபிள். ரைட்டா? ஸோ என்ன பண்றோம்? ஸோ பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்சிஜன் இன்டர்மீடியட் ஓசனாய்டை பத்திலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அசிட்டோன். கரெக்டா? ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அசிட்டோன் பிளஸ் பேலன்ஸ் இருக்கிற காம்பவுண்ட் என்னது? CH3CHO. So I got an ketone and then aldehyde. So இப்போ இதுக்கு மேட்சா என்ன ஆப்ஷன் சூட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தறலாம். வெரி சிம்பிள். One of the product only show positive tolerance test. Of course, right? Tolerance test. Toleranceங்கிறது it's again a mild oxidizing agent. அப்ப aldehyde மட்டும் தான் mild oxidizing agentல carboxylic acid மாறும். அப்ப it's a correct answer. One of the product aldehyde மட்டும் தான் toleranceல work ஆகும். Next, both products show positive test. That is definitely wrong. Ketoneங்கிறது ரொம்ப strong compound which is more stable compound. அதுக்கு tolerance மட்டும் பத்தாது. கரெக்ட்டா? அப்ப option 1 right. Let's come to option 3. Both the product shows positive haloform test. So haloform test நாலே நமக்கு என்ன இருக்கணும்? methyl ketone இருக்கணும். அசிட்டோனோட ஃபார்முலா என்ன? CH3 C double bond or CH3. அப்போ இங்க methyl ketone இருக்கு and அதே மாதிரி aldehydeலயும் methyl ketone இருக்கு. அப்போ option 1 right, option 3 right. So here both 1 and 3 is a correct answer. கரெக்ட்டா? ஓகே, ரைட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓசனாலிசிஸ் பேஸ் பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? இட்ஸ் a good question. ஒரு குட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ரைட். மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கான்செப்ஷுவல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சும்மா டைரெக்டாக கேட்கறத பதிலாக லைட்டாக அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்கள், ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கோங்க. rotational angle required to get maximum stable conformer from the minimum stable conformer in the case of N-butane. N-butane ஓட conformational கதையில நம்ம படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும்? இங்க ஒரு CH3, இங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? இதுக்கு பின்னாடி ஒரு கார்பன் இருக்கும், இந்த பின்னாடி ஒரு கார்பன் இருக்கும். ஓகேங்களா? அங்கே என்ன இருக்கலாம்? அங்க வந்து இதே மாதிரி இதுக்கு பின்னாடி எக்ஸாக்ட்லி பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு CH3, இங்க ஹைட்ரஜன். In the conformer of butane is called as what? The eclipsed form. This is called as the eclipsed form. Okay, eclipsed form of butane சொல்றது most stable or least stable? Eclipsed form is called as the most stable or least stable? Eclipsed form is called as the
லீஸ்ட் ஸ்டேபிள். எதனால லீஸ்ட் ஸ்டேபிள்? பிகாஸ் இந்த பல்கி மீத்தைல் அண்ட் மீத்தைல் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்ல கிட்ட வருதுனால டார்ஷனல் ஸ்ட்ரெயினும் அதிகமாக இருக்கும், ஸ்டெரிக் ஸ்ட்ரெயினும் அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆனது. இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆனது. ஓகேங்களா? இதே மாதிரி மோஸ்ட் ஸ்டேபிள் எது வரும் பியூட்டேனுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் எது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விச் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன் ஃபார் பியூட்டேன்? எக்லிப்ஸ்டா, காஷா, இல்ல ஸ்டாகர்டா? வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இங்க சிஎஸ்டி இருந்துச்சுன்னா ரைட், பின்னாடி என்ன வேணும்? பேக்ல இருக்கிற கார்பன் மேல என்ன இருக்கணும்? மீதைல் குரூப் கீழே வரணும். கரெக்டா? இப்படி வந்தாதான் இது என்னன்னு சொல்லுவாங்க? திஸ் இஸ் கால்ட் as the staggered form. ரைட்? இல்ல ஆன்டி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as what? the anti form. கரெக்டா? இந்த staggered இல்லனா anti form தான் பியூட்டேனுக்கு என்ன? மோஸ்ட் ஸ்டேபிள். ரைட்? மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும் to get the maximum stable from the minimum stable. so minimum stable வந்து இதுதானே. இங்க ஆங்கிள் நீங்க 0 டிகிரி டைஹெட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீதைல் இப்படி ரெண்டு பேர் இருந்தது, இது அப்படியே ஆப்போசிட் கொண்டு போகணும். நீங்க எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்குது? 180 டிகிரி. கரெக்டா? இதோட டைஹெட்ரல் ஆங்கிள் என்னதா? 180 degree தான். which means you have to rotate this molecule by what degree? 180 degree. Only then you will be getting the staggered or the anti-conformation, which is the most stable. Very good. Comments la correct போட்டுருக்காங்க conformation, which means our correct answer is second option. Clear தானே எல்லாருக்கும்? இது வந்து clear தானே? Right? I hope you got the answer. Moving to the next one. Which of the following alkene is the most reactive for hydration? Simple question. ஹைட்ரேஷனுக்கு மோஸ்ட் ரியாக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. சிம்பிள் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் இல்லை, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஹைட்ரேஷனோட ரியாக்டிவிட்டி கேட்டிருக்காங்கன்னு என்ன பண்ணுவோம் ஆல்கீனுக்கு? இதோட ஒரு வேரியேஷன் நான் இதுக்கப்புறம் கேட்குறேன். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டினுக்கு நான் கேட்குறேன், அதுவும் நீங்கள் தெரியுமான்னு பாருங்க. ஓகே, அப்போ ரெண்டு ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி வந்து கவர் ஆகும். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். which of the following alkene is more reactive for hydration? ஈத்தீன் இருக்கு, ப்ரோப்பீன் இருக்கு, பியூட்-1 இருக்கு, 2-methyl propene இருக்கு. நமக்கு லாஜிக் என்ன? ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன் சொல்றது எந்த மெக்கானிசம் தான்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். which means நமக்கு அங்க யார் இருக்கு? இன்டர்மீடியேட்டா ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. which means it will be dependent on the stability of the carbocation. இந்த சிஸ்டம்ல நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க, இதுல எங்க தான் உங்களுக்கு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கிடைக்க சான்ஸ் இருக்கு? இந்த மாலிக்யூல் கொஞ்சம் பாருங்க. 2-methyl propene சொல்றாங்க. 2-methyl propene இதுதான். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் H+ ஆட் பண்ணா இது போய் இங்க அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வருமா? வாட் கைண்ட் ஆஃப் டிகிரி இஸ் தட்? டெர்ஷரி. கரெக்டா? டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்குது. இது ஹைலி ஸ்டேபிள் தானே. வேற நீங்க எந்த கேஸ் வேணா எடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்காது? டெர்ஷரி அளவுக்கு ஸ்டேபிளான கார்போகேட்டையான் ஜெனரேட் பண்ண முடியாது. which means this will be the Re-NEET டஃபாலாம் வராது. அருள்பிரியா Re-NEET டஃபாலாம் வராது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் மட்டும் லைட்டா இன்க்ரீஸ் ஆகலாம், லைக் எனி அதர் நார்மல் நீட் எக்ஸாம். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி குட் திங். ஓகேங்களா? எல்லாமே ஈஸியா இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? நீங்க சில்லி மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். கரெக்டா? இப்போ போன நீட் எக்ஸாம்ல கூட என்ன நடந்துச்சு? நிறைய பேர் கெமிஸ்ட்ரி பயாலஜில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் எடுக்கும். பிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணல. கரெக்டா? ஒரு 60-80 நின்றுச்சு நிறைய பேருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு? ஃபிசிக்ஸ் நிறைய பேர் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ கட் ஆஃப் மொத்தமாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்னா, பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்தால் தான் நமக்கு டேஞ்சர். பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் மார்க் எடுத்தால் தான், தட் இஸ் ஃபிசிக்ஸில் 150 எடுத்தால் தான் தப்பிக்க முடியுன்ற மாதிரி ஆகிடும். அது நமக்கு அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை நிறைய பேருக்கு. கரெக்டாக? அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் அன் ஈஸி பேப்பர். கொஞ்சம் டஃப்பான பேப்பர் வந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டான ஆன்சர்ஸ் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நம்மளோட படிச்சிருக்கிற ஸ்ட்ரென்த்ல இருந்து நல்ல கொஸ்டின் சால்வ் பண்ணி நல்ல ஆன்சர் எடுக்கும்போது எல்லாராலையும் அதை சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகே, டோன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் அன் ஈஸி பேப்பர். நமக்கு வேண்டாம் ஈஸி பேப்பர் தான் டேஞ்சர். ஓகேங்களா? ஸோ யூ ஆன்சர் வாட் எவர் யூ கேன். நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு உங்களோட ஸ்ட்ரென்த்தான ஏரியாவிலிருந்து சூப்பராக ஆன்சர் பண்ணுங்க, சில்லி மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ரைட் அருள்பிரியா. ரைட். ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்குது, வேற எந்த கேஸ்லையும் அந்த அளவுக்கு ஸ்டேபிளான கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இதோட ஒரு வேரியேஷன் நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு. கரெக்டா? இதே 4 ஆப்ஷன் வச்சுட்டு ஓகேங்களா, நான் லைட்டாக ஒன்று மட்டும் மாத்திரம். என்ன ஹைட்ரேஷனுக்கு பதிலாக நான் என்ன கேட்குறேன்? ஹைட்ரேஷனுக்கு பதிலாக நான் இப்போ என்ன கேட்குறேன்? கொஸ்டினை மாடிஃபை பண்ணிட்டேன். இப்படி தான் கான்செப்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணுறது. கரெக்டா? இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. நவ் வாட் ஹேப்பன்ஸ்? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகேங்களா? போடாதீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க. If the question was which of the following alkene is the most reactive towards hydrogenation, கதை எப்படி மாறும்? Waiting for your response. சொல்லுங்க. Now this is a different question. கரெக்டா? சேம் ஆன்சரா இருக்குமா இல்ல மாறுமா? What do you think? Waiting for your answers in the comments. புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜனேஷன் தான் நடக்க போகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆல்கீன் லெஸ் ஸ்டேபிளா இருக்குதோ அவன் தான் மோர் ரியாக்டிவா இருக்கும். ஓகேங்களா? இங்க லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கிற ஆல்கீன் யாரு சொல்லுங்க? இங்க யார் லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கும்? த அன்சப்ஸ்டிடியூட்டட் ஈத்தீன். கரெக்டா? பிகாஸ் இதுக்கு என்ன இல்லை,
நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாத இந்த ஆல்கீனோட ஸ்டெபிலிட்டி தான் என்ன இருக்கிறதுலையே கம்மியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்னா அது ஈஸியாக என்ன அண்டர்கோ பண்ண போகுது, ஹைட்ரஜனேஷன் அண்டர்கோ பண்ண போகுது. இந்த பை பாண்ட் ஈஸியாக உடச்சிடலாம். கிளியரா? திஸ் ஷுட் பி த கான்செப்ட் அப்ளை. யா, வெரி குட் வெரி குட். சஞ்சய், கிருஷ்ணகீர்த்தனா, ஸ்மார்ட் ஸ்டடி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. மஞ்சுளா, சி, குட், வெரி குட். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் that kind of a question. ஓகே, இப்போ ரியாக்ஷன் பொறுத்து தான் ஆல்கீன்ஸோட ரியாக்டிவிட்டி. கார்போகேட்டையான் இன்வால்வ் ஆகிற இடத்துல இந்த மாதிரி டெர்ஷரி கிடைக்குமா, அலைலிக் கிடைக்குமான்லாம் பார்க்கணும். ஆனால் அதே டைமில் ஹைட்ரஜனேஷன் மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் எது பார்க்கணும், அந்த ஆல்கீன் வந்து ஹை ஸ்டேபிளா லெஸ் ஸ்டேபிளான்ற மாதிரி பார்க்கணும். லீ ஸ்டேபிளான ஆல்கீன் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும். எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்காங்க. சூப்பர், வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ யா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எப்பயுமே வந்து இந்த ஈத்தர்ல இருந்து யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அ ஸ்டூடெண்ட் ட்ரை டு two reactions for preparing the third butyl ethyl ether. Okay, so கண்டிப்பா reactant பார்த்தோன்னா என்ன நேமிங் ரியாக்ஷன் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இட் இஸ், எந்த நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ C2H5ONA இருக்கு, which is sodium ethoxide, and இங்க இருக்கிறது tertiary butyl chloride. கரெக்டா? அப்போ என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? திஸ் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன, நம்மளால செகண்டரி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியும், டெர்ஷரி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு செக் பாயிண்ட், கண்டிப்பா எது எடுக்க கூடாது, we should not take secondary or tertiary alkyl halide. So ஈத்தர் guys நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈத்தர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இட்ஸ் a weightage part. அதுல ஆல்கைல் ஹாலைட் வந்து செகண்டரியோ டெர்ஷரியோ நம்ம எடுக்க கூடாது. எதனால? பிகாஸ் we are using the alkoxide. இந்த ஆல்காக்சைடுங்கிறதுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாவும் ஆக்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராங் பேஸாவும் ஆக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க டெர்ஷரி ஆர் செகண்டரி ஆல்கைல் ஹாலைட் எடுத்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால எலிமினேட்டட் ப்ராடக்ட் ஆல்கீன் தான் உங்களோட ப்ராடக்டா கிடைக்குமே தவிர you won't get the ether. அப்ப what is the answer? ஓகே, வில்லியம்சன். சூப்பர் நியா, சூப்பர். அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிறது டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட், இங்க இருக்கிறது பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? they will prefer option 2. கரெக்ட்டா? பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் அந்த ஆல்காக்சைடு என்ன வேணா இருக்கலாம், பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம், டெர்ஷரியா இருக்கலாம். one of the good question, ether part. yes sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். இது கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு வராதிங்க எக்ஸாமில். தயவு செஞ்சு ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கரெக்டா? நம்ம வந்து ரொம்ப பல்கியான ஆல்கைல் ஹைலைட்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. அங்கே எலிமினேஷன் அதிகமாக நடக்கும், அது வந்து பெரிய பிரச்சனை. ஆல்கீன் தான் நமக்கு ப்ராடக்டாக வரும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான் இது வந்து. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், மெயின் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். ஓகே, மெக்கானிசம் வச்சு லைட்டாக அவங்க செக் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஷார்ட்கட்டாவது படிச்சிருக்கலாம், இல்லைனா மெக்கானிசம் பேஸ் பண்ணி படிச்சிருக்கலாம். ரெண்டும் ஓகே தான். ஓகேங்களா? கேன் யூ கம் அப் வித் கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் போட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆல்கைன் மேலே, ஆல்கீன் மேலே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆல்கைன் மேலே அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்க? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. HCl, H+ and Cl-. கரெக்டா? இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 தடவை ஒரு மார்கானிக் குரூசிபிள் அப்ளை பண்ணிடுங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோதான். 2 தடவை மார்கானிக் குரூசிபிள் அப்ளை பண்ணுங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே போகணும்? இந்த H+ எங்கே கொண்டு போகணும்? இந்த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே தானே மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா இங்கே ஹைட்ரஜனே இல்லை. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சா, ஒரு பை பாண்ட் பிரேக் ஆயிடுச்சா, இங்கே குளோரின் வந்துச்சா. ஸோ யூ கெட் வாட்? யூ கெட் திஸ் சிஸ்டம். கரெக்டா? இப்போ அடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் HCl நீங்கள் ஆட் பண்ணும்போது நடந்தது. கரெக்டா? செகண்ட் ஸ்டெப் ஆஃப் HCl நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, நான் சொன்னேன் ஜஸ்ட் ரிப்பீட் த ப்ராசஸ். விச் மீன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CCl. இங்கே தான் அடுத்த Cl வரணும், இங்கே CH3. You are getting a what kind of dihalide? Geminal dihalide. Very important. You are getting what? Geminal dihalide தான் உங்களுக்கு கிடைக்குது. இப்படி படிச்சு வச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? You will be getting a geminal dihalide and also it will be following what? ஹாய் நஸ்ரீன் சார், புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே செஷனை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? வில் பி சால்விங் லாட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஃபுல் சிலபஸில் இருந்து. ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர்? 4th ஆப்ஷன். எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். சூப்பர், குட் ரெஸ்பான்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். டைரக்டா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். GOC கொஸ்டின். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் போல்ஸில் ஃபாஸ்ட் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக
ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகைட்ரேட் ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் ஆரோமேட்டிக் ஆன்டி ஆரோமேட்டிக் அப்படி இருக்குதுன்னு பாருங்க. இருக்கு, கரெக்டா இருக்கு. ஒரு சில பேர் ஆரோமேட்டிக், ஒரு சில பேர் ஆன்டி ஆரோமேட்டிக். கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சில்லி மிஸ்டேக் பண்ணாத கரெக்டா சில்லி மிஸ்டேக் பண்ணாத. ஆரோமேட்டிக் ஆன்டி ஆரோமேட்டிக் கரெக்டா எடுத்துக்கோங்க. இவன் யாரு? இவன் ஆரோமேட்டிக் ஆன்டி ஆரோமேட்டிக்கா? திஸ் ஒன் இஸ் ஆன்டி ஆரோமேட்டிக். கரெக்டா ரூல்ஸ் அப்ளை பண்ணா வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து என்ன? ஆரோமேட்டிக். கரெக்டா? இந்த கேட்டையோட காமன் பேர் சொல்றீங்களா? கேன் யூ நேம் திஸ் கேட்டையான்? இந்த கேட்டையோட காமன் நேம் கொஞ்சம் சொல்றீங்களா? பிகாஸ் அப்படி கூட கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. 7-membered aromatic compound containing a positive charge. What is the name of that cation? It's a very important name. What is the name? What is the name? 7-membered aromatic compound. What is the name? What is the name? நிறைய பேர் வந்து தேர்ட் ஆப்ஷன்லாம் சொல்றாங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இப்படி தான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெண்டா இருக்கு, அதனால கன்ஃபியூஸ்ட் ஆகுதான்னு தெரியாது. இங்க பாருங்க, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுதான் இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. எத்தனை மெம்பர் கார்பன்? இது 7-membered கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் மாலிகுல் நீங்க செக் பண்ண உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? ஆரோமேட்டிக்னு வராதா? ஆரோமேட்டிக்னு வராதா? தேர்ட் ஆப்ஷன் இங்க பாருங்க. ஏன் இவ்வளவு மிஸ்டேக் வருது? சரியா கவனிங்க. இது வந்து என்ன? கரெக்ட் தான். இங்க ரெசனன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் a benzylic carbocation. கரெக்டா? benzylic carbocation ஸ்டேபிள் தான், இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் தானே வரணும். தேர்ட் ஆப்ஷன் இஸ் பென்சைல் கார்போகேட்டையான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதுனால சொல்றேன். சரியா கவனிச்சுக்கோங்க. ரைட், சஞ்சய் குமார் கரெக்ட். ட்ரோபிலியம் கார்போகேட்டையான். ஓகே, இந்த கார்போகேட்டையான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல. இங்க பாரு, இந்த கார்போகேட்டையான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா எப்பவுமே சொல்றது தான், நமக்கு ரியாக்ஷன் எல்லாம் வருதான். பென்சைல் கார்போகேட்டையான் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு. கரெக்டா? பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான், ஸ்டேபிள் தான். இதனால இங்க ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இவன் ஸ்டேபிள் தான். கரெக்ட், ரெசனன்ஸ் இருக்கு அதனால. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்னோட கதை அதை விட பெருசு. என்ன? அவனுக்கு ஆரோமேட்டிசிட்டியே இருக்கு, ரெசனன்ஸ் இருக்குன்றது மட்டும் இல்ல. இங்க பாருங்க, ரெசனன்ஸ் இருக்குன்றது மட்டும் இல்ல. This is part of an aromatic system. Aromatic molecules are highly stable or unstable? What do you think? Aromatic molecules are highly stable. நால இதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம் தானே. So this should be your correct answer. ஓகேங்களா? இதோட ஒரு டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி போடணுமா? போர்டில் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Should we discuss the decreasing order? Which will be the most stable one? First one is the most stable one. எதனால? அவன் aromaticன்றனால. அடுத்து யாரு? இவன் வருமா? இவன் most stable வருமா? வராது. anti aromaticனா highly unstable. அப்ப அடுத்து யாரு வரணும்? அடுத்து benzylic. இவன் யாரு? allylic. இதுக்குள்ளே என்ன இருக்கு? நமக்கு ரெசனன்ஸ் இருக்கு. அப்ப what is the next stable one? First most stable வந்துருச்சு because of aromatic. அடுத்து யாரு வருது? benzylic. இப்பதான் உங்களோட ஆளு வருது. யாரு? benzylic. ஓகே, பிகாஸ் நமக்கு நிறைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் யாரு வருது? ரெசனன்ஸ் இருக்கிற யாரு வருது? allylic வருது. ஓகே, அதுக்கு அடுத்து கடைசியில தான் யாரு வரணும்? 2 வந்து ஆக்சுவலி ஸ்டேபிளே கிடையாது. இவன் என்ன? ரொம்ப அன்ஸ்டேபிள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதனால? பிகாஸ் அவன் யாரு? ஆன்டி ஆரோமேட்டிக். இங்க என்ன மிஸ்டேக் பண்ண போறாங்க நிறைய பேரு? சார் இங்கேயும் வந்து ரெசனன்ஸ் இருக்குதே, சார், அப்ப அதுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும்லன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. கவின் ஹாய். செஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? those who recently joined, please செஷனை லைக் பண்ணிக்கோங்க. பாருங்க, செஷன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய குட் குவாலிட்டி क्वेश्चंस அண்ட் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நீங்க நீட் எக்ஸாம்ல பண்ண சான்ஸ் இருக்குதோ அந்த மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்கு இப்பவே வந்து நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். சோ இந்த ரெசனன்ஸ் இருக்குதுன்ற உண்மைதான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, அது இட் ஃபால்ஸ் அண்டர் வாட் சிஸ்டம்? ஆன்டி ஆரோமேட்டிக் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள்ன்றது இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் அவன் கடைசியில வந்துருச்சு. இந்த ஆர்டர் எல்லாருக்கும் கிளியர்னா கமெண்ட்ஸ்ல ஒரு black heart போடுங்க. ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கிளியர்னா 1 3 4 2 2 பேர் 3 பேர் போடுங்க. மஞ்சுளா, டாக்டர் ஃபேரி, வெரி குட், ரியலி குட். இது கிளியர்னா, இந்த ஆர்டர் கிளியர்னா ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஃபாஸ்டா வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். ஹாய் கவின், ஹாய். Is it clear? Waiting for your response. Moving to the next question. Okay, ma'am. So next question again Williams and ether synthesis. So already நம்ம சொல்லிட்டே இருக்கோம், இந்த ether பார்ட்ல இருந்து for sure ஒரு question வரும். Okay, and specifica இந்த carbon to oxygen ether when reacts with alkyl halides எப்படி வந்து break ஆகும் அப்படிங்கிறது one of the important question. Yes, so எப்பயுமே நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், tertiary carbocation tertiary தான் வந்து ஈஸியா ரியாக்ட் ஆகும் because tertiary carbocationங்கிறது இட்ஸ் a more stable அப்படின்னு சொல்லிட்டு. See, according to Williams and ether synthesis, இது எந்த pathway ஃபாலோ பண்ணுது? ஓகே, NCERT ல மெக்கானிசம் கிடையாது.
இந்த வில்லியம்சன் ஈத்தர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா it follows a SN2 pathway. Okay, it is not SN1. Guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம்சன் ஈத்தர்ல SN2 தான் ரியாக்ஷன். கரெக்ட்டா? அப்ப SN2ல யார் மோஸ்ட் ரியாக்டிவ்? So primary, then secondary, then tertiary. So அதனால what is the right answer? This is 0 degree இல்ல சூப்பர் பிரைமரி. இது எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஒரு மிஸ் பண்ற क्वेश्चन. பார்த்த உடனே நான் tertiary தான் மோர் ரியாக்டிவ்னு சொல்லிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ண கூடாது. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் SN2 pathway-வ ஃபாலோ பண்ணுது. கரெக்ட்டா? எஸ் சார். Right, moving to the next question. அடுத்த क्वेश्चन ட்ரை பண்ணலாமா? இது கிளியர் தானே எல்லாருக்கும்? ரைட், tautomerism is not observed in. எப்பவுமே நம்ம நீட்ல இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் பயந்துருவோம். கரெக்ட்டா? ஐயோ, tautomerism பேஸ் பண்ணி ஏதோ கொடுத்திருக்காங்க, நமக்கு தெரியாத கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்ல டவுட் வர சான்ஸ் இருக்கு. ஒரு டவுட்டும் வேண்டாம், இனிமே நம்ம பக்காவா கிளியர் கட்டா ஆன்சர் சொல்ல போறோம். சொல்லுங்க, what will be the answer for this question? What will be the answer for this question? What will be the answer? tautomerism நடக்குது, நமக்கு மெயின் ஐடியா என்ன? ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கலாம். அவங்க கீட்டோ ஃபார்ம்ல கொடுத்திருக்க சான்ஸ் இருக்கு, அவங்க ஈனால் ஃபார்ம்லயும் கொடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. கீட்டோல இருக்கிறவன் ஈனாலுக்கும் போகலாம், ஈனால இருக்கிறவன் கீட்டோவும் ஆகலாம். ஓகேங்களா? நீங்க கீட்டோ மட்டும் தேடக்கூடாது, அப்படி மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. சரியா பாருங்க, சரியா பாருங்க. இவனுக்கு என்ன, திஸ் இஸ் த கீட்டோ ஃபார்ம். கரெக்டா? திஸ் இஸ் த கீட்டோ ஃபார்ம். இவனுக்கு என்ன இருக்கு? ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க tautomerism நடந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? you'll be getting the enol form. இந்த கன்வர்ஷன் நடக்கும். கரெக்டா? ஸோ யூ ஹேவ் வாட் த tautomerism happening here. அப்போ இவன் கிடையாது நம்மளோட ஆன்சர், பிகாஸ் தேர் ஆஸ்கிங் நாட் observed தான். ஓகே, அடுத்து பாருங்க, இது கன்ஃபியூசிங்கா இருக்கும் நிறைய பேருக்கு. பாருங்க, அது என்ன? பென்சீன் இருக்கு. ஓகே, அது மேல என்ன? CH டபுள் பாண்ட் CHOH னு கொடுத்திருக்காங்க. அப்ப நிறைய பேர் என்ன பாப்பாங்கன்னா, இங்க C டபுள் பாண்டும் கிடையாது, ஆல்பா ஹைட்ரஜனும் கிடையாது, அப்ப tautomerism நடக்காதுன்னு டவுட் வர சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, அவங்க எதுல கொடுத்திருக்காங்க? this is the enol form. கரெக்ட்டா? பாரு, இது enol form தானே. அப்ப இது என்ன பண்ணலாம்? நீங்க இந்த enol form-ஐ tautomerize பண்ண வெச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதோட கீட்டோ ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு பேரும் tautomerism தானே. கரெக்ட்டா? அதுக்கு பேரும் tautomerism தானே. உங்களுக்கு இந்த மாலிக்யூல் கிடைக்காதா? பாரு, கிளியரா? which means tautomerism will happen here also. இங்க பாருங்க, நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்ல tautomerism இருக்கா? what do you think? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்ல tautomerism இருக்கா? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லயும் tautomerism இருக்கு. மிஸ்டேக் பண்ணாதே. I can see people making mistakes. நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கு? tautomerism இருக்கு. நைட்ரோ காம்பவுண்ட் shows a tautomerism. what kind of tautomerism? hi Dr. Bunny boy. right, what is the answer? சொல்லுங்க. நைட்ரோ காம்பவுண்டோட ஆல்பா பொசிஷன்ல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இது இப்படி tautomerize பண்ணும். இப்படி tautomerize பண்ணா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எப்படி? டபுள் பாண்ட் N OH, பாசிட்டிவ் சார்ஜ் still on the nitrogen, O minus. இதோட பேரு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. those who know the name of this structure, put it in the comments. this is called as a nitro form. this is called as a nitro form. what about the name of this form? what about the name of this form? Yeshiga, hi Yeshiga, very good. Pakka sir, super, good response. Right, so what do we call it? We may call it as a C form. We may call it as what? A C form. Okay, this is called as the a C form. Pseudo form nu solluvaanga. Okay, right, so this is called as the a C form of nitro version. So inga vanda enna nadakudhu? tautomerism nadakudhu. எந்த கேஸ்ல tautomerism நடக்காது? நமக்கு fourth molecule tautomerism நடக்காது, because aldehyde ஓட alpha carbonல யார் இல்ல? no alpha hydrogen, which means இங்க tautomerism நடக்காது, which means this is our answer. பக்காவா clear? ஒரு black heart. hi Dr. Niveem, what is your name? கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லுங்க. hi ஒரு black heart in the comments if the answer is clear. answer clear na? ஒரு black heart in the comments. waiting faster. tautomerism பேஸ் பண்ணி ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஈனால்ல இருந்து கீட்டோவா மாத்திட்ட. ரைட், what about கீட்டோன்ல இருந்து கீட்டோ ஃபார்ம்ல இருந்து ஈனால் ஃபார்மா மாத்திட்ட. நைட்ரோ ஃபார்மோட வேற கம்பேர் பண்ணிட்டு, ஸோ tautomerism பேஸ் பண்ணி 3 ஐடியாஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பக்கவா கிளியரா இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து. ரைட், நெக்ஸ்ட் ஒன், the strongest deactivating effect on aromatic ring. strongest deactivating, அது என்னது? deactivating group யாருன்னு கேக்குறாங்க. deactivating, my name is Niveda. hi Niveda, hi right, thanks for joining the session. continue in the session. ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. it will be helpful for your Re-NEET exam. strongest deactivating effect கேக்குறாங்க aromatic ringல. அப்ப இந்த deactivating னு சொல்ற, thanks for all the responses and the black hearts, great, thank you. ரைட், ஸோ இங்க deactivating effect கேக்குறாங்க. deactivating என்ன? எதுக்கான deactivating? அவங்க ஜெனரலி சொல்லுவாங்க towards electrophilic substitution reaction, towards nucleophilic substitution reaction எடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க எடுத்து சொல்லல. இங்க எடுத்து சொல்லனா அதுக்கு அர்த்தம் என்ன? by default consider it as what? towards electrophilic substitution reaction.
considers electrophilic substitution reaction, which means நம்ம பென்சீன் மேல இங்க ஒரு குரூப் இருக்குதா, இவங்க சொல்ற மாதிரி இந்த 4 குரூப் இருக்குதா, இங்க வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இது மேல அட்டாக் பண்ண போகுது. எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணனும், உங்க பென்சீனுக்குள்ள என்ன இருக்கணும், எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கணும், அப்பதான் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். கரெக்ட்டா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரிங்க இப்படி ஹெல்ப் பண்ணல, என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணல டுவர்ட்ஸ் ரியாக்ஷன். அவங்க சொல்றாங்க டீஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதோட அந்த எஃபிஷியன்சி, அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் இந்த குரூப் என்ன பண்ணல, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணல. நமக்கு ரியாக்ஷன் நல்லா நடக்கணும்னா எலக்ட்ரான் டென்சிட்டி என்னவா இருக்கணும், அதிகமா இருக்கணும். ஆனா அதை அப்படி ஹெல்ப் பண்ணதுன்னா நம்ம அதை என்னென்ன கூப்பிட்டுருக்கணும், ஆக்டிவேட்டிங் குரூப்னு கூப்பிட்டுருக்கணும். தட் இஸ், இவன் வந்து எலக்ட்ரான் இப்படி கொடுக்குதுன்னு வச்சுக்க, இப்படி எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஈஸியா யாருக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கலாம், எலக்ட்ரோஃபைலுக்கு. அப்படின்னா நான் இந்த குரூப் என்னென்ன கூப்பிடணும், ஆக்டிவேட்டிங். ஆனா இவங்க சொல்றாங்க this is deactivating, which means we are talking about an electron withdrawing group. We are talking about an electron withdrawing group. அப்போ இதுல யார் electron withdrawing groupனு பாருங்க. CH2Cl னு பார்க்கறதுல குளோரின் இருக்கனால சின்ன மைனஸ் எஃபெக்ட் குரூப் இருக்கும். CH3 is plus I, அது எலக்ட்ரான் டொனேட்டிங், அது கிடையாது நம்ம ஆன்சர். OCH3 ல எலக்ட்ரான் டொனேட்டிங் பிளஸ் M குரூப் காமிக்கிற யாரு, பிளஸ் M காமிக்கிறது லோன் பேர் இருக்கு, அது எலக்ட்ரான் டொனேட்டிங், அதுவும் கிடையாது நம்மளோட ஆன்சர். CCl3 பாரு, கார்பன் மேல 3 குளோரின், கார்பன் மேல 3 குளோரின். What are the effects? Thanks for all the responses. What are the different effects CCl3 can show on the benzene? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஐடியா மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு நிறைய பேர். எல்லாருக்கும் ஒரு ஐடியா தெரியும்ன்றது எனக்கு தெரியும், இன்னொன்னு மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. மௌலிகா கமெண்ட்ல போட்டிருக்காங்க, நீங்க மீதி இருக்கிறவங்க சொல்லுங்க. CCl3 on the benzene என்னென்ன எஃபெக்ட்ஸ் காமிக்கும் சொல்லுங்க. What are the effects? CCl3 can show what on the benzene? ஒரு பென்சீன் மேல அட்டாச்டா இருக்கும்போது, right, CCl3 can show minus I கண்டிப்பா, because chlorines are all what, electronegative. அது இல்லாம இன்னொரு எஃபெக்ட் வரும், எது, minus H. What is it? minus H. minus H negative hyperconjugation காமிக்கும். மௌலிகா கரெக்டா சொல்லிருக்காங்க. That is also, I hope you are knowing the answer. ஓகேங்களா? அதனால this will be a strong electron withdrawing group. அப்ப அந்த ரிங் என்ன பண்ணும், deactivate பண்ணும். What does it do? Deactivate. I hope the answer is very very clear. Fourth option is the correct answer. Clear ஆ எல்லாருக்கும்? இண்டக்டிவ் மட்டும் இல்ல, மஞ்சுளா யஷிகா இண்டக்டிவ் எஃபெக்ட் காட்டுன்றது கரெக்ட் தான். அது தவிர அது எதுவும் காமிக்கும், மைனஸ் ஹெச்னு சொல்ற நெகட்டிவ் ஹைப்பர் கான்ஜுகேஷனும் காமிக்கும்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். Yes guys, next question. Which does not react with NaHSO3? So NaHSO3 கூட எது ரியாக்ட் ஆகாது? See, இங்க கொடுத்திருக்கிறதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். First one is aldehyde, again next one is aldehyde, fourth one is ketone and this is aldehyde. So aldehyde or else ketone கூட NaHSO3 என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்? இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்லாம் படிச்சிருக்கீங்க. அப்போ NaHSO3, ஓகே, கார்பனைல் குரூப் இருக்கு, அந்த கார்பனைல் கூட நம்ம என்ன எடுக்கிறோம், NaHSO3 எடுக்கிறோம். என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? திஸ் இஸ் a நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னாலே ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு. One is steric effect and another one is inductive effect. So aldehyde ketone, இதுல எது more reactive ஆ இருக்கும்? Aldehyde is more reactive. Just a second. So aldehyde is more reactive than ketone. So ketone ல bulky group இருக்கு, steric effect ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட்டா? C double bond O and then C, இங்கேயும் நம்மளுக்கு கார்பன், இங்கேயும் கார்பன் இருக்கு. பட் இதுவே ஆல்டிஹைட்ல பாருங்க, ஆல்டிஹைட்ல என்ன குரூப் இருக்கும், ஒரு சைடு ஹைட்ரஜன் இருக்கும். so that நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியா அட்டாச் ஆயிடலாம் இந்த கார்பன் மேல. கரெக்ட்டா? so நியூக்ளியோஃபைல் ஈஸியா கார்பன் மேல அட்டாச் ஆயிடலாம். ஈவன் இந்த அடிஷன் ஆஃப் NaHSO3 டிஸ்டிங்யூஷன் டெஸ்டா கூட யூஸ் பண்றாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிஹைட் கீட்டோனை எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணலாம் அப்படின்னா, ஈவன் we can say NaHSO3. ஓகே மேம், டிஸ்டிங்யூஷ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. பட் என்ன கலர் ப்ராடக்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் with NaHSO3 கூட இருக்கும்போது you will get a white color crystalline product. அது water soluble. Okay, so ஏன் ketone react ஆகாது? Because ketone is a bulky group. கரெக்ட்டா? and அந்த கார்பனைல் கார்பன் so எப்படி இருக்கும், less electrophilic-ஆ இருக்கும். ஏன்னா ரெண்டு CH3 groups வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. கரெக்ட், ரைட்? so இங்க இருக்கிற கார்பனும் it is an plus I effect and inga it is a phenyl group da, but still because of the steric effect. Okay, that is the reason. Very good, very good. Option 3 is answer. Good guys.
யாரெல்லாம் நம்ம செஷன் இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க and subscribe our channel. Hi தரணி. இன்னும் செஷன் லைக் பண்ணலனா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும். வெல்கம். புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெல்கம். We are going with the organic question solving sessions, ஓகேங்களா? We are solving a lot of questions today. Full organic ல தான் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கான்றது கேரண்டி பண்ணிக்கோங்க. சும்மா கொஸ்டின் சால்விங் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கொஸ்டினோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸும் அதில் இருந்து பாசிபிளான கொஸ்டின்ஸை பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஒரு டோட்டல் ஹெல்ப்ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செஷன் இன்னும் லைக் பண்ணலன்னா ப்ளீஸ் லைக் த செஷன் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூர் ஷேரிங் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ். ஓகேங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். Which alcohol produces turbidity with Lucas reagent most slowly? Most slowly யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னலாம் இருக்கு? butanediol. butanediolனா யாரு? butanediolனா இப்படி இருக்கும். Right, this is the first option. Second option யாரு? tertiary butyl alcohol. Simple question. tertiary butyl alcohol. Simple question சொல்லி யூஸ் இல்ல. இதெல்லாம் தான் நீட்ல கேட்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. அப்ப இத மிஸ்டேக் பண்ணாம இருந்தா போதும். ஓகேங்களா? இத மிஸ்டேக் பண்ணாம இருந்தா போதும். ரைட், அடுத்தது third question. third question என்ன? isobutyl alcohol. isobutyl alcohol மிஸ்டேக் பண்ண கூடாது. isobutyl alcohol எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்ட்டா? அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சா போதும், ஒரு பிரச்சனையும் வராது. ரைட், அடுத்து என்ன? டைஃபினைல் கார்பனோல். அங்கே என்ன நடக்க போகுது உங்களுக்கு வந்து? உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஸ்டேபிளான ஒரு கார்போகேட்டையான் ஜென்ரேட் ஆக போகுது. கரெக்டா? அப்போ என்ன நடக்க போகுது? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி யோர் கரெக்ட் ஆன்சர். எதனால? பிகாஸ் ஐசோபியூட்டைல் ஆல்கஹாலில் நமக்கு வாட் கைண்ட் ஆஃப் டிகிரி ஆல்கஹால் இஸ் கெட்டிங் ஃபார்ம்? பிரைமரி ஆல்கஹால். இது வந்து செகண்டரி. கரெக்டா? இது வந்து டெர்ஷரி. கரெக்டா? இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வாட் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள்? திங்க் அபவுட் இட். வில் பி கெட்டிங் மோஸ்ட் ஸ்டேபிள் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும். திஸ் இஸ் பிரைமரி கார்போகேட்டையான் விச் இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள். லீஸ்ட் ஸ்டேபிள்னா நமக்கு டர்பிடிட்டி அந்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆகாது. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன். மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், விச் ஆர் த ஃபாலோயிங் reagent can be used for the following conversion? கமெண்ட் பண்ணிக்கோங்க. குட் கொஸ்டின். கமெண்ட் பண்ணிக்கோங்க. யா, தேர்ட் ஆப்ஷன் எல்லாரும் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. சூப்பர், வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சூப்பர். தரணி, எவ்ரி ஒன். டாக்டர் ஃபேரி, யஷிகா, கிருஷ்ணகீர்த்தனா, உத்தாராஜி, what's your correct name? மஞ்சுளா. ரைட், வெரி குட். இந்த கொஸ்டினோட ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க. எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் தீஸ் யூஸ் பண்ணலாமா? இல்லை ரெட் ஃபாஸ்பரஸ் மட்டும் அண்ட் HI மட்டுமா? இல்லை வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் மட்டுமா? இல்லை கிளெமென்சன் ரிடக்ஷன் மட்டுமா? எதை யூஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. வாட் ஷுட் பி யார் கரெக்ட் ஆன்சர்? எதை யூஸ் பண்ணலாம்? இங்கே C டபுள் பாண்டை மாற்றி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? CH2ன்னு மாற்றிருக்காங்க. வெரி குட். அது மாத்திரம் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl யூஸ் பண்ணலாம், வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் யூஸ் பண்ணலாம், ஈவன் ரெட் ஃபாஸ்பரஸ் அண்ட் HI கூட யூஸ் பண்ணலாம். அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சரியாக கவனிச்சுக்கோ நான் என்ன சொல்கிறேன்றது. இந்த C டபுள் பாண்டை கன்வெர்ட் பண்ணி CH2 மாத்திரத்துக்கு நம்ம இதில் மூணுல எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆல் ஆஃப் தம் கேன் பி யூஸ்ட். ஆனால் கொஸ்டினில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் இருக்கு சொல்லுங்க. வாட் இஸ் த ட்விஸ்ட் ஹியர்? இங்க ஒரு OH குரூப் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அந்த OH குரூப்புக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நவ் திஸ் இஸ் த கீ பாயிண்ட். அந்த OH குரூப்பை அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது அஃபெக்ட் ஆகும் எப்போ? உங்க மீடியத்தில் ஆசிட் இருந்துச்சுன்னா இந்த OHோட லோன் பேர் போய் இந்த H+ எடுத்து இது OH2+ன்னு ஃபார்ம் ஆகி இது இங்கேருந்து வெளியே போய் அங்கே Cl- வந்து அட்டாக் பண்ணி அங்கேருந்து OHக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. பிகாஸ் OH ஓவர் தேர் இஸ் இது எந்த டைப் ஆஃப் குரூப்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆசிட் சென்சிட்டிவ் ஒரு பேஸ் சென்சிட்டிவ். திஸ் இஸ் கால்ட் as a ஆசிட் சென்சிட்டிவ் குரூப். ஒரு ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருக்கிறதுனால நீங்கள் அசிடிக் மீடியம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டினில் என்ன ஆகக்கூடாது? அந்த OHக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. விச் மீன்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி அசிடிக் மீடியம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் கம்மிங் அவுட் டு பி ஆர் கரெக்ட் ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன் ஓவர் ஹியர் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இங்கே வந்து பேசிக் மீடியம் தான். பேசிக் மீடியம் பிரச்சனை இல்லை. ஐ யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? புரிஞ்சிருச்சா இல்லையா? ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தம் கிடையாது. டாக்டர் ஃபேரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது. கிருஷ்ணகீர்த்தனா அண்ட் ஸ்மார்ட் ஸ்டடி தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஃபேரி கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆன்சர். ஓகே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரியதர்ஷினி, ஹாய். குட் ஈவினிங். ஓகே, ஆர்கானிக் செஷன் போயிட்டு இருக்குது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. வில் கிளியர் இட் அவுட். இது கிளியர் ஆயிடுச்சா? C டபுள் பாண்டை CH2 மாத்துறதுக்கு இந்த மூணு பேரையும் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு OH குரூப் இருக்குது. OH குரூப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் OH இஸ் ஏ ஆசிட் சென்சிட்டிவ் குரூப். அதனால அசிடிக் மீடியம் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் யூ ஷுட் பி யூசிங் விச் ரியாக்ஷன்? வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். இஸ் இட் வெரி கிளியர் ஆர் நாட்? யா, சூப்பர். கமெண்ட் சூப்பராக போட்டிருக்காங்க. ஓகே, கிளியர். மௌலிகா, தரணி. ஓகே, கிரேட், சூப்பர். கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், சுதி மேம் ட்ரை பண்ணிக்கோங்க. So guys,
ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லைக் திஸ் லைவ் செஷன். ஓகே, ஸோ பிரியதர்ஷினி வந்தாச்சு. வெல்கம் பிரியதர்ஷினி. ஸோ எங்கள் கீர்த்தி யூஸ்வலாக அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, கீர்த்தி பழனியப்பன். ஸோ ஐ திங்க் அவங்க ரெகுலர் கிளாஸ் 6 o'clock நினச்சிட்டு 6 o'clock தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல், லெட்ஸ் வெயிட். ஓகே, லெட்ஸ் கம் டு த கொஸ்டின். A compound with the molecular formula C3H6O not gives a silver mirror test, okay, but forms a oxime with hydroxylamine. So very good clue, correct? First C3H6O. just ஒரு additional point சொல்றேன். இது மாதிரி question கேட்கும்போது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரல் ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ C3H6O இங்கே நம்மளுக்கு ஈஸியாக டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, ஆன்சர் வந்துட்டே இருக்கு. வெரி குட், 4 சூப்பர். இங்கே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேட் வித் ஜென்ரல் ஃபார்முலா CnH2NO. ஸோ CnH2NO என்ன இருக்கலாம்? இட் மே பி எய்தர் ஆல்டிஹைட் ஆர் எல்ஸ் இட் மே பி அ கீட்டோன். அப்போ 3 and then 6 இருக்கு. This is your n value and this is your 2n and this is 1. CnH2NO follow பண்ணுது which is either an aldehyde or else ketone. So இதுவே ஆல்கஹால்க்கு என்ன கொடுப்பீங்க? What is the alcohol? That is CnH2n plus 2O. So this is for alcohol. ஆல்கஹால்க்கு மட்டுமா இல்ல வேற எந்த குரூப் வரும்? So I want you guys to give your answer. Okay, so வேற என்ன குரூப் வரும்? CnH2n plus 2O-க்கு ஆல்கஹால் மட்டும் இல்லாம வேற என்ன ஹோமோலாகஸ் சீரிஸ் வரும்னு சொல்லுங்க. and CnH2NO2. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் மே பி எய்தர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் எல்ஸ் எஸ்டரா கூட இருக்கலாம், கரெக்டா? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது ப்ளீஸ் ரிலேட் வித் ஜென்ரல் ஃபார்முலா ஸோ தட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ டாலன்ஸ் நடக்கலையா அப்போ கண்டிப்பாக அது என்ன கிடையாது, இட் இஸ் நாட் அன் ஆல்டிஹைட், அது கீட்டோனா தான் இருக்கும். இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எங்க கீட்டோன் இருக்கு? ஆப்ஷன் 4ல தான் கீட்டோன் இருக்கு. வாட் இஸ் தி செகண்ட் பார்ட்ங்கிறது குயிக்கா பார்த்தலாம். ஆக்சைம். ஆக்சைம் அப்படினா என்னது? which is C double bond கூட நம்ம என்ன எடுக்கிறோம்? ஹைட்ராக்சிலமைன் NH2OH, கரெக்ட்டா? ஹைட்ராக்சிலமைன் என்ன ஆகும்? ஈஸியா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு C double bond NOH. so this is called as hydroxylamine. so இங்க கீட்டோன் கொடுத்திருக்காங்க. அப்போ CH3 and then CH3 இந்த ரியாக்ஷன் கீட்டோன்லயும் நடக்கும் and then ஆல்டிஹைட்லயும் நடக்கும். very good, very good. ஜெய் செந்தில், welcome. good evening guys. okay, so யாரெல்லாம் நம்மளோட செஷனை subscribe பண்ணலையோ subscribe பண்ணுங்க and like this video. don't forget to like this video. right, welcome everyone. புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெல்கம். hi right, so let's continue with the question solving session. ஓகேங்களா? right, லைக் பண்ணாதவங்க இன்னும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் பயோமாலிக்யூல்ஸ் இருந்து ஒரு நல்ல கொஸ்டின், நம்ம ஹைலி எக்ஸ்பெக்டடான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? அசிடிக் அண்ட் ஆல்கலைன் சொல்யூஷன் அமைனோ ஆசிட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ். அசிடிக் மீடியத்தில் அது பாசிட்டிவாக எக்ஸிஸ்ட் ஆகுமா, நெகட்டிவாக எக்ஸிஸ்ட் ஆகுமா, நியூட்ரலாக எக்ஸிஸ்ட் ஆகுமா, எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. வாட் வில் பி யுவர் ஐடியா? அதை எப்படி கன்சிடர் பண்ணணும் சொல்லுங்க. ஒரு அமைனோ ஆசிட்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அமைனோ ஆசிட்னா இது கன்ஃபார்ம் தானே, இப்படி தானே இருக்கும் அமைனோ ஆசிட்னா. கரெக்டாக? ஒரு அசிடிக் குரூப் இருக்குது, ஒரு பேசிக் குரூப் இருக்குது, கரெக்டாக? ஆனால் நம்ம தண்ணியில் போட்டு அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? இது வந்து ஸ்விட்டர் அயோனாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்விட்டர் அயோனா என்ன? இந்த நைட்ரஜனோட லோன் பேர் போய் இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது எப்படி சேஞ்ச் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகும்? ஸ்விட்டர் அயோனில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? this exists as O- and this exists as what? NH3+. கரெக்டாக? இப்படி தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்விட்டர் அயோன். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் its ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து என்ன நடக்க போகுது? H+ போட்டா அசிடிக் மீடியத்தில் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த H+ எடுத்துரும். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது? இந்த NH3+ இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். இது CH, இது R, இது வந்து என்ன ஆகும்? C double bond OH. இங்கே நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. இப்போ என்ன மட்டும் தான் இருக்குது? பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. which means this turned into what? பாசிட்டிவ் ஸ்பீஷிஸ். அப்போ அசிடிக் மீடியத்தில் பாசிட்டிவ் ஆகுதுன்னா இதே மாதிரி பேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, பேசிக் மீடியத்தில் போட்டிங்கன்னா என்ன இருக்க போகுது? இந்த பேஸ் வந்து இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து போயிடும். அப்போ அது மேலே என்ன மட்டும் தான் இருக்க போகுது? நெகட்டிவ். விச் மீன்ஸ் பேசிக் மீடியத்தில் உங்களுக்கு நெகட்டிவும், அசிடிக் மீடியத்தில் உங்களுக்கு பாசிட்டிவும். ஸோ வாட் ஷுட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சூப்பர். கரெக்ட் ஆன்சர். ரைட். பிரியதர்ஷினி, தரணி, டாக்டர் ஃபேரி, Krishna Kirtana, smart study, everyone. Very good. Thanks for the response. Next question. IUPAC. Again IUPAC. IUPAC-ல தேவையில்லாத மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கு. கரெக்ட். NH2 and COH தான் இருக்கும் பிரியதர்ஷினி. குட், கரெக்ட்.
IUPAC எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது சொல்லுங்கள். தப்பான இடத்துலேருந்து கவுண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த கொஸ்டின் போட்டிருக்கு. ஓகேங்களா, நீட்டில் போய் நம்ம மெயினான ஐடியாஸ் எல்லாம் மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ வி ஹேவ் டு மேக் ஷூர் தட் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். கரெக்டான ஆன்சருக்காக வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் ஆன்சர். What will be your answer? IUPAC name of this compound எப்படி இருக்கும்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நேமிங்? PFG இருக்கா? PFG இல்லை. அடுத்து யாரை பார்க்கணும்? மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா? மல்டிபிள் பாண்ட் இருக்கு. எங்கே? இங்கே தான் மல்டிபிள் பாண்ட் இருக்குது. கரெக்டாக. அப்போ மல்டிபிள் பாண்ட் இருக்கிறதுனால இப்போ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு லோவர் நம்பரிங் கிடைக்க ட்ரை பண்ணணும். கரெக்டாக, லோவர் நம்பரிங் கிடைக்க ட்ரை பண்ணணும். விச் மீன்ஸ் உங்கள் கார்பன் நம்பர் 1 எய்தர் இதுவாக இருக்கும், இல்லைன்னா கார்பன் நம்பர் 1 இதுவாக இருக்கும். அதில் எது பெட்டர்ன்றது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். இதுதான் கரெக்டானது. இது 1 இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போக முடியாது? 2ன்னு சொல்லிட்டு இங்கே போக முடியாது. எப்படி தான் வரணும்? ஆல்கீனை தாண்டி தான் போகணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஆல்கீனை தாண்டி போகணும். விச் மீன்ஸ் இஃப் திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, 3, 4, 5, 6 அப்படி தான் போக முடியும். அப்படி நீங்கள் போனீங்கன்னா 1, 2, 3, 4 4th பொசிஷன்லையும் அப்புறம் 5, 6 6th பொசிஷன்லேயும் தான் உங்களோட சப்ஸ்டிடன்ஸ் இருக்குது. இப்படி கவுண்ட் பண்ணலாம். வாட் இஸ் தி opposite type of counting? Opposite counting எப்படி போகும்? Opposite counting is this is carbon number 1, then this is your 2, 3, 4, 5. இப்போ நீங்கள் பாருங்க எங்கே இருக்குது சப்ஸ்டிடன்ஸ் வந்து 3 and 5th பொசிஷனில் இருக்குது. 4 and 6 or 3 and 5 which is better? Of course 3 and 5 is better. கரெக்டா? which means the yellow numbering is the correct numbering. yellow numbering நம்மளோட பேர் எப்படி வரும்? 3rd பொசிஷனில் மீதைலும் 4th பொசிஷனில் ஈதைலும் வரணும். அதுலேயே யாரோட பேர் ஃபர்ஸ்ட் வைக்கணும்? ஈதைலோட பேர். ஸோ பாருங்க, சாரி 5th பொசிஷனில் மிஸ்டேக் சொன்னேன். 5th பொசிஷனில் ஈதைல் வரணும். 5th பொசிஷனில் ஈதைல், 3rd பொசிஷனில் மீதைல், சைக்ளோஹெக்ஸ் 1ene. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? செகண்ட் ஆப்ஷன் பிரியதர்ஷினி, தரணி, ஸ்மார்ட் ஸ்டடி, கிருஷ்ணகீர்த்தனா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? கிளியர் தானே? கன்ஃபியூஷன்ஸ் ஒன்றும் இல்லைல்ல? கிளியர் தானே? ஓகே தானே? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதி மேம். சூப்பர் guys. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட இந்த லைவ் ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So the major organic product formed from the following reaction. Okay, so first one என்ன compound இருக்கு? So என்ன compound இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். So this is a ketone. கரெக்ட்டா? ketone இருக்கு. அப்ப ketone கூட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்றோம்? CH3NH2. இதுக்கு முன்னாடி என்னென்ன reagentsலாம் நம்ம பார்த்திருந்தோம்? NaHSO3 and then NH2OH. இது எல்லாமே nucleophilic addition. அதே மாதிரி தான். So CH3NH2 என்னது? It's a nucleophilic addition. So NCERT ல NH2Z, ammonia derivatives இது மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? So நம்ம டைரக்ட்டா ரியாக்ஷன் போயிடலாம். So NH2CH3 எடுக்கிறோம், which is methylamine. First stepல என்ன ஆகும் நம்மளுக்கு? water molecule வெளியில போயாச்சு. So what is a product we will get? So double bond and then NCH3. கரெக்ட்டா? So இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சாச்சு, which is a so shift base and then iminoda derivative இது எல்லாமே சொல்லலாம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? So you will be adding the LiAlH4. So LiAlH4 followed by what? It is H2O. guys நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்டெப் டுகெதரா பண்ணிட்டு தான் எனக்கு தேர்ட், that means ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். LiAlH4 க்கு ஒரு ப்ராடக்ட், H2O க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படி கிடையாது. மெக்கானிசம் வைஸ் பார்க்கும்போது LiLH4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸா அவங்க என்ன பண்றாங்க? H2O ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது we are getting a final product. What is the role of LiLH4? Imine, very good Priyadarshini. So Priyadarshini always coming with explanation. Okay, what is the role of LiAlH4 சொல்லுங்க. இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வேலை என்னது? இட்ஸ் a reducing agent. அப்ப இங்க ரெடியூஸ் பண்ற மாதிரி யார் இருக்கா? டபுள் பாண்ட் இருக்கு. சோ டபுள் பாண்டை பிரேக் பண்ணுங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் and then இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? So we will be getting so NH and then CH3. So this is our product. So எங்க இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்? எங்க இருக்கு கண்டுபிடிச்சிடலாமா? So the right answer is option 2. Very good guys, superb. Okay, so இங்க this is a first step and this is your second step. Okay, so let's come to the next question. So நம்மளோட செஷனை லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ? ஸோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அயோடோஃபார்ம் டெஸ்ட் பேஸ் பண்ணி வாட் இஸ் இட்? விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஆன் பீங் வார்ம்டு வித் அயோடின் சொல்யூஷன் அண்ட் NaOH வில் கிவ் அயோடோஃபார்ம். அப்போ அயோடோஃபார்ம் டெஸ்ட் தான் கேட்குறாங்க. மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிக் பண்ணுங்க. யாரெல்லாம் அண்டர்கோ பண்ணும், யாரெல்லாம் அண்டர்கோ பண்ணாதுன்றது கரெக்டாக சூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. ரைட், வெரி குட். ரெடியூசிங் ஏஜென்ட் தான் கரெக்ட் ஆன்சர் போன கொஸ்டினுக்கு. ஓகே, really good. Thanks for commenting. Okay, இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. ரைட்,
எதெல்லாம் அயோடோஃபார்ம் டெஸ்ட் தரும்னு கேட்குறாங்க ரைட். ஸோ டைரெக்டாக நமக்கு என்ன இருக்குது, எத்தனால் இருக்குது நமக்கு தெரியும் கரெக்டாக. எத்தனாலில் நீங்கள் இதை போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எத்தனாலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடேஷன் நடந்து உங்களுக்கு இப்படி ஒரு எத்தனால் கிடைக்கும் விச் கண்டெய்ன்ஸ் யார் மீத்தாயில் கீட்டோ குரூப், அப்போ அவன் ரியாக்ஷன் தரும் கரெக்டாக. அடுத்து பியில் யாருக்கு, பியில் வந்து டைரெக்டாக ஒரு மீத்தாயில் கீட்டோ தான் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக மீத்தாயில் கீட்டோ அசிட்டோன் தானே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் யார் இருக்குது, ஆர் குரூப் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன் தரும் ரைட். அடுத்து என்ன இருக்குது, சி. ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது, ஆப்ஷன் சியை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் சியை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் தானே கிடைக்குது விச் அகெயின் கண்டெய்ன்ஸ் வாட் மீதைல் கீட்டோ விச் மீன்ஸ் ஏ பி சி இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக தரும். ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்காது, உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் தான் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடுக்குள்ளே யார் இல்லை, மீதைல் கீட்டோ கிடையாது, அதனால அது வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு தராது. இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? ஸோ எக்ஸப்ட் திஸ் ஆல் தி அதர் த்ரீ A, B, C's are correct answer. What is your option? Second option. கிடைச்சதா எல்லாருக்கும்? Second option. Clear தானே எல்லாருக்கும்? Okay, clear? Right, super. Thanks for the responses. Moving to the next question, okay? Right, டைரக்டா நம்ம NCERT ல இருந்து செப்பரேஷன் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Waiting for your answers. What is it? Aniline and water can be separated, purified by. எப்படி? Aniline and water ஞாபகம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா போதும். பெருசா நமக்கு இப்ப படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஞாபகம் இருக்கா அந்த பாயிண்ட், அவ்வளோதான் சேலஞ்சிங்க. டு யூ ரிமெம்பர் தட் பாயிண்ட்ன்றது தான் சேலஞ்ச். வாட்ஸ் தி ஆன்சர்? Aniline and water is purified using what idea? Steam distillation. Directa steam distillation. I hope you are able to remember the idea. கரெக்டா? steam distillation பண்ணி எப்படி steam distillation பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா? steam பாஸ் பண்ணுவாங்க. இங்கே steam volatile-ஆன ஒரு காம்பவுண்டுக்குள்ள steam பாஸ் பண்ணுவாங்க கரெக்டா? Swartz also take place for this reaction. Swartz எந்த ரியாக்ஷனை கேட்டீங்க? இந்த இதுலையா? இதில் Swartz இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிருந்தீங்களா? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா, கிளியரா இல்லை டவுட் வந்துட்டு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட், சுதி மேம். select the incorrect options. So எப்பயுமே வந்து இந்த inorganic chemistry-ஆ இருக்கட்டும், அதுலயுமே வந்து catalyst so often-ஆ கேட்டுட்டே இருக்காங்க DNF blockல இருந்து கரெக்டா. அதே மாதிரி organic chemistry-ல reagent even last year-லுமே வந்துட்டு ஒரு question கேட்டாங்க. லாஸ்ட் இயர் இந்த சென்ஸ் நீங்க ரீநீட்டுக்கு முன்னாடி எழுதுனதுலயும் ஒரு question கேட்டாங்க. ஸோ எஸ், ஸோ ரியேஜென்ட்டுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, தனியாக சார்ட் போட்டு கண்டிப்பாக படிங்க, எதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி லைக் அசிடிக் மீடியமில் இருக்கும் போது எது சென்சிட்டிவாக இருக்கும், ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லெட்ஸ் கம் டு திஸ் கொஸ்டின். ஹெக்ஸைன் 1 ஹெக்ஸன் நல்லா மாறி இருக்கு, ஆல்டிஹைட் நம்மளுக்கு ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறி இருக்கு. ஸோ அப்போ அங்கே கொடுத்துருக்கிறது என்னது, C5H5NH, ஏதோ புதுசாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கே. ஸோ அதோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is C5NH plus CrO3Cl minus? So அதோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, let me know guys. ஈத்தேன் நைட்ரைல். So CN எனக்கு ஆல்டிஹைடா மாறி இருக்கு, டைபால் H நம்மளுக்கு தெரியும், so which is a reducing agent கரெக்டா. So டைபால் H மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, parafluorotoluene கரெக்டா. parafluorotoluene parafluorobenzyaldehyde மாறி இருக்கு. ஓகே, பென்சால்டிஹைட். நம்ம இங்க யூஸ் பண்றது யாரு, K2Cr2O7 which is a strong oxidizing agent. strong oxidizing agent இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு என்னோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும், we will get carboxylic acid not an aldehyde கரெக்டா. ஆனா இங்க aldehyde ன்னு கொடுத்திருக்காங்க. so the right answer is option 3. questionல they are talking about incorrect statement. okay, so what is the first one guys? C5H5NH plus அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, ஒரு 3 letter word. ஸோ நான் வந்து ஒரு க்ளூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பியூட்டூயின் எனக்கு என்னவா மாறி இருக்கு, எத்தன் நல்லா மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன், வெரி பேசிக் ரியாக்ஷன். எக்ஸாக்ட்லி ரைட் சின்ராஸ், சூப்பர். ஸோ பிரிடினியம் குளோரோக்ரோமேட் which is PCC, mild oxidizing agent. correct ma, very good. yes sir. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட். ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பேர் வந்து இட் கான்ஸ்டிட்யூட் பேர் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் சொல்லிக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆர் தீஸ் டூ? கரெக்டாக செக் பண்ணுங்க, மாலிகுலர் ஃபார்முலா எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எப்படி இருக்குது, திஸ் ஒன் இஸ் கார்பாக்சைலிக் ஆசிட். கரெக்டாக 4 கார்பன் இருக்கிற ஒரு கார்பாக்சைலிக் ஆசிட் தான் இது வந்து. ரைட், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு ஆல்டிஹைடு இருக்குது. ஆனால் ஆல்டிஹைடும் கார்பாக்சைலிக் ஆசிடும் டைரெக்டாக நமக்கு என்ன ஆகாது, ஐசோமர்ஸ் ஆகாது. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அவங்க இங்கே யாரை வச்சிருக்காங்க, ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு OH வச்சிருக்காங்க கரெக்டா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஐசோமர்ஸ் தான், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். யூ வில் பி சீயிங் தட் தே ஆர் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரும் வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் கீழே வரணும், பொசிஷன் ஐசோமரா, ஃபங்க்ஷனல் ஐசோமரா, மெட்டாமரிசமா, ஆப்டிக்கல் ஐசோமரிசமா, எது கீழே வரணும் சொல்லுங்கள். வாட் ஆர் தீஸ் டூ ஷுட் பி கமிங் அண்டர் வாட்,
functional isomers. Correct? Functional isomers. Isomers are இருக்காங்க because molecular formula same இருக்குது. ஆனா எது டிஃபரெண்டா இருக்குது சொல்லுங்க. அங்க இருக்கிற functional groups different இருந்துச்சுனா they should be coming under what? Functional isomers. Correct answers Krishnagirthana, Dharani, Deepak, Maulika, Priyadarshini, எல்லாருமே. Dr. Very good. Correct answers. Thanks for the responses. Next question. Right. ஓகே, ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டினை வந்து ஒரு சில பேராவது கன்ஃபியூஸ் பண்ணி தப்பான ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் இட்? இன்டர்மீடியட் டியூரிங் த அடிஷன் ஆஃப் HCl டு ப்ரோப்பீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ப்ரோப்பீன் எடுத்திருக்காங்க, HCl எடுத்திருக்காங்க, பெராக்சைடும் எடுத்திருக்காங்க. அப்படின்னா இதில் எந்த இன்டர்மீடியட் நடுவில் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. வாட் வில் பி கெட்டிங்? டெல் மீ வாட் மெக்கானிசம். எந்த மெக்கானிசத்தில் இது அண்டர்கோ பண்ணும்? எந்த மெக்கானிசத்தில்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனா, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனா, ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷனா, எந்த மெக்கானிசத்தில் இது நடக்கும்? அதை பொறுத்து தான் நம்மளோட இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். வாட் ஷுட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர்? HCl அண்ட் பெராக்சைடு ஆட் பண்ணால் இது ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். HCl அண்ட் பெராக்சைடு ஆட் பண்ணால் எது நடக்காது? ஆன்டி மார்கானிகோஸ் நடக்காது. இன்ஸ்டெட் எது தான் நடக்கும்? மார்கானிகோஸ். ஆன்டி மார்கானிகோஸ் நடக்கணும்னு நமக்கு HCl கிடையாது. யார் வேணும்? பெராக்சைடோட HBr இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? we'll be getting the peroxide effect இல்லனா anti marconico's addition. கரெக்ட்டா? so hi Mohammed Arshad, correct answer சொல்லிருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர் குட். ஸோ இங்கே வந்து நமக்கு இது தரல, இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் இது ஃப்ரீ ரேடிக்கலுக்கெல்லாம் மாறாது, இது நார்மல் ரியாக்ஷன் தான் நடக்கும். என்ன? ஃப்ரீ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ 5.5 இதை எடுத்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? we'll be getting this carbocation as the main intermediate because இதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எங்கே இருக்கு அந்த ஆப்ஷன்? this is the correct answer. ஓகேங்களா? இது வரலாமான்னு கேட்டால் இது வரலாம், ஆனால் அது எங்கே வரும்? மைனர் ப்ராடக்டாக வரும். why? because primary carbocation secondary carbocation வந்தால் நமக்கு எதுதான் மெயின்? secondary carbocation must be your major answer. clear தானே அது வந்து? so moving to the next question. okay, what about if this was the question? அப்போ என்ன வரணும்? HBr and peroxide கொடுத்துருந்தாங்கன்னா தெரியுமா எந்த இன்டர்மீடியட் வரணுன்றது? ஆப்ஷன்ஸில் சரியான ஆன்சர் இருக்கா இல்லையா? HBr and peroxide கொடுத்துருக்காங்கன்னு என்ன நடந்திருக்கணும்? HBr and peroxideனா இப்படி தான் நடக்கும் பாருங்க. we are adding HBr and peroxide. okay, our answer will be நீங்கள் என்ன பண்ணணும்? இதிலிருந்து Br radical தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் ஆகும். Br radical நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது எங்கே போய் ஆட் ஆகும்? இங்கே தான் Br radical ஆட் ஆகும். உங்களுக்கு இங்கே தான் radical ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? திஸ் மஸ்ட் பி அவர் ஆன்சர். இப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே எங்கேயுமே இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அப்படி டிஷ் பண்ணி கேட்டாங்கன்னா this should be our answer. I hope it is very very clear. okay, moving to the next question. Sudhi ma'am. Right, very good. So, that question is repeated, sir. Okay. What is the answer? The most reactive SN1. Most reactive towards SN1 கேட்டிருக்காங்க. SN1 நமக்கு தெரியும் என்ன? SN1னாலே நமக்கு தெரியும். This is based on what? Stability of carbocation. கரெக்டா? ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. இது வந்து பென்சைலிக். இந்த குளோரின் பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? you will be getting benzylic carbocation. கரெக்டாக? you will be getting benzylic carbocation. ரைட்? இங்கே நீங்கள் பாருங்க, இது பென்சீன் மேலே டைரக்ட்லி இருக்குது குளோரின். அப்போ அது பிரேக் பண்ணி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபினைல் கார்போகேட்டன். தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பென்சைலிக் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? பென்சைலிக் அதோட ஒரு மீத்தைல் இருக்குது. ஸோ வில் பி கெட்டிங் செகண்டரி பென்சைல். ஃபோர்த் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுவும் பென்சைல் தான். அங்கே யார் இருக்குது? அங்கே பேரா பொசிஷனில் யார் இருக்குது? ஒரு NO2 இருக்குது. அப்போ இதில் யார் மோர் ஸ்டேபிளோ அந்த மாலிக்யூல் தான் மோர் ரியாக்டிவாக இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போ இதில் யார் மோர் ஸ்டேபிள்ன்ற யோசிச்சு பாருங்கள். which one? பென்சைல் ஸ்டேபிள் தான், ஃபினைல் அன்ஸ்டேபிள். இந்த கேஸில் பென்சைல்னு பார்க்கும்போது ஸ்டேபிள் தானே. NO2 வந்து என்ன? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். this is not going to help. கரெக்டா? which means this is also not going to be the answer. இது பென்சைல் தான். கரெக்டா? அப்போ இதுவும் பென்சைல். இதில் எது பெட்டர்? இதில் இங்கே பாருங்க யார் இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிற +I+H காமிக்க முடிஞ்ச யார் இருக்கு? ஒரு மீதைல் குரூப் இங்கே இருக்கனால செகண்டரி பென்சைல் should be more stable. so third option is going to be the correct answer. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது முகமது அர்சல். should be third option. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் எது ஆன்சர் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே because secondary benzyl is more stable than primary benzyl. I hope it is very clear everyone. okay, comments போட்டிருக்காங்க. super good. right, moving to the next question. right, Sudhi ma'am. So question, which will give yellow precipitate with iodine and alkali. So iodine and alkali already நம்ம பார்த்தது தான். So iodoform test அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? I2 and then NaOH. So இந்த I2 and NaOH எப்பயுமே நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எங்கே மட்டும்தான் போயிட்டு இருக்கும்? மீத்தால் கீட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. மீத்தால் கீட்டோன் இல்லாமல் ஈவன் ஆல்கஹால்
secondary alcohol will undergo this reaction. Secondary alcohol. அப்ப எல்லா secondary alcoholum I2NaOH கூட react ஆகுமானா இல்ல. See guys, understand? So propane 2-ol நான் எடுக்கிறேன். CH3, so OH and then CH3. கரெக்ட்டா? இதான propane 2-ol. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி I2NaOH, it's a mild oxidizing agent. கரெக்ட்டா? அப்போ இப்போ I2 plus NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கிட்ட இருக்கிற செகண்டரி ஆல்கஹால் we added mild oxidizing agent. அப்போ what is the product we will get? CH3 C double bond or CH3. நம்மளுக்கு கீட்டோன் கிடைச்சாச்சு. இந்த கீட்டோன்ல என்ன குரூப் இருக்குன்னு பாருங்க. மீத்தால் கீட்டோன் குரூப் இருக்கு. அப்ப of course இந்த ரியாக்ஷன் நடக்கும்ல. கரெக்ட்டா? So the right answer which will give you is option 1. பென்சோஃபினான்ல நடக்காது because பென்சோஃபினானோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஓகே, இந்த காமன் நேம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. C double bond O and then C6H5 C double bond O and then benzene ring. அங்க நடக்காது. So this is an ester and this is an amide. Okay, so generally methyl ketone ester ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். So it is methyl acetate. எப்படி எழுதணும்? OCH3. கரெக்ட்டா? CH3 group should be connected to the oxygen and then acetate ன்னு சொன்னனால C double bond O CH3. This is acetate part. ஓகே, அப்ப இங்கேயும் மீத்தால் கீட்டோன் குரூப் இருக்கு. அப்ப இங்க ரியாக்ஷன் நடக்குமா? நடக்காது because இந்த ஆக்சிஜன் மேல, so அந்த ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு நம்மளுக்கு? Sorry, yes, so we have a lone pair. Doesn't the pen only know? So lone pair இருக்கு. அப்ப இந்த type of reaction நடக்காது. The correct answer is propane 2-ol CH3CHOH. Okay, yes, very good. So எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பர். ஓகே, moving to the next question. ஓகே, இது எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன் இந்த क्वेश्चन வந்துட்டு. So it's a good question. ஓகே, அடுத்த क्वेश्चन டைரக்ட்டா ஒரு क्वेश्चन. ஒருவேளை மெக்கானிசம் தெரியாம இவ்வளவு நாள் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மெக்கானிசம் கேட்டிருக்கு. ஓகேங்களா? So what should be the answer here? The Williamson synthesis involves which mechanism னு கேட்டிருக்காங்க. எந்த மெக்கானிசம்? ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. Quickly, waiting for a fast answer. எந்த மெக்கானிசம் நடக்கும்? வில்லியம்சன் சிந்தசிஸ். இந்த RO minus Na plus னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்றீங்க, plus RX எடுத்திருக்கீங்க. கரெக்ட்டா? இது எந்த மெக்கானிசத்துல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்த மெக்கானிசம்? வாட் இஸ் இட்? நமக்கு ப்ராடக்ட் என்ன? உங்க ப்ராடக்ட் ROR தானே. ஸோ கண்டிப்பா இங்க என்ன நடந்துச்சு? இங்க இருக்கிற ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணி OR வந்துச்சு. ஸோ கண்டிப்பா இது என்னதான்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். வாட் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? திஸ் இஸ் a நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணி ரியாக்ஷன் நடக்குது. இட்ஸ் a நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டா? எந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? ஒரே ஸ்டெப்ல நடக்குதா, ரெண்டு ஸ்டெப்ல நடக்குதா? ஒரே ஸ்டெப்ல நடக்குது. which means this must be which mechanism? SN2 mechanism. எங்க இருக்கு? SN2 displacement. clear-ஆ? yes, third option மௌலிகா. right, yes, very good. correct தானே? clear தானே? simple question. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. next question. right, which of the following is not an essential amino acid னு கேட்டிருக்காங்க. not கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுல யாரு எசென்ஷியல் அமைனோ ஆசிட்னு சொல்ற கேட்டகரி கீழே வராதுன்னு கேட்டிருக்காங்க. what should be the answer? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். waiting for the answers. what is the correct answer? which is not an essential amino acid னு கேட்டிருக்காங்க. what should be the correct answer? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம லிஸ்ட்டாக படிச்சிருக்கோம்ல, எசென்ஷியல் அமைனோ ஆசிடோட லிஸ்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்புறம் எது? ஆரோமேட்டிக் அமைனோ ஆசிட்ஸ் யார் படிச்சிருக்கணும். அப்புறம் எது? அசிடிக் யாருன்னு, பேசிக் யாருன்னு, இந்த 4 லிஸ்ட் நம்ம கையில் இருக்கணும். கரெக்டா? அப்போ அதில் இல்லாத யாருன்னு பாருங்க. எசென்ஷியல் அமைனோ ஆசிடோட லிஸ்ட்டில் நம்ம படிச்சதில் இல்லாதது யாருன்னு பாருங்க. கரெக்ட் ஆன்சர் செரீன் இஸ் தி ஆன்சர். கரெக்டா? செரீன் இஸ் நாட் அன் எசென்ஷியல் அமைனோ ஆசிட். மீதி இருக்கிற 3 என்னதான்? நம்மளோட லிஸ்ட்ல வர பேர் தான். கரெக்டா? So all the other 3 are essential amino acid. First one, serine is not an example of essential amino acid. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எப்படி மிஸ் ஆகும்? கரெக்ட்டா? பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்னா இதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. வெரி குட். ஹை குட் ரெஸ்பான்ஸ். குட். அடுத்த क्वेश्चन ட்ரை பண்ணலாமா? ரைட்? எஸ். ரைட். சுதினா will be helping you. Okay? So yes. So already நம்ம இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் படிச்சிருக்கோம். நான் சொல்லிருந்த ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தேன். The reaction of ethanol on acetic anhydride is an example of. So ethanol and acetic anhydride என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? It will give you an ester, ரைட்டா? So நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹால் கூட
ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், ஆன்ஹைட்ரைட் அண்ட் தென் அசிட்டைல் குளோரைட். எது எடுத்தாலும் எஸ்டர் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், இதில் புரோட்டனேஷன், டீப்ரோட்டனேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ரைட். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டெப்ஸில். ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் guys? ஸோ இட்ஸ் a type of nucleophilic substitution reaction. Okay, the right answer is nucleophilic substitution. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Coming to the next question. Guys, யாரெல்லாம் நம்மளோட லைவை வந்து லைக் பண்ணலையோ, just like this video and subscribe our channel. Right. So again, homologous series based பண்ணி ஒரு क्वेश्चन வந்திருக்குது. நம்ம ஸ்டார்டிங்ல தான் டிஸ்கஸ் பண்ணோம் homologous யாருன்னு கேட்டு. கரெக்ட்டா? மிஸ் பண்ணாம ஆன்சர் சொல்லுங்க. கான்செப்ட் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு ஒரு ப்ராப்பரான டிஸ்கஷன் நடந்துச்சு. homologous யாரு, homologous series என்னன்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே. ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. The third member of the homologous series of aliphatic aldehydes. Aliphatic aldehydes ல மூணாவது ஆள் யாருன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் யாரு வரும் aldehydes ஓட லிஸ்ட்ல? ஃபார்மால்டிஹைட். மெத்தனால். அடுத்தது யாரு வரும்? இன்னொரு கார்பன் இருக்குது, அது யாரு? எத்தனால். கரெக்டா? மூணாவது ஆள் யாரு? 3 கார்பன் சிஸ்டம், அது என்ன? ப்ரோபனால். கரெக்டா? ஸோ ப்ரோபனால்னு சொல்ற மாலிகுல் ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. ப்ரோபனால், do we have propanol? CH3 CH2 CH2. Yes we have. எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியரா? பிரியதர்ஷினி, குட், கரெக்ட் ஆன்சர். கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? ஹோமோலோகஸ் சீரிஸ்ல இருந்து எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுன்றது கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் இட்? ஓகே, ஃபர்ஸ்ட் மெம்பர்னா ஒரு கார்பன் இருக்கிறதானே ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட்னு சொல்றது. கரெக்டா? செகண்ட் ஆல்டிஹைட்னு சொல்றது யாரு? 2 கார்பன் இருக்கிறது. 3 கார்பன் இருக்கிறது தேர்ட் ஒன். எஸ், குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? வெரி குட் கொஸ்டின். நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கிற கொஸ்டின். ட்ரை டு கம் அப் வித் திஸ் ஆன்சர். வெரி குட் கொஸ்டின். I'll wait for your responses. Very good question. Try பண்ணிக்கோங்க. Very good question. Given molecule கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது மேல அவங்க CH3O- Na+ கொடுத்திருக்காங்க. CH3O- Na+, which means alkoxide மாதிரி. கரெக்ட்டா? அப்போ ஒரு ஆல்கைல் ஹாலைடும் ஆல்காக்சைடும் எடுத்திருக்காங்க. So what should be the answer னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வச்சு எல்லாம் விளையாடி இருக்காங்க. இங்க அப்புறம் ஒரு ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்குது. இங்க வெட்ஜ்ல இருக்குமா, டேஷ்ல இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இல்ல ஆல்கீன் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு 4 பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. கேர்ஃபுல்லா எடுங்க. யூ ஹேவ் டு லுக் அட் த கிவன் மாலிக்யூல் ஆல்சோ. அதுக்கும் ரெலவன்ஸ் இருக்கு ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது. எஸ், ரைட், குட். ஆல்கீன் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. 2 டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் வருது நமக்கு வந்து. வாட் ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர்? சரியா யோசிச்சு சொல்லுங்க. வாட் ஷுட் பி த மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர்? அந்த கிவன் மாலிக்யூல கொஞ்சம் எடுத்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். பாரு, இங்க ஒரு பென்சீனா, இங்க கார்பன், இங்க குளோரின். கரெக்டா? இங்க டேஷ்ல ஹைட்ரஜன், இங்க யார் இருக்கு? CH3. கரெக்டா? இந்த மாலிக்யூல்ல நீங்க மெத்தாக்சைடு மாதிரி ஒரு ஆல்காக்சைடை கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க முடிவெடுக்க வேண்டியது என்ன? இது SN2ல நடந்து வில்லியம்சன் சிந்தசிஸ் தருமா, இல்ல எலிமினேஷன் E2 மெக்கானிசத்துல எலிமினேஷன் தருமான்ற ஒரு டவுட் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல எதுதான் கரெக்டா நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட் ஷுட் பி தி கரெக்ட் ஐடியா? இங்க இந்த மாலிக்யூல் பாருங்க, இந்த மாலிக்யூல்ல ரெலவன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாலிக்யூலோட இந்த பொசிஷன்ல இருந்து இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் எலிமினேட் பண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குமா? அந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? அந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல யூ கேன் see a double bond getting formed which is in conjugation with யாரு? the benzene. கரெக்ட்டா? பென்சீனோட கான்ஜுகேஷன்ல வர மாதிரி நமக்கு ஒரு ஆல்கீன் ஜெனரேட் ஆகுதுனால அந்த எலிமினேஷன் வந்து ஹைலி ஃபேவர்டா இருக்கும். சொல்றது புரியுதா? நம்ம இல்லனாலே படிச்சிருக்கேன் என்ன, பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் எடுத்தா தான் ப்ராப்பரா இது நடக்கும். வில்லியம்சன் சிந்தசிஸ் நடந்து ஈதர் கிடைக்கும். செகண்டரி எடுத்தாலே ஓரளவுக்கு எது வர ஆரம்பிக்கும்? எலிமினேஷன் வர ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்பதான் நீங்க என்ன எடுக்கிறீங்க? இது செகண்டரியும் தான் மட்டும் இல்ல, இங்க ஒரு ஃபீனைல் இருந்துகிட்டு கடைசியில் இங்க இந்த மாதிரி ஒரு கான்ஜுகேட்டட் ஆல்கீன் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கிற சிஸ்டம் கொண்டு வரீங்க. அப்ப கண்டிப்பா இந்த சிஸ்டம் எதுதான் ப்ரிஃபர் பண்ணும்? எலிமினேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும். and what should be our correct answer? Fourth option should be our correct answer. I hope the answer is very very clear. எல்லாருக்கும் clear? ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல if it is clear. If the answer is clear, waiting for a black heart if it is clear. Waiting for your responses. Right, அடுத்த क्वेश्चन சுதி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆன்சர் கிளியர்னா ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல. Yes guys, next question. This compound does not respond to carbylamine. So carbylamine அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரியும் only primary amine will undergo. கரெக்ட்டா? So அது வந்து both aliphatic-ஆவும் இருக்கலாம், aromatic-ஆவும் இருக்கலாம், but that is only for the primary amine. So இந்த question-ஐ choose பண்றதுக்கு reason என்ன அப்படின்னா, எல்லாரும் இதை பார்த்துட்டு they'll consider this is a tertiary amine அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு tertiary butyl group இருக்கு. கரெக்ட்டா? பட் இது வந்து என்னது? ஆப்ஷன் 3 என்னது? Is it a primary or is tertiary? It is primary amine. ஏன் primary amine? Because NH2 group
இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டெர்ஷரி பியூட்டைல பார்த்த உடனே நம்ம டெர்ஷரி ஆல்கஹாலா இருக்கும் இல்ல டெர்ஷரி குளோரைடா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. அமீன்ஸுக்கு NH2 தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அப்ப திஸ் இஸ் யுவர் பிரைமரி அமீன் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஓகே ஆன்சர் வந்தாச்சு மேம். இந்த கொஸ்டின்ல நாங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி this is a primary amine and this is your primary amine. எல்லாமே NH2 இருக்கு. So option 2 is the right answer. Very good because this is a secondary amine. Super guys, very good, very good. Next question. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. பியூரிஃபிகேஷன் ஏரியால இருந்து வந்துருச்சு கரெக்ட்டா. பிராக்டிகல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஏரியால இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. வாட் இஸ் தட்? Geldar's method cannot be used for the estimation of nitrogen. இதில் எந்த கேஸில் நம்ம ஜெல்டால்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜெல்டால்ஸ் மெத்தடுக்கும் கொஞ்சம் கண்டிஷன் சொல்லுவாங்க, இப்போ தான் யூஸ் பண்ண முடியும், அப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லசைன்ஸ் டெஸ்ட்லையும் ஒரு கொஸ்டின் வரும் இதே மாதிரி கரெக்டாக. அந்த 2 கொஸ்டின் இந்த ஸ்லைட்ஸுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா. அப்போ ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துருக்கு, டேரெக்டாக நீட் எக்ஸாமுக்கு போக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பக்காவாக ஞாபகப்படுத்துறது தான் இது வச்சிருக்கேன். மறக்கலைன்னா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் போடுவாங்க. கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. வாட் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ்? ஆல் குட், வெரி குட். ஜெல்டால்ஸ் மெத்தட் எப்பெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாது? பிரிடின் மாதிரி நைட்ரஜன் ரிங்குக்குள்ள இருக்கிற சிஸ்டத்துல முடியாது. ஆரோமேட்டிக் ரிங், அசோ சிஸ்டம்ஸ் கரெக்டா, அசோ காம்பவுண்ட்ஸ் வந்தாலும் இது பண்ணக்கூடாதுன்னு NCERT சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி NO2 சிஸ்டமா இருக்கும்போது நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா. விச் மீன்ஸ் ஆல் 3 cases we cannot apply what? Geldar's method for the nitration of estimation of nitrogen. ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர், வெரி குட். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்கும் கிளியரான பாயிண்ட் நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். Next one. The products of reaction of alcoholic silver nitrate with ethyl bromide. இது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம்னு நினச்சி தான் எடுத்துருக்கு ஓகேங்களா. நமக்கு தெரியுமில்ல அந்த சைனைடு NO2 வந்தாலும் நமக்கு ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அது கரெக்டாக யோசி. நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதோட சேர்த்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் ரிவைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. அது சொல்லுங்கள், நமக்கு என்னெல்லாம் வரும் சொல்லுங்கள். KCN இருந்துச்சுன்னா if you take KCN நமக்கு என்ன கிடைக்கும்? RCN தான் கிடைக்கும். We'll get what? If you take KCN we'll be getting RCN. நார்மல் சிஸ்டம் கிடைக்கும். அப்போ KCN போட்டால் நார்மல் வருதுன்னா AgCN போட்டால் என்ன வரணும்? AgCN போட்டால் அப்படியே ட்விஸ்ட் ஆகணும், என்ன வரும்? ஐசோசைனைடு வரணும் கரெக்டா. அப்போ KCN வெர்ஷனில் உங்களுக்கு நார்மலாக வந்துச்சுன்னா நீங்கள் KNO2 எடுத்தால் என்ன ஆகும்? கதை அப்படியே மாறும். நார்மல் வெர்ஷன் கிடைக்காது. நம்ம வித்தியாசமாக இருக்கிற இந்த ONO தான் நமக்கு இங்கே வரும் கரெக்டா. அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன வேண்டியது இருக்குது? AgNO2 எடுத்து பாருங்கள். AgNO2 எடுத்து பாருங்கள். KNO2 போட்டு செட் ஆகலையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, AgNO2 எடுத்து பாருங்க, நார்மல் சிஸ்டம் கிடைக்கும். எது? RNO2. இது பக்காவா ஞாபகத்தில் வைக்க ஈஸி தானே? இது ஈஸி தானே? ஈஸி அடிச்சிருவீங்களே. டைரக்ட் NCERT இருந்து ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். KCN gives you a normal system. KCN gives you a normal systemன்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். இது மட்டும் ஞாபகத்தில் வைங்க, மீதி எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாருக்கும் பக்காவா கிளியர்னு நினைக்கிறேன். வெரி குட். வாட் இஸ் தி ஆன்சர்? ரைட், AgNO2 தான் போட்டிருக்காங்க. AgNO2 போட்டால் நார்மல் கிடைக்குமா இல்லை ஐசோ கிடைக்குமா? நார்மல் கிடைக்கும். which means nitroethane. those who got the correct answer put a black heart. put a black heart. கமெண்ட்ஸ் ஒரு black heart போடுங்க. புதுசாக இப்போ ஜாயின் பண்ணவங்க செஷனை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. This is going to be a really good useful session for you. Organic revision தேவைப்படுறவங்க ப்ளீஸ் attend the session. ஓகேங்களா. ஒரு 10 minutes attend பண்ணி பாருங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், சுபி மேம். So next question. So from the amines chapter, correct? Which of the following amines give N-nitrous or derivative with NaNO2 and HCl? இந்த NaNO2 HCl பார்த்தோன்னா மைண்ட் இமீடியட்டாக டயசிடைசேஷன் டெஸ்ட்டுக்கு போயிடும், டவுட்டே வேண்டாம். ஸோ இதில் ஒன்று கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் அலிஃபேட்டிக் அமீன், ஓகே, அலிஃபேட்டிக் அமீன் RNH2, அது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்? ஸோ NaNO2 plus HCl. NaNO2 plus HCl கொடுக்கறதுக்கு பதிலாக வேற என்ன கொடுத்திருந்தாலும் நீங்க டயசிடைசேஷன் சொல்லுவீங்க. NaNO2 plus HCl இல்லாம வேற ஒரு ஆசிட், அந்த ஆசிட் இருந்தாலும் நான் டயசிடைசேஷன் தான் சொல்லுவேன் கரெக்டா. ஸோ இப்படி இருக்கும் போது ஐ கெட் அ ப்ராடக்ட் RN2 plus and then Cl minus. So this is highly unstable diazonium salt. So அங்க வாட்டர் இருக்குமா இருக்க வேண்டாமா எந்த கண்டிஷனும் இல்லை, இமீடியட்டா உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அலிஃபேட்டிக் அமீன் பிரைமரி அமீன், அது கூட டயசிடைசேஷன் நான் பண்ணும்போது NaNO2 plus HCl, HNO2. வெரி குட் சின்ராசு, சூப்பர். Okay, HNO2 nitrous acid, I will get a primary, so I'll get an alcohol at the final product. But இதுவே
சப்போஸ் ஆருக்கு பதிலா AR இருந்துச்சுன்னா ஐ கேன் சே அரைல் டயசோனியம் சால்ட் ஆர் ஸ்டேபிள். இப்போ கொஸ்டின் எதை பத்தி இல்ல, இட் இஸ் நாட் அபவுட் த டைஅசோனியம் சால்ட். they are asking n nitroso derivative. n nitroso derivative எங்க கிடைக்கும்? you should take the secondary amine. answer கொடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன கரெக்ட் தானே? so what is the answer? option 3 is the answer. என்ன நடக்கும் குயிக்கா பாத்துடலாமா? so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? so benzene which is N H and then R இருக்கு, secondary amine இருக்கு. so what is the nitrous acid formula? HON double bond O. கரெக்டா? இங்க என்ன ஆகும்? it is not electrophilic substitution reaction. எப்படி ஆகும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OH சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிக்யூலா வெளியில போயிட்டு so I'll get the product benzene which is connected to N. so இந்த N ல தான் NO கனெக்ட் ஆயிருக்கு and அது கூட என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? they have mentioned R. so இந்த ப்ராடக்ட்டோட பேரு நம்ம என்ன கொடுக்கிறோம்? N nitroso. ஏன்னா nitroso group is connected to the nitrogen atom. so அதனால தான் N nitroso derivative கொடுத்திருக்காங்க. so இதோட நேம் என்ன? இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷனும் நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? hello guys, good marshall, welcome marshall. okay so after a long time, கரெக்ட்டா? yes. so சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ரியாக்ஷன் கேட்டிருந்தேன், அதோட நேமும் கேட்டிருந்தேன். so what is a naming reaction? this is a naming reaction and அதோட நேம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I want to know what is the name of the reaction. welcome guys. என்ன டைம் 6 o'clock ஆச்சு. இந்த கீர்த்தி பழனியப்பன்லாம் எங்க போயிட்டாங்க? ரொம்ப பிஸியா இருக்காங்க போலயே. so என்ன மார்ஷல் மெசேஜ் காணோம்? ஓகே, ஹாய் மட்டும் தான் இருக்கு. yes guys, சொல்லுங்க எங்க என்ன நேம் ஆஃப் தி ரியாக்ஷன்? this is Lieberman nitroso reaction. okay so நம்ம அங்க பார்த்தது ஃபீனால்ல பார்த்தது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அதுவுமே Lieberman nitroso தான், இதுவுமே நம்மளுக்கு Lieberman nitroso தான். so இன்னொரு क्वेश्चन கேக்கட்டுமா? சப்போஸ் டெர்ஷியரி அமீனா இருக்கு, அது கூட இந்த NaNO2 HCl ரியாக்ட் ஆகுமானா இல்ல. என்ன ஆகும்? டெர்ஷியரி அமீனோட ஃபார்முலா என்னது? what is the tertiary amine formula? just a second. yeah so I'll take R3N. so nitrogen மேல lone pair இருக்கும். இது என்ன ஆகும்னா just இந்த HCl கூட react ஆயிட்டு you will get a quaternary ammonium salt. okay so இப்ப RNH nitrogenல positive charge, so you will get the Cl minus. அவ்வளவுதான், just ஒரு quaternary salt தான் கிடைக்கும். so இந்த nitrogen ஹைட்ரஜனுக்கு lone pair கொடுத்துட்டு you are getting a quaternary salt. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. okay yes, I'm good. yes, coming to the next question. so wish you all the best Marshall. so college join பண்ணியாச்சு, enjoy your college life. okay wish you all the best. yes sir. ரைட். ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க? இதில் எது வந்து மீதேனோட இன்கம்ப்ளீட் கம்பஷன் கேட்குறாங்க. கம்ப்ளீட் கம்பஷன் கேட்கல, இன்கம்ப்ளீட் கம்பஷன் ரியாக்ஷன் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ரைட், வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கம்பஷன் ரியாக்ஷன் கீழே வருமா? கிடையாது. இது எங்கே பார்த்துருக்கோம் நம்ம வந்து எல்லா ரியாக்ஷனும் என்சிஆர்டியில் இருக்கிறது தான். கரெக்டாக ஒவ்வொன்றும் எங்கேருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட், மீதேன் மேலே நீங்கள் O2 போடுறீங்க, காப்பர் 523 அட்மாஸ்பியர், மெத்தனால் கிடைக்கிறது. திஸ் கம்ஸ் அண்டர் விச் ரியாக்ஷன்? கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் கீழே வரும். கரெக்டாக கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் கீழே. வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் கேஸ்? மீதேன் O2 MO2O3 ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுறது. இது again இது கீழே தான் வரணும், கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் கீழே. ரைட், நெக்ஸ்ட் கேஸ் மீதேன் பிளஸ் O2 நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, கார்பன் கிடைக்குது அண்ட் வாட்டர். அடுத்த கேஸும் பாருங்க, மீதேன் அண்ட் O2 தான் ஆட் பண்ணுறாங்க, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O கிடைக்குதுன்னா this is what? This is an example of a complete combustion. இதுதான் complete combustion and in whichever reaction you are getting carbon black. கரெக்டா? கார்பன் black ஃபார்ம் ஆகிற இந்த சிஸ்டத்தை தான் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணணும்? incomplete combustion கன்சிடர் பண்ணணும். incomplete. so what is our answer? third option is going to be a correct answer. clear தானே எல்லாருக்குமே? right, okay, I hope the answer is very very clear. third option வந்திருக்குது எல்லாருக்குமே. super good, very good. next question. to distinguish between propene and propyne, தெரியுமான்னு பார்ப்போம். propene and propyne இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டிங்விஷ் பண்ணணுமா? எந்த ரியேஜன் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. எந்த ரியேஜன் யூஸ் பண்ணால் இவங்களை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும்னு. ரெண்டு பேருமே அண்டர்கோ பண்ணுற ரியாக்ஷனை போய் டிக் பண்ணாத. அப்படி ரெண்டு பேருமே ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிச்சு நம்ம எப்படி அவங்கள டிஸ்டிங்விஷ் பண்ணுறது? ஒருத்தர் அண்டர்கோ பண்ணணும், ஒருத்தர் அண்டர்கோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ரியேஜன் எதுன்னு மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுங்க.
Waiting for the answer. What should be the answer? Bromine add பண்ண கரெக்ட் ஆகுமா? bromine add பண்ண என்ன ஆகும்? இங்கேயும் bromination நடக்கும், இங்கேயும் bromination நடக்கும். ரெண்டு பேரும் undergo பண்ணும் because bromine water test is used for what? Test for unsaturation. Alkene, alkyne ரெண்டு பேருமே என்னதான் unsaturated தான். So both of them will be giving the test. அது செட் ஆகாது, அது வேண்டாம், நமக்கு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அடுத்து என்ன? alkaline came என்ன for Bayer's reagent. Bayer's reagent add பண்ணல நடக்க போகுது. test for unsaturation தானே, ரெண்டு பேருக்கும் unsaturation இருக்குது. அப்போ OH add ஆக ஆரம்பிக்கும், which means இதுவும் நமக்கு வந்து செட் ஆகாது. அது ரெண்டும் ரியாக்ஷன் தரதுனால டிஸ்டிங்விஷ் பண்ணதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து எது? ammoniacal silver nitrate. அது யாரு? what is ammoniacal silver nitrate? reagent ஓட பேர் சொல்லுங்க. what is the name of the reagent? அடுத்து வந்து ஓசோன் சொல்லியிருக்காங்க. ஓசோன் போட்டால் இந்த ஓசோனாலிசிஸ் மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும். அதுவும் ஆல்கீன் அண்ட் ஆல்கைன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலி இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஆஃப் தம் வில் ரியாக்ட் வாட் த ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன் ஆல்சோ. நமக்கு ஆல்கைனோட அந்த அளவுக்கு நம்ம படிக்கிறது இல்லை, கரெக்டாக இருந்தாலும் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி ஆர் ஆன்சர். அண்ட் திஸ் இஸ் விச் ரியேஜென்ட்? எனக்கு நேம் இன்னும் வரலையே, எனக்கு அந்த ரியேஜனோட பேர் இன்னும் கிடைக்கலையே. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரியேஜென்ட்? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர். வாட் இஸ் இட்? நம்மளோட டாலன்ஸ் ரியேஜென்ட். கரெக்டா? திஸ் இஸ் வாட்? டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட் எப்படி இங்கே வந்துருச்சு சொல்லுங்க? டாலன்ஸ் ரியேஜென்ட் நம்ம எப்பவுமே இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் டிஸ்டிங்விஷிங் தானே யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. அதே டாலன்ஸ் ரியேஜென்ட் இங்கே வந்துச்சு பிகாஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட் கிவ் ரியாக்ஷன் வித் யாரு? டெர்மினல் ஆல்கைன்ஸ். டெர்மினல் ஆல்கைன்ஸ் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அப்போது நமக்கு எந்த ரியாக்ஷன் நடக்கும்? டெர்மினல் ஆல்கைன்ஸ் கேஸில் நமக்கு எந்த ரியாக்ஷன் நடக்கும்? we get reaction with terminal alkynes. இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே யார் வரும்? we'll be getting minus and Ag plus. ஓகேங்களா? we'll be getting Ag plus. இங்க வந்து உங்களுக்கு சில்வர் மிரர் கிடைக்குமா, ஒயிட் precipitate கிடைக்குமா? can you tell me what will be the observation here? இது ஃபார்ம் ஆகிற டைம்ல டாலரன்ஸ் ரியேஜென்ட் கூட இது ஃபார்ம் ஆகிற டைம்ல நமக்கு ஒயிட் precipitate கிடைக்குமா இல்ல சில்வர் மிரர் ஃபார்மேஷன் கிடைக்குமா? what is the correct answer? நார்மலி டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்னா நம்ம என்னென்ன கூப்பிடுவோம்? அதை வந்து சில்வர் மிரர் டெஸ்ட்னு கூப்பிடுவோம், கரெக்டா? ஆனால் இந்த கேஸில் டெர்மினல் ஆல்கைனில் இந்த மாதிரி precipitate ஃபார்ம் ஆகிற கேஸில் அங்கே சில்வர் மிரர் கிடையாது. வில் பி கெட்டிங் வாட்? வில் பி கெட்டிங் ஒயிட் precipitate. ஓகே, அப்போ டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஒயிட் precipitate தருதுன்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அது ஆல்டிஹைடோட ரியாக்ஷனை பற்றி சொல்லலை. அவங்க எதை பற்றி போய் பேசுகிறாங்க? டெர்மினல் ஆல்கைன் ரியாக்ஷனை பற்றி பேசுகிறாங்க என்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், கரெக்ட், ஒயிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளியர், ஐ ஹோப். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின். ரைட். So yes, next question வந்து tolerance reagent base பண்ணி தான் which of the following does not reduce tolerance reagent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So tolerance அப்படினாலே நம்ம படிச்சிருக்கிறது எங்க? So aldehyde க்கு படிச்சிருக்கோம், and then glucose, all the monosaccharides are the reducing sugar. அப்ப அங்க படிச்சிருக்கோம், கரெக்ட்டா? So இப்போ ஆப்ஷன் இப்படி பார்க்கலாமா? CHO இருக்கு, aldehyde, அப்ப கண்டிப்பா ரியாக்ஷன் அங்க நடக்கும். ஆனா क्वेश्चनல கேட்டிருக்கிறது which does not reduce ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் தானே மேம் இருக்கு. அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் does not reduce தானே அப்படினா I'll explain. See, formic acid ஓட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா HC double bond H, கரெக்ட்டா? இங்க அகைன் ஒரு aldehydic group இருக்கு. அப்படி aldehydic group இருக்கறனால formic acid will undergo reaction with tolerance test. Okay, அடுத்து பாருங்க C6H5NHOH. So இது என்ன புது காம்பவுண்டா இருக்கு? So it is an N-phenyl hydroxylamine. So N கூட யார் கனெக்ட் ஆயிருக்கு? phenyl group C6H5. So this is N-phenyl hydroxylamine. So இந்த compound tolerance reagent கூட reaction நடக்குமானா? Of course it will takes place. என்ன ரீசனா இருக்கும்? Okay, because it is a very good reducing sugar அப்படினு சொல்றாங்க. So not a reducing sugar, it's a good reducing agent ன்னு சொல்றாங்க. Okay, it's a very good reducing agent. அப்ப reducing agent இருக்கறனால அது என்ன பண்ணுது? டாலரன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ரியாக்ஷன் எழுதிடலாமா? மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். N-phenyl hydroxylamine. Guys, option, sorry. Superb. It will happen reaction. Does not தானே கேட்குறாங்க. Option 4 is the answer. So let's check out quickly. நம்ம tolerance reagent add பண்றோம். இந்த N-phenyl hydroxylamine என்னவா மாறும்? This will convert it into nitrosobenzene. Nitroso நிறைய டைம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டே இருக்கோம், கரெக்ட்டா? Nitroso is NO group. So plus வேற யாரெல்லாம் கிடைக்கும்? We will get Ag and then NH3 and then water molecule. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
and then C6H5NH2 group react ஆகாது. என்ன ரீசன்? பிகாஸ் நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் C6H5 ரிங்லயே வந்து இன்வால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும் நம்மளுக்கு? ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், கரெக்டா? ஸோ தட் இஸ் நாட் சாரி, இங்கே ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு டொனேட் எலக்ட்ரான். பட் நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங் கூட இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ரியாக்ஷன் நடக்காது. அண்ட் ஒன் மோர் காம்பவுண்ட் டு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஐ டெல் யூ C6H5NO2. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிலின் as well as nitrobenzene இது ரெண்டுமே டாலரன்ஸ் ரியேஜன்ட் கூட ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. and this is one exception. okay, yes, next question. Superb guys, superb. Right, minimum number of carbon atoms present in an ester. ஒரு எஸ்டர் நீங்க சொல்லணும்னா மினிமம் அதுல எத்தனை கார்பன்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஓகே, 2 months படிக்காம இருந்து எல்லாமே மறந்துட்ட மாதிரி இருக்கு. ஓகே, சுதி மேம்க்கு ரெஸ்பான்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ரைட், ஸோ சொல்லுங்க, வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகணும்னா மினிமம் எத்தனை கார்பன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. எஸ்டர்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். எஸ்டர்னா RC=OR, கரெக்டா? இல்லை OR டேஷ், இதான எஸ்டர்னு சொல்றது. அப்போ மினிமம் எத்தனை கார்பன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க எஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சொல்லுங்க, எத்தனை கார்பன்ஸ் தேவைப்படும்? எத்தனை கார்பன்ஸ் தேவைப்படும்? how many we need? நம்ம வந்து மினிமம் தானே வேணும். மினிமம்னா நம்ம மேக்ஸிமம் மினிமம் வந்து என்ன பண்ணுறது, ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு கார்பன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே C=, இங்கே C=, இப்படி எடுத்தானே வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை கார்பன்ஸ் ஆயிடுச்சு? இப்படி நான் எடுக்கும்போது இதில் எத்தனை கார்பன்ஸ் ஆயிடுச்சு சொல்லுங்கள்? 1 2 3, கரெக்டா? ஆனால் நான் கேட்குறேன், நமக்கு உண்மையிலேயே 3 கார்பன்ஸ் வேணுமா வேண்டாமா? டு வி நீட் 3 கார்பன்ஸ்? ஒரு எஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 3 கார்பன்ஸ் வேணுமா? 3 கார்பன்ஸ் வேணுமா? 2 கார்பன்ஸ் பத்தாதா? 2 கார்பன்ஸ் பத்தாதான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வாட் டு யூ திங்க்? ஓகே ஓகே, ரைட் ரைட், ஓகே ஓகே மார்ஷல், ஓகே ஃபைன், ரைட். சொல்லுங்க, இங்கே வந்து 2 கார்பன் போதுமா? 2 கார்பன் போதுமா? 2 கார்பன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி வைக்கலாமான்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி அந்த சைடில் கார்பனுக்கு பதில் நான் ஹைட்ரஜன் வச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆகுது? இது வந்து எஸ்டர் கிடையாது. இப்போ யார் ஆயிடுச்சு? இது கார்பாக்சைலிக் ஆசிட் ஆயிடுச்சு, கரெக்டாக? கார்பாக்சைலிக் ஆசிட்னா நமக்கு எஸ்டர் வராது. அப்போ நான் இன்னொரு விதத்தில் யோசிக்கிறேன், எதுக்கு நான் இந்த ஹைட்ரஜனை இங்கே வைக்கணும்? இந்த ஹைட்ரஜனை நான் இங்கே வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஹைட்ரஜன் வச்சா இது பாருங்க C=OC. லுக் அட் திஸ் திங், லுக் அட் திஸ் திங். கேன் வி கால் திஸ் as an ester? இதை எஸ்டர்னு கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வாட் யூ திங்க்? இங்க கார்பன் C=, இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. டோட்டலி 2 கார்பன்ஸ் தான் இருக்குது. this actually comes under what? ester itself. ஓகேங்களா? this is an example of what? ester. இது கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைட்லாம் கிடையாது. this comes under what? an ester itself, which means நமக்கு எத்தனை கார்பன்ஸ் போதும்? 2 கார்பன் போதும். அது என்னென்ன கன்சிடர் பண்றதுக்கு? எஸ்டர்னு கன்சிடர் பண்றதுக்கு. is the answer clear? கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஒரு black heart போடுங்க. if the answer is clear, please put a black heart. we'll move to the next question. ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். வெயிட்டிங் ஃபார் யர் ரெஸ்பான்ஸ். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கிளியர்ன்றது. 2 கார்பன் போதும் நமக்கு ஒரு எஸ்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இங்கே போய் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதனால தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஐபிஎஸ்சி நாமன்க்ளேச்சரில் இந்த மாதிரி ரிங் வரும்போது வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இங்கே ஒரு சைக்ளோஹெக்சேன் வந்துருச்சு, இங்கே C=CLன்னு இருக்குது. அப்போ இதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணகீர்த்தனா, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங். என்ன பேருன்னு கேட்குறாங்க. சைக்ளோஹெக்சனாயில் குளோரைட்னு கூப்பிடலாமா? சைக்ளோஹெக்சனாயில் குளோரைட்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. எதனால? இந்த மாதிரி சைக்ளோஹெக்சேன் மேலே வேற ஒரு கார்பன் கண்டெய்னிங் சிஸ்டம் வந்துருச்சுன்னா நம்ம இதை பிரித்து கூப்பிடணும், கரெக்டா? என்னென்ன? இதை சைக்ளோஹெக்சேன்னு கூப்பிடணும், சைக்ளோஹெக்சேன். அப்புறம் இதை தனியாக ஒரு பேர் போடணும். வாட் இஸ் இட்? கார்போனைல் குளோரைட், which means our correct answer is second option. Our correct answer is second option. Thanks for the responses, guys. இது கிளியரா? The second option is going to be the correct answer. Why this is wrong? 1-chloro-cyclohexanol கிடையாது, ஆல்டிஹைட்லாம் கிடையாது. இது வந்து சைக்ளோஹெக்சைல் மெத்தனால், இதெல்லாம் தப்பு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் தப்பா இருக்கு? பிகாஸ் சைக்ளோஹெக்சனாயில்னு சொல்ற இடத்துல நம்ம 6 கார்பனை பத்தி தான் பேசுறோம், கரெக்டா? ஆனா இந்த மாலிகுல்ல மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கு? இங்க 6 கார்பன், இங்க ஒரு கார்பன், மொத்தமா என்ன இருக்கு? 7 கார்பன் இருக்கு இல்ல? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு செட் ஆகாது. கிளியர் நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். குட், ரைட். சுதி மேம். Yes guys, next question. So chloroform and ethanolic KOH is used as a reagent in following reaction.
ஸோ குளோரோஃபார்ம் அண்ட் எத்தனாலிக் KOH இமீடியட்டாக பார்த்தோன்னே ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன ரியாக்ஷன்? இட் இஸ் ரீமட் டைமண்ட் ரியாக்ஷன். கண்டிப்பாக மைண்ட் அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஐ திங்க் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தி ஆன்சர்? வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர் கைஸ். ஓகே, அண்ட் தென் நம்ம சாட்ல நம்மளோட இமோஜியை வந்து தட்டி விடலாமா? லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் our எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் இமோஜி? ஸோ ஐ திங்க் கீர்த்தனா நோஸ், பிரியதர்ஷினி நோஸ், ஸோ மார்ஷல் நாங்கள் வந்து ஒரு புது இமோஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எஸ் கைஸ். ஸோ யாருக்கெல்லாம் நம்மளோட இமோஜி தெரியுமோ தட்டி விடுங்க பார்க்கலாம். எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. வெரி குட். ஸோ ஒன்லி A and C is a correct answer. கார்பிலமைன். ஸோ ஃபோக்கஸ் கார்பிலமைனுக்கு குளோரோஃபார்ம் அண்ட் தென் எத்தனாலிக் KOH தான் வந்து இட் இஸ் அ ரியேஜென்ட். எதனால இந்த கொஸ்டின் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் A அண்ட் தென் திஸ் இஸ் B. கொஸ்டினில் என்ன இருக்கு? CHCl3 ப்ளஸ் எத்தனாலிக் KOHன்னு இருக்கு. அப்போ நம்மளோட மைண்ட் வந்து எதை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. இட் ஷுட் நாட் திங்க் ஒன்லி அபவுட் த ரீமட்டைமன் ரியாக்ஷன். அதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, கார்பிலமைனும் வந்து சேம் ரியேஜென்ட். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் நாங்க நேத்திக்கு தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இமோஜியை. ஸோ கண்ணுக்குள்ள இருந்து ஸ்டார் வர இமோஜி. ஓகே, ஸோ த இமோஜி வில் transform the positive energy. Okay, yeah. Thank you guys. Next question. Right. Which of the following pair is differentiated by iodoform test னு கேட்டிருக்காங்க. ஈஸி ஆன்சர் பண்ணா நம்ம இந்த செஷன்லயே நிறைய क्वेश्चंस எது பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம்? iodoform reaction பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? சோ ஃபாஸ்டா கரெக்ட் ஆன்சர் சொல்லிருங்க. வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. iodoform டெஸ்ட் அண்டர்கோ பண்றது வந்து இங்க பாருங்க மீதைல் கீட்டோ இருக்கு. சோ இவன் வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். ஆனா இங்கேயும் வந்து யார் இருக்கு? மீதைல் கீட்டோ இருக்கு. அப்ப இவனும் அண்டர்கோ பண்ணும். ரெண்டு பேரும் அண்டர்கோ பண்ணதுனா நம்ம என்ன பண்ண முடியாது? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. So that is not our correct answer. What is the next one? இங்க பாருங்க, இங்க மீதைல் கீட்டோ இருக்குது. ஓகே, ஆனா இங்க மீதைல் கீட்டோ இல்ல. So this will undergo, this will not undergo, which means this is going to be our correct answer. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க மீதைல் கீட்டோ சிஸ்டம் இல்ல, இங்க மீதைல் கீட்டோ சிஸ்டம் இல்ல. அப்ப ரெண்டு பேரும் அண்டர்கோ பண்ணாது, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. வாட் அபௌட் தி லாஸ்ட் கேஸ்? இங்க வந்து பாத்தீங்கன்னா மீதைல் கீட்டோ இருக்குது, இங்கேயும் மீதைல் கீட்டோ இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அண்டர்கோ பண்ணாது, இவங்க ரெண்டு பேரும் அண்டர்கோ பண்ணும், இவங்க ரெண்டு பேருமே அண்டர்கோ பண்ணும். இதுல இது மட்டும் அண்டர்கோ பண்ணும், இது அண்டர்கோ பண்ணாது. which means second option is going to be a correct answer. fourth option கிடையாது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் தானே? செகண்ட் ஆப்ஷன் கிடைச்சதா எல்லாருக்கும்? is it okay? ஆன்சர் வந்துருச்சா? yes, good. smart studies, கிருஷ்ணகீர்த்தனா. right, good. next question. Dumas method involves the determination of nitrogen content in the organic compound in the form of. Dumas method ல நம்ம நைட்ரஜனுக்கு வந்து எஸ்டிமேஷன் பண்றதுக்கு எது இருக்கு? Dumas method இருக்கு, ஜெல்தால்ஸ் மெத்தட் இருக்கு. கரெக்ட்டா? இதுல எப்படி நீங்க அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து கன்வெர்ட் பண்ணி எஸ்டிமேஷன் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. as what kind of compound னு கேக்குறாங்க. எப்படி செக் பண்றாங்க சொல்லுங்க. நைட்ரஜனை வந்து Dumas மெத்தட்ல நம்ம நைட்ரஜனை எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவோம்? எப்படி எடுத்துருவோம்? அமோனியாவா? NaCN-ஆ? NH4 twice SO4-ஆ? எது? what is the correct idea? The correct idea is நம்ம அதை எங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துறோம்? N2 கேஸா கன்வெர்ட் பண்ணி அதோட வால்யூத்துல இருந்து தான் நம்ம இதை எஸ்டிமேட் பண்ணி எடுத்துருக்கோம். நைட்ரஜன் கண்டெய்னிங் கண்டென்ட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து எஸ்டிமேட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்ட்டா? சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நைட்ரஜன். செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஹாய் கவி. ரைட், இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க போல. ஸோ கண்டினியூ த செஷன். ஓகேங்களா? நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். செஷனை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட். ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டுடி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், பேசிசிட்டி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அமீன்ஸில் கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ரென்த் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த ஆல்கஹால் ஸ்பினால்ஸ் ஈத்தரில் அந்த ஈத்தர் பார்ட் அண்ட் தென் கார்பன் ஆக்சிஜன் வித் ஆல்கைல் ஹாலைட் வெரி இம்பார்ட்டண்ட்டோ, அமீன்ஸ் சாப்டர் அப்படின்னாலே இந்த பேசிக் ஸ்ட்ரென்த் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? லிஸ்ட் 1 அமீன்ஸ் கிவன் அண்ட் தென் லிஸ்ட் 2 PKB கிவன். ஸோ PKBங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, பட் நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? ஸோ PKB இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேசிக் ஸ்ட்ரென்த்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இங்கே இருக்கிறதுலே யார் மோர் பேசிக்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யார் மோர் பேசிக்காக இருக்கும்? ஸோ திஸ் இஸ் N-methylamine which is secondary amine. This is ammonia NH3. ஓகே, எல்லாமே வந்து aqueous medium தான்.
gaseous phase அப்படினா அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. If gas phase is not given, then for sure it is aqueous medium. And pKb கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா in presence of water தான் நமக்கு. So N-methylamine. N-methyl aniline என்னது? This is an aromatic amine. Correcta? Because N is connected to the benzene ring, right? Okay. Then benzenamine. இந்த ஒரே ஒரு benzenamine காண்டி தான் I have taken this question. சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, so benzenamine அப்படின்னு சொல்லிட்டு you will draw this one. Benzene which is connected to CH2NH2 போயிடுவீங்க. So இது benzenamine கிடையாது. This is benzylamine. What is this? This is benzylamine. Then what is benzenamine? Benzenamine, this is another IUPAC name of aniline. Okay, what is benzenamine? Benzenamine is aniline. Okay, what is benzenamine? Benzenamine is aniline. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் electron releasing group is directly proportional to the basic strength அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக எப்படி இருக்கும், அரோமாட்டிக் நெக்ஸ்ட் அரோமாட்டிக் அடுத்து பார்த்தீங்கன்னா NH3 அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலிஃபாட்டிக். இதான் ஜென்ரல் ஆர்டர். பிகாஸ் அலிஃபாட்டிக்ல நம்மளுக்கு ஆர் குரூப் இருக்கு. ஆர் குரூப் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அப்போ கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் கரெக்டா. ஸோ எத்தனை டைப் ஆஃப் அரோமாட்டிக் அமீன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ எத்தனை டைப்? பென்சீனமைன் இஸ் திஸ் ஒன். வாட் இஸ் N-methyl aniline? N-methyl aniline structure draw பண்றேன். So benzene connected to NCH3. ரைட்டா? இதான் N-methyl aniline. இப்போ இது ரெண்டுத்துல எதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும்? Of course aniline-க்கு தான் கம்மியா இருக்கும். ஏன் aniline-க்கு கம்மியா இருக்கும்? ஏன்னா அங்க எந்த ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்ல. இதுவுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் கரெக்டா. அப்போ CH3 குரூப் இருக்கு. this is electron releasing group. அப்ப இது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணனா N-methyl aniline-க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அப்போ aniline-க்கு தான் இருக்கிறதுலே கம்மி. அப்போ எங்க pKb வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. இருக்கிறதுல எங்க pKb வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. so 9.38. அப்போ பென்சீனமைனுக்கு 9.38. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலாம், செகண்ட் வரலாம், தேர்ட் வரலாம். ஏன்னா பென்சீனமைனுக்கு மூணுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கிறது N-methyl aniline கரெக்டா. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இட் இஸ் 9.30. அப்போ எங்க 1 இருக்கு? ஸோ வி ஹாவ் இன் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் செகண்ட் ஒன் கரெக்டா. வி ஹாவ் இன் த ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் 3 வராது. பிட்வீன் 1 and 2 தான் நான் செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இருக்கிறதுல யாருக்கு ஜாஸ்தி வரும்? கண்டிப்பா அலிஃபாட்டிக் அமீனுக்கு தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா அலிஃபாட்டிக் அமீன் N-methyl methanamine அங்க மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? we have 2 கார்பன் ஆட்டம்ஸ். அப்போ இருக்கிறதுல பேசிக் ஸ்ட்ரென்த் pKb வேல்யூ எங்க கம்மியா இருக்கு? ஆப்ஷன் 4ல. அப்ப the right answer is option 1. so A க்கு 4 கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க தான் pKb வேல்யூ கம்மி. pKb வேல்யூ கம்மியா இருந்தா கண்டிப்பா பேசிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும் கரெக்ட்டா. I think all clear. so option 1 தான் ஆன்சர்மா. it is not option 2. guys option 2 கிடையாது, option 1 தான் ஆன்சர். ஓகே, so ஏக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து pKb வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் மோர் பேசிக்கா இருக்கும். அடுத்து pKb வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறது 4.75. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து பிட்வீன் அனிலின் அண்ட் N-methyl aniline பார்த்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற வேல்யூ N-methyl aniline. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஆல் கிளியர். இட் இஸ் நாட் ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ பென்சீனமைனுங்கிறது என்னது? it is aniline. benzyl amine da C6H5CH2NH2. clear? thank you guys, thank you. so எல்லாரும் clear அப்படினா நம்மளோட சிம்பலை தட்டி விடுங்க பார்க்கலாம். okay, yes Marshall, take care, bye bye. yes, what about Priyadarshini? all clear guys? clear na? just tell me clear or else just share the emoji. yes, ஓகே ரைட். ஸோ லெசைன்ஸ் டெஸ்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டான கேள்வி தான். கரெக்டான ஆன்சர் போடுங்க பார்ப்போம். காம்பவுண்ட் தட் வில் கிவ் பாசிட்டிவ் லெசைன்ஸ் டெஸ்ட் ஃபார் போத். 2 பேருக்கு சேர்த்து கேட்டிருக்காங்க. யார் 2 பேருக்கு? நைட்ரஜன் அண்ட் ஹாலஜன் 2 பேருக்கும் லெசைன்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணால் பாசிட்டிவ் டெஸ்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க.
அது இதுல எந்த கேஸ்ல கேக்குறாங்க கரெக்டா நீங்க சூஸ் பண்ணுங்க பாப்போம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க லெசைன்ஸ் டெஸ்ட்டுக்கே நைட்ரஜனோட லெசைன்ஸ் டெஸ்ட்டுக்கே ஒரு டெஸ்ட் இருக்கு என்ன உங்க காம்பவுண்ட்ல நைட்ரஜன் மட்டும் இருந்தா பத்தாது யார் வேணும் நைட்ரஜனும் வேணும் அதோட சேர்த்து யாரு வேணும் கார்பனும் வேணும் கரெக்டா ஏன்னா நம்ம லெசைன்ஸ் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன NaCN தானே நமக்கு கிடைக்கிறது என்ன NaCN தானே NaCN தான் என்ன Na+Cn- இதுல யார் இருக்குது கார்பனும் இருக்கு நைட்ரஜனும் இருக்கு அப்போ உங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் கார்பனும் இருந்தா மட்டும்தான் நீங்க எது பண்ண முடியும் நைட்ரஜனோட லெசைன் டெஸ்ட் எடுக்க முடியும் Are you understanding or not? So this is the first condition. ஆனா அவங்க சொல்றாங்க இது மட்டும் இல்ல வேற யாரையும் கிடைக்கணும்னு சொல்றாங்க குளோரினையும் கிடைக்கணும்னு சொல்றாங்க இப்போ நீங்க சோடியம் ஃபியூஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் NaCl கிடைக்கும் கரெக்ட்டா NaCl கிடைக்கும் which means நைட்ரஜன் கார்பன் குளோரின் மூணு பேருமே இருக்கிற காம்பவுண்ட் எதுன்னு பார்த்து டிக் பண்ணுங்க what should be our correct answer what should be our correct answer what is our correct answer should be option 2 correct option 2 because we have carbon here nitrogen here halogen here இங்க நீங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு குளோரின் இருக்கு இது எது தராது இது லெசைன் டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன் தராது because கார்பன் கிடையாது இங்க நீங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு குளோரின் இருக்கு ஆனா யாரு இல்ல கார்பன் கிடையாது இங்க நைட்ரஜன் இருக்கு குளோரின் இருக்கு ஆனா யாரு கிடையாது கார்பன் கிடையாது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் is this clear for everyone எல்லாருக்கும் clear ஆயிடுச்சா क्वेश्चन வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க clearனு சொல்லிக்கோங்க if the answer is clear please comment clear ரைட் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கிளியர்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகே தானே இது வந்து அப்போ நம்ம ரெண்டு டெஸ்ட் பார்த்தோம் எது நைட்ரஜன் கண்டெய்னிங்கோட ரெண்டு டெஸ்ட் ஒன்று வந்து ஜெல்டால்ஸ் மெத்தட்ல யாரெல்லாம் தரும் தராதுன்னு கேட்டிருந்தாங்க தராதவங்க யாரெல்லாம் தராதவங்க பிரிடின் தராது அசோ காம்பவுண்ட்ஸ் தராது அப்புறம் யாரு தராது பிரிடின் அசோ காம்பவுண்ட்ஸ் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இது மூணு பேருமே எது தராது ஜெல்டால்ஸ் மெத்தட் டெஸ்ட் தராது ஓகேங்களா இப்போ இதை கேட்டிருக்காங்க now we have லெசைன்ஸ் டெஸ்டோட கதை லெசைன்ஸ் டெஸ்டோட ஐடியா நம்ம எப்படி ஆன்சர் பண்றது லெசைன்ஸ் டெஸ்ட்டுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் நைட்ரஜன் மட்டும் பத்தாது நைட்ரஜன் வேணும் கார்பனும் வேணும் அப்பதான் நமக்கு சைனைட் ஜெனரேட் பண்ணி டெஸ்ட் கரெக்டா பண்ண முடியும் இந்த क्वेश्चनல அவங்க ரெண்டு கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க எது லெசைன்ஸ் டெஸ்ட் ஃபார் நைட்ரஜனும் தரணும் ஹாலஜனும் தரணும்னு கேட்கும்போது நமக்கு அப்போ மூணு பேர் மொத்தமா வேணும் யாரெல்லாம் கார்பன் நைட்ரஜன் ஹாலஜன் இப்படி தான் இருக்கணும் கிளியர் தானே ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஓகே பக்காவா கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே சூப்பர் ஓகே ரைட் நவ நெக்ஸ்ட் क्वेश्चन சுதி மேம் So very good question. It's a really very good question. So a compound containing 2 OH group attached with 1 carbon atom is unstable. நம்மளுக்கு தெரியும் கரெக்ட்டா okay it is unstable but which one of the following is a stable அப்படினு கேக்குறாங்க so என்ன ஆகும் ஒரு கார்பன்ல ரெண்டு OH group இருந்துச்சு அப்படினா இமிடியேட்டா okay yes so நம்மளுக்கு water molecule eliminate ஆயிட்டு you will get a aldehyde அப்போ first compoundல அது நடக்கும் செகண்ட் காம்பவுண்ட்ல பாருங்க இங்க மூணு OH group இருக்கு அப்ப என்ன ஆகும் இங்க again water molecule eliminate ஆயிட்டு you will get carboxylic acid but if you come to this one இங்க என்ன ஆகும் so this is the right answer okay what is the right answer option 3 தான் right answer என்ன guys option 3 பிரியதர்ஷினி gave answer so எப்பவுமே பிரியதர்ஷினியோட ஆன்சர் explanation ஓட இருக்கும் let's see okay what is the explanation guys CCl3CH I think நான் drop பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பிரியதர்ஷினி will give an answer okay so இதுதான் இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா so C and then oxygen hydrogen oxygen hydrogen H so இந்த காம்பவுண்ட பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிரலாம் இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு இந்த காம்பவுண்டோட பேர் என்ன தெரியுமா it's called as chloral hydrate ன்னு சொல்லுவாங்க இதுல intramolecular hydrogen bonding இருக்கு அப்படி intramolecular hydrogen bonding இருக்கறனால this compound is highly stable okay அதனால இந்த காம்பவுண்ட்ல ஒரே கார்பன்ல ரெண்டு OH இருந்தாலும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கறனால ஸ்டேபிளா இருக்கும் யாரெல்லாம் புது क्वेश्चन பாக்குறீங்களோ ப்ளீஸ் டேக் தட் இன் யுவர் நோட் கண்டிப்பா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ஐ திங்க் இது கிளியர்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா and இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பாத்தீங்கன்னா it will takes place between hydrogen oxygen fluorine இல்ல நைட்ரஜன் கரெக்ட்டா ஆனா இந்த குளோரல் ஹைட்ரேட்ல again இது ஒரு எக்ஸெப்ஷன் குளோரின்க்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் பாயிண்ட் ஓகே இந்த சேனல்ல இருக்கு வீடியோஸ் okay see we are following only this channel ma just follow this channel okay yes guys we completed I think almost all the question done உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறோம் ரைட் சோ இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிருந்த क्वेश्चंस எல்லாமே முடிஞ்சிருக்குது ஓகேங்களா
ரைட். ஸோ வி ஹவ் சால்வ் ஆல்மோஸ்ட் 60 + கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா ஒரு கன்வர்ஷனோட முடிச்சிடலாமா? ஷால் வி லைக் வைண்ட் ஆஃப் வித் ஏ கன்வர்ஷன்? ஓகேங்களா? ஒரு கன்வர்ஷன் தரேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ வில் கம் வித் ஏ நியூ கன்வர்ஷன். ஓகே, சொல்லுங்கள். எனக்கு வந்து மீதேனை கன்வெர்ட் பண்ணி மெத்தனாலாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஓகே, மெத்தனாலாக மாற்றணும். இதோட ரீஜன் என்னன்றது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் மெத்தனாலை கன்வெர்ட் பண்ணி ஃபார்மால்டிஹைடாக மாற்றணும். ஓகே, ஃபார்மால்டிஹைட் மேலே நான் பேஸ் போட்டிருக்கேன். எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்ன்ற சொல்லுங்கள். எனக்கு A + Bன்னு சொல்லிட்டு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். எது இந்த ரியேஜன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் கரெக்டாக. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர். இந்த ரியேஜன் கரெக்டாக சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see யாருக்கெல்லாம் அந்த ரியேஜன் கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு செஷன்லேயே நம்ம அதை சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த ரியேஜன் கரெக்டாக நம்ம இன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேன் யூ கம் அப் வித் த ரியேஜன், த கரெக்ட் ரியேஜன் அண்ட் த கண்டிஷன்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் மீதேன் இன்டு மெத்தனால்? இதோட கரெக்டான ஒரு கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? கேன் யூ கம் அப் வித் த கரெக்ட் ரியேஜன்ட்? ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பேர்லாம் இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மாக் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த கரெக்ட் ரியேஜன் ஃபார் கன்வெர்ட்டிங் மீதேன் இன்டு மெத்தனால்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த கன்வர்ஷன் பற்றி பேசுவோம். வாட் இஸ் த கரெக்ட் ரியேஜன்ட்? aqueous KOH செட் ஆகாது. aqueous KOH எல்லாம் செட் ஆகாது. aqueous KOH எப்போ செட் ஆகும்? உங்கள் கையில் இருக்கிறது மீதைல் குளோரைட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணி, கரெக்டாக குளோரினை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு OH கொண்டு வரணும்னா நீங்கள் aqueous KOH யூஸ் பண்ணால் நடக்கும். ஆனால் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? மீதேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? we are starting with மீதேன். அப்போ இதை யூஸ் பண்ணணும். மீதேனை மெத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். மீதேனோட ஒரு ஆக்சிடேஷன் தானே இது. அப்போ ஆக்சிடேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீதேனோட ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஆக்சிடேஷன். வாட் ஆக்சிடேஷன்? ஹிண்ட் கரெக்டா? இட் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன். கம்ஸ் அண்டர் வாட்? கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன். கேன் யூ கம் அப் வித் த ரியேஜன்? கரெக்ட் ரியேஜன் கரெக்டாக யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த ரியேஜன்? வாட் இஸ் த கரெக்ட் ரியேஜன்? Re-NEET paper is leaked again in we'll see. ஓகேங்களா? ரைட். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ரியேஜன் ஹியர்? சொல்லுங்க. வாட் இஸ் த கரெக்ட் ரியேஜன்? நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். கரெக்ட், வெரி குட். காப்பர் ப்ளஸ் 523 கெல்வின், கரெக்டா? ப்ளஸ் 100 அட்மாஸ்பியர். இந்த ரியேஜன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக்சிடேஷன் பண்ணி மீதேனை கன்வெர்ட் பண்ணி என்னவா மாற்றலாம்? மெத்தனாலாக மாற்றலாம். ஷாருக் கேஸ் நினைக்கிறேன். கரெக்டா? ரைட், வெரி குட் வெரி குட். NaOH போட்டால் செட் ஆகாது. கரெக்டாக யோசிச்சு பாருங்க. இது மேலே நீங்கள் NaOH போட்டால் ஓகே, மீதைல் ஹேலைட் மேலே. ஆனால் மீதேனை மெத்தனாலாக மாற்றுறதுக்கு நமக்கு கண்ட்ரோல் ஆக்சிடேஷன் தான் வேணும். ஹாய் எஸ் சார், கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? ஹாய் பிளெஸ்ஸி. ரைட், ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ரியேஜன். இப்போ மெத்தனாலை ஃபார்மால்டிஹைடாக மாற்றுறதுக்கு த பெஸ்ட் ரியேஜன் நான் கேட்டா, வாட் இஸ் த பெஸ்ட் ரியேஜன் ஃபார் திஸ் கன்வர்ஷன்? சொல்லுங்க. ரைட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்காங்க. சூப்பர். ஓகே ஓகே ஓகே, ரைட். வெல் டன் CID, குட் ஜாப். வில் சி. ரைட், ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் த குட் ஒர்க். ஓகே, இங்கே பாருங்க, மெத்தனால் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபார்மால்டிஹைட். வாட் கேன் வி டூ? வாட் கேன் வி டூ? வில் சி. ஓகே, மெத்தனால் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபார்மால்டிஹைட். வாட் இஸ் த பெஸ்ட் ரியேஜன்? பெஸ்ட் ரியேஜன் கேட்டா, ரைட், வெரி குட் ஷாருகேஷ். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? PCC. எதனால PCC? பிகாஸ் PCCன்னு சொல்லும் போது ரொம்ப சேஃப். கரெக்டாக? என்ன, மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், மட்டும் இல்லை ரொம்ப டேஞ்சர் இல்லை. என்ன பண்ணலாம்? லைட்டாக ஆக்சிடைஸ் பண்ணி விட்டா போதும். இது கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த மாதிரி ஓவர் ஆக்சிடேஷன்லாம் ஒன்றும் ஆகாது. கரெக்டாக? ஸோ PCC போட்டால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன? ஏன் காம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை கன்வெர்ட் பண்ணி இப்படி மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி ஆல்டிஹைடாக மாற்றுறதுக்கும் நமக்கு எதுதான் பெஸ்ட்டு? PCC. பிகாஸ் PCC டஸ் நாட் அஃபெக்ட் த டபுள் பாண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? கிடைக்கிற ஆன்சர் வந்து இஸ் ஓகே. எஸ், வெரி குட். பிளெஸ்ஸி, ஷாருகேஷ், PCC சொல்கிறாங்க. லாஸ்ட் கன்வர்ஷன் மட்டும் சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் கன்வர்ஷன், ஃபார்மால்டிஹைட் மேலே நான் பேஸ் போட்டேன், எனக்கு A and Bன்னு சொல்லிட்டு 2 காம்பவுண்ட் கிடைக்கும். PCC, வெரி குட், குட் ரெஸ்பான்ஸ். A and Bன்னு சொல்லிட்டு 2 கிடைக்கும். யார் இவங்க 2 பேர்? சொல்லுங்க. A and Bன்னு சொல்லிட்டு 2 கிடைக்கும். யார் இவங்க 2 பேர்? சொல்லுங்க. கம் அப் வித் தி ஆன்சர். ஃபார்மால்டிஹைட் மேலே பேஸ் போட்டால் 2 காம்பவுண்ட். யார் அது? வாட் இஸ் இட்? 2 காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இது 2 ஃபார்ம் ஆகும். கம் அப் வித் தி ஆன்சர். ரைட். Asad Ali Khan is back. Asad Ali Khan, hi. How are you? Hi. இந்த செஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 காம்பவுண்ட் எதுன்னு சொல்லுங்க. Asad Ali Khan, கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க. எஸ், கேனிசாரோ ரியாக்ஷன். வெரி குட். an aldehyde with a base which does not contain alpha hydrogen, no alpha hydrogen. கரெக்டா? அப்போ கேனிசாரோ ரியாக்ஷன் நடக்கும். கேனிசாரோ ரியாக்ஷன் நடந்ததுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? வர்மா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. என்ன கிடைக்கும்? ஆசிட் அண்ட் ஆல்கஹால். கரெக்டா? ஒரு யூனிட் ஆஃப் aldehyde undergoes oxidation. இது ஆக்சிடேஷன் வச்சுக்கோங்க. ஒரு aldehyde of undergoes what? reduction. அப்போ என்ன கிடைக்கும்? ஆக்சிடேஷன் undergo பண்ண உங்களுக்கு
மெத்தனோயிக் ஆசிடோட சால்ட் கிடைக்கும் கரெக்டாக சால்ட் ஆஃப் மெத்தனோயிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணி மெத்தனால் கிடைக்கும் கிளியரா இல்லையா ஃபார்மிக் ஆசிட் அண்ட் மெத்தனால் வெரி குட் கேனி சார் குட் முகமது அர்ஷத் பிளஸி மெத்தனால் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் வெரி குட் ஆசாத் அலி கான் வெரி குட் சோடியம் ஃபார்மேட் கரெக்ட் NaOH தான் யூஸ் பண்ணாங்கன்னா சோடியம் ஃபார்மேட்டும் KOH யூஸ் பண்ணாங்கன்னா பொட்டாசியம் ஃபார்மேட் வரும் ஓகேங்களா நான் இங்கே OH மைனஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் கரெக்டாக அப்போ நம்ம என்ன சொல்லலாம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் சொல்லலாம் நம்ம NaK+ பற்றி எல்லாம் பேச வேண்டாம் ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த கன்வர்ஷன் வந்து இந்த செஷன் அந்த கன்வர்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக் ஹார்ட் அண்ட் ஸ்ருதி மேமோட அந்த இமோஜியும் போடுங்க பார்ப்போம் those who found this yeah those who found this helpful ஸ்ருதி மேமோட அந்த டிபிக்கல் அந்த ஸ்டாண்டர்ட் emoji and black heart waiting for the responses please let us know whether it was useful or not please let us know right please let us know okay so இந்த மாதிரி நமக்கு வந்து நாளைக்கு மார்னிங்ல வந்து ஒரு செஷன் இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு நம்ம இன்னும் வந்து ரிவிஷன்ஸ் ஓரியன்டா பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆர்கானிக் வந்து வர்மா கரெக்டாக தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க ஓகேங்களா ரைட் ஸோ நாளைக்கு மார்னிங்கில் வந்து நமக்கு செஷன் இருக்கும் கெமிஸ்ட்ரி செஷன் இருக்கும் மறக்காம 9 o'clock வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஓகே இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் திஸ் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க ஆக்டிவாக இருக்கணும் செஷனில் வந்துட்டு நம்ம சேர்ந்து ரீநீட்டை வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா மிஸ் ஆகக்கூடாது இந்த வாட்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டணும் நீங்கள் அந்த எக்ஸாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்ம நல்லா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு சேர்ந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போனோம்னாலே சேஃப் ஆயிடுச்சு வேற ஓவரா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த சால்வ் பண்ணிக்கிட்டு போனால் போதும் ஓகே ஸோ லெட்ஸ் மீட் டுமாரோ ஓகே ஐம் குட் அசத் அலி கான் ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் குட் நல்லா படிக்கிறீங்களா நல்லா போயிட்டு இருக்கிற ப்ரிப்பரேஷன் எல்லாமே எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மாக் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் ரைட் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட் மாக் எக்ஸாம் பேப்பர் வந்து சம்டைம்ஸ் டஃபாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் யுவர் ரிவிஷன்ஸ் எக்ஸாம் எப்படி வந்தாலும் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்ம சூப்பராக அடிச்சிடலாம் ரேங்க் அடிச்சிடலாம் ஓகே ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் த ஹார்ட் ஒர்க் ஓகே இன்னும் 3 நாள் நான் 4 days தானே இருக்குது ரைட் ஸோ ஒர்க் ஹார்ட் ஓகேங்களா இன்னைக்கு போய் எல்லாரும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க வி ஹேவ் a physics session also at 7 o'clock ஓகேங்களா those who want to join for the physics session please join okay so அடுத்த செஷனில் நாளைக்கு மார்னிங் பார்க்க வரைக்கும் bye then ஓகேங்களா bye guys thank you for your involvement okay bye